Hello everyone. So now we'll solve CSR December chemistry solutions. சரியா ஸ்டார்ட் பண்ணலாம். First question. என்ன கேட்டிருக்காங்கன்னா of the following atomic transition the allowed one is. Okay, let me take a different pen. ஸோ எப்போ வந்து ஒரு அட்டாமிக் ட்ரான்சிஷன் அலவுட் அப்படின்னு சொல்லுவோம்னா நம்மளுக்கு வந்து வி ஹாவ் அ ரூல் என்ன ஸ்பின் வந்து ஸ்பின் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ உங்கள் டெல் எஸ் வந்து என்ன இருக்கணும் ஷுட் பி ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, ஏன்னு பார்த்தீங்கன்னா டெல் எஸ் எப்போ ஜீரோனா உங்கள் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி சேமாக இருக்கணும். ஷுட் ஹாவ் சேம் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி. சிட்டி. ஓகே, செகண்ட் கண்டிஷன் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து உங்கள் ஸ்பின் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. செகண்ட் வந்து உங்கள் டெல் எல் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் இருக்கணும். ஓகே, ஸோ டெல் எல் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் இருந்தால் தென் இட் வில் பி யுவர் லெப்போட்டே அலவுட். லெப்போட்டே அலவுட். ஓகே, டெல் எஸ் வந்து ஜீரோவாக இருந்தால் தட் இஸ் யுவர் ஸ்பின் அலவுட். திஸ் இஸ் யுவர் ஸ்பின் அலவுட் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இந்த ரெண்டு ரூலை வந்து ஃபாலோ பண்ணுது, இந்த கண்டிஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுதுன்னு பார்க்கணும். ஸோ ஆப்ஷன் ஒன்ல பாருங்கள், தெர் இஸ் அ சேஞ்ச் இன் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி. ஃபர்ஸ்ட்ல வந்து ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி சேஞ்ச் ஆகுது, ஸோ 1 cannot be the answer. ஸோ 2லேயே வந்து என்ன ஆகுது, ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி சேஞ்ச் ஆகுது, 2 cannot be the answer. 3ல என்ன இருக்குது, ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி சேமாக இருக்குது, 4லேயும் வந்து ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி சேமாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே என்னது, டெல் எஸ் வந்து ஈக்குவல் டு 0. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், டெல் எல். ஸோ எல் வேல்யூ என்னன்னு பாருங்கள். ஸோ எல் வேல்யூ வந்து டிபிக்லி எஸ் பி டி எஃப்னு போகுமா. ஸோ எஸ் டு பி ட்ரான்சிஷன் நடக்கலாம். ஸோ அண்ட் பி டு டி வந்து ட்ரான்சிஷன் நடக்கலாம். ஸோ எஸ் டு டின்னும் போது என்ன ஆகும், உங்களோட டெல் எல் வேல்யூ வந்து ப்ளஸ் 2ல் போயிடும். ஓகே, இது வந்து என்னது, திஸ் இஸ் யுவர் லெப்போட்டே ஃபோர்பிடன் ட்ரான்சிஷன். ஸோ அதனால டி 3 cannot be the answer. Option 4 is the correct answer. Next question. In a flame photometric analysis of blood serum sample of K plus ion, a band is obtained at 766 nanometer. This band is due to. ஓகேவா? ஸோ சிம்பிளி எப்போவுமே வந்து உங்கள் ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ஃபோட்டோமெட்ரிக் அனாலிசிஸ் அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் ஃப்ளேம் எமிஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஓகே, ஃப்ளேம் எமிஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃப்ளேம் ஃபோட்டோமெட்ரிக் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது என்னென்ன மெட்டல்ஸ்க்குலாம் டிடெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம்னா பொட்டாசியம், சோடியம், லித்தியம், கால்சியம் அண்ட் பேரியம். ஸோ இந்த மெட்டல்ஸ் எல்லாம் வந்து அனலைஸ் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம்னா எலக்ட்ரானை வந்து, ஓகேவா, இப்போ லெட்ஸே ஃபார் பொட்டாசியமில் என்ன பண்ண போகிறோம்னா எலக்ட்ரானை வந்து எக்ஸைட் பண்ண போகிறோம். எலக்ட்ரானை வந்து எக்ஸைட் பண்ண போகிறோம், எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு வந்து இது பண்ண போகிறோம். அண்ட் தென் எலக்ட்ரான் என்ன பண்ண போகுதுன்னா எக்ஸைட்டட் எலக்ட்ரான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரப்போகுது. ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸில் எலக்ட்ரான் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரைச்சு என்ன ஆகுனா திஸ் இஸ் கோயிங் டு எமிட் எனர்ஜி. ஓகே, திஸ் இஸ் கோயிங் டு எமிட் எனர்ஜி லைட். ஓகே, திஸ் கோயிங் டு எமிட் லைட் எனர்ஜி. ஸோ இந்த லைட் எனர்ஜி என்ன வேவ் லென்த்தில் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து கரஸ்பாண்டிங் மெட்டலை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ 766 நானோமீட்டருன்றது வந்து பார்த்திங்கன்னா திஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு யுவர் பொட்டாசியம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் ஃப்ளேம் எமிஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் என்ன ஆகும்னா லெட்ஸே உங்களுக்கு ஒரு காம்பவுண்ட், ஒரு மிக்சர் ஆஃப் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இதில் வந்து என்ன பண்ணோம்னா உங்கள் மெட்டல், லெட்ஸே உங்கள் பொட்டாசியம் மெட்டலை வந்து அட்டாமைஸ் தான் பண்ணுமே தவிர்த்து அயான்ஸாக கன்வெர்ட் பண்ணாது. ஓகே, திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். சாம்பிளில் இருக்க மெட்டல் வந்து என்ன ஆயிடும், சாம்பிள் இஸ் அட்டாமைஸ்ட். ஓகேவா? சாம்பிள் இஸ் அட்டாமைஸ்ட். அட்டாமைஸ்ட்னா ஆட்டம்ஸாக தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க. அட்டாமைஸ்ட் இன் தி ஃப்ளேம். ஸோ ஃப்ளேம் எமிஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்கள் சாம்பிளில் இருக்க மெட்டல் வந்து ஆட்டமாக தான் கன்வெர்ட் ஆகும், நாட் அயான்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, அப்சார்ப்ஷன். ஸோ ஃப்ளேம் எமிஷன், ஃப்ளேம் ஃபோட்டோமெட்ரிக் அனாலிசிஸ்னாலே எமிஷன் பேஸ்ட். ஸோ அப்சார்ப்ஷன் வந்து ஆன்சர் கிடையாது. தென் தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் பாருங்கள் எமிஷன் இருக்குது. அண்ட் தென் என்ன கொடுத்துருக்காங்க, கே ப்ளஸ் அயான். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், ஃப்ளேம் எமிஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி வந்து ஆட்டம் பேஸ்ட் ஒன். ஸோ எமிஷன் ஆஃப் கே ஆட்டம் only is the correct answer. Next question. The reaction of V2O5 with an ethanolic HCl produces species X. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா V2O5 இருக்கு. இது வந்து என்ன பண்ணுறோம், எத்தனாலிக் ஹெச்சிஎல்ல என்ன அகெயின் சிம்பிளி உங்களோட ஆசிட் ரியாக்ஷன் கூட பண்ணும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து எக்ஸ்ன்ற ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. ஓகேவா? இந்த எக்ஸ்ன்ற காம்பவுண்ட் வந்து இபிஆரில் 8 லைன்ஸ் வந்து ஷோ பண்ணுது. ஓகேவா?
அண்ட் தென் என்ன சொல்லியிருக்காங்க, ஹைப்பர் ஃபைன் ஸ்ப்ளிட்டிங் ஐ வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஐ வேல்யூ ஃபார் யோர் வி வந்து இட்ஸ் கோயிங் டு பி, ஸோ ஐ வேல்யூ ஃபார் வி இஸ் கோயிங் டு பி 7/2 வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் ஸ்ட்ராங் இன்ஃப்ராரெட் அப்சார்ப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டா வந்து irrelevant டேட்டா. ஸோ சிம்பிளி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா இதுதான் கேட்ச். இபிஆரில் வந்து 8 லைன்ஸ் எப்போ வரும்? இபிஆரோட ஃபார்முலா என்ன? லைன்ஸ் ஃபார்முலா என்ன? 2ni + 1 இஸ் தி ஃபார்முலா. சரியா? அண்ட் நம்மளுக்கு என்ன தெரியும்? திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 8. அண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஐ வேல்யூ வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. 2 × n, ஐ வேல்யூன்னு 7/2 + 1 is equal to 8. Okay, so simply cancel பண்ணிங்கன்னா 7n plus 1 is going to be 8. So n வந்து என்ன இருக்கணும்? n should be equal to 1 இருந்தால் தான் வந்து 8 lines வந்து வரும். So n value 1னா என்ன அர்த்தம்? 1 unpaired electron தான் இருக்கணும். ஸோ சிஸ்டமில் வந்து 1 unpaired electron தான் இருக்கணும். இதுதான் வந்து க்ரைட்டீரியா. ஓகேவா? இப்போ சிம்பிளி நம்ம வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, வெனாடியமில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன இருக்குது? இந்த காம்ப்ளெக்ஸ் பாருங்கள். இதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதில் எத்தனை இருக்குது? 2 வெனேடியம் அயான்ஸ் இருக்குது. ஸோ 2x. ஓகே, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆக்சிஜன் என்னது? -2வா? அண்ட் தென் என்ன இருக்குது? 2 ஆட்டம் இருக்கிறதுனால 2. ஓகே, 2 ஆட்டம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ரைட் லைக் திஸ். 2x + 2 × -2 is equal to 6. ஸோ இது பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 2x - 4 is equal to 6. Okay, so 2x is going to be equal to 10, x is equal to 5. ஓகேவா? ஸோ இங்கே வந்து வெனேடியம் வந்து ப்ளஸ் ஒரு வெனேடியம் வந்து +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். அண்ட் நம்மளுக்கு என்ன தெரியும்? வெனேடியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், வெனேடியம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேண்டியம், டைட்டானியம், வெனேடியம். ஸோ வெனேடியம் வந்து 3d3 மெட்டல் 4s2. ஸோ வெனேடியம் 5+ அப்படின்னா என்ன ஆகும்? திஸ் இஸ் கோயிங் டு ஹாவ் 3d0 4s 0 இருக்கும். ஸோ 0 unpaired electrons இருக்கும். ஓகே, n வேல்யூ வந்து என்னது? 0 unpaired electrons. ஸோ நம்மளுக்கு என்ன வேணும்? n வந்து 1 unpaired electrons இருக்கணும். ஸோ ஆப்ஷன் 1 cannot be the answer. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் 2 பாருங்கள். ஆப்ஷன் 2ல என்ன இருக்குது? VO2+ல இருக்குது. ஓகே, அகெயின் வெனேடியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3ல ப்ளஸ் ஆக்சிஜனோட இது என்னது? ஆக்சிஜன் இஸ் கோயிங் டு பி -2 and then overall charge வந்து +2. Okay, so x is going to be equal to 4. ஸோ இங்கே வந்து வெனேடியம் வந்து +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இங்கே வந்து வெனேடியம் என்னது? +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா D1 சிஸ்டம். ஸோ D1 இருக்குமா? ஸோ this is having 1 unpaired electron. So option 2 is the correct answer. Okay, next question. The major product formed in the following reaction வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளி என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோமினேஷன் ஆஃப் பென்சின் தான் பண்ண போகிறோம். இப்போ சிம்பிளாக என்னென்னா we have a SiMe3 group. Okay, silicon trimethyl silicon group இருக்கு, which is a good leaving group. But at what condition? எந்த கண்டிஷனில் இது லீவ் ஆகும்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் இருந்தால், ஹீட் இருந்தால் மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும். சிலிகான் காம்பவுண்ட்ஸ்ன்றதுனால that can be easily removed. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறோம்னா உங்கள் ப்ரோமின் வந்து அட்டாக் ஆகுது. ஸோ சிம்பிளி என்னென்னா இந்த பாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இங்கே இந்த கார்பன் மேலே ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ கார்பானியன் அண்ட் திஸ் கார்பானியன் இஸ் நவ் கோயிங் டு டேக் bromine like this, going to remove the other bromine like this. So என்ன ஆகும்னா this is going to form a positive charge on this carbon and there is going to be a bromine here and there is going to be one more SiMe3 வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? now இந்த சிலிகான் குரூப் வந்து என்னது? ட்ரைமெத்தைல் சிலிகான் வந்து ஆல்ரெடி பிக் மாலிக்யூல். ஓகேவா? பிக் குரூப். அண்ட் தென் ப்ரோமினோ என்னது? ஒரு பிகர் ஆட்டம். ஸோ என்ன ஆகும்னா ட்ரைமெத்தைல் சிலிகான் வந்து இட்ஸ் அ வெரி குட் லிவிங் குரூப். ஸோ அது லீவ் ஆகிட்டு இது வந்து என்ன ஆகும்? பாசிட்டிவாக ரிலீவ் ஆகும். திஸ் இஸ் கோயிங் டு அக்கம்பைன் வித் தி Br-. ஓகே, ஸோ என்ன ஆகும்? யூ ஆர் கோயிங் டு ஃபார்ம் அ ப்ரோமோபென்சின். உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோமோபென்சின் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, வில் கெட் அ ப்ரோமோபென்சின் அண்ட் BrSi bromine trimethyl silicane வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். Okay, so option 1 is the correct answer. Next question. The following reaction is fastest. இப்போ வந்து ஃபாஸ்ட்னு வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸ் குரூப் என்னவா இருந்தால் ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? ரியாக்ஷனில் வந்து சோடியம் ஹைட்ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சோடியம் ஹைட்ரேட் நம்மளுக்கு என்ன தெரியும்? சோடியம் ஹைட்ரேட் இஸ் அ ஸ்ட்ராங் பேஸ். ஸோ என்ன பண்ணோம்? திஸ் இஸ் கோயிங் டு அப்ஸ்ட்ராக்ட் தி மோஸ்ட் அசிடிக் ஹைட்ரஜன். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்? திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ கார்பானியன் ஹியர். ஸோ இந்த கார்பானியன் வந்து இப்போ வந்து ஆக்சிஜன் இந்த கார்பனைல் குரூப் அட்டாக் பண்ணும்போது திஸ் இஸ் கோயிங் டு கம்ப்ளீட்லி லீவ் தி பாண்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ரிசல்ட் இன் திஸ் காம்பவுண்ட்.
ஓகே. ஸோ இதுதான் வந்து பேசிக் ரியாக்ஷன். இப்போ இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்பனைல் குரூப். ஸோ இங்க பாருங்க, இந்த நியூக்ளியோஃபைல் வந்து கார்பனைல் குரூப் அட்டாக் பண்ணணும்னா, உங்க கார்பனைல் குரூப் எப்படி இருக்கணும்? எலக்ட்ரோ பாசிட்டிவா இருக்கணும். மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவா இருந்தா என்ன ஆகும்? மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவா இருந்தா இந்த ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்டா நடக்கும். ஓகேவா? அண்ட் தென் வந்து பாருங்க என்னென்ன குடுத்துருக்காங்க. நைட்ரோ குரூப்ஸ் வந்து குடுத்துருக்காங்க அண்ட் OMe குரூப்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? நைட்ரோ குரூப்ஸ் ஆர் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ். ஓகேவா? ஸோ நைட்ரோ குரூப் உங்க காம்பவுண்ட்ல இருந்தா என்ன ஆகும்? எலக்ட்ரான வித்ட்ரா பண்ணிடும். ஸோ கார்பன் மேல ஆப்வியஸா என்ன ஆகும்? எலக்ட்ரோ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கும். ஓகே. OMe குரூப்ன்றது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஸோ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தால் என்ன ஆகும்? உங்களோட கார்பன் மேலே எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி கம்மியாக இருக்கும். எலக்ட்ரோ நெகட்டிவ் கேரக்டர் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். சரியா? ஸோ அதனால மீத்தாக்சி குரூப்ஸ் இருக்க சான்ஸ் இல்லை. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ வந்து நைட்ரோ குரூப் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு? பேரா பொசிஷன்லையா இல்லை உங்களோட மெட்டா பொசிஷன்லையான்றது தான் வந்து கொஷின். ஓகே. ஸோ சிம்பிளி நைட்ரோ பொசிஷன் வந்து பேரா பொசிஷனில் நைட்ரோ குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் resonance structures எழுதுனீங்கன்னா தெரியும். So you'll have your nitrogen, double bond O, you'll have your groups like this. Okay, wow. So simply now this bond is going to shift. This is going to form a resonance. So now first time another resonance structures complete draw பண்ணிட்டு for your understanding. So this is going to form a group like this O minus. So further இங்க வரும் இந்த carbon again இந்த carbocation stabilize பண்ண. So this is going to have a resonance structures like this. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்க கார்போகேட்டியன் வந்து ரெண்டு இடத்துல தான் ஃபார்ம் ஆகும். ஆர்த்தோ அண்ட் மெட்டா பொசிஷன். ஆர்த்தோ அண்ட் மெட்டா பொசிஷனில் தான் என்ன இருக்கும்? உங்களுக்கு வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் வந்து இருக்கும். எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் இருக்கும். சாரி, ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன். திஸ் இஸ் யுவர் பேரா. ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்கும். அண்ட் மெட்டா பொசிஷனில் வந்து என்ன இருக்கும்? எலக்ட்ரோ நெகட்டிவ் கேரக்டர் வந்து இருக்கும். அதனால தான் நைட்ரோ குரூப்ஸ் எல்லாம் வந்து மெட்டா டைரக்ட்னு சொல்லுவோம். ஏன்னா அதில் வந்து நெகட்டிவ் கேரக்டர் இருக்கிறதுனால. ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன வேணும்? கார்பனைல் குரூப் வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் 3 பேரா நைட்ரோ குரூப் இருந்தால் தான் என்ன ஆகும்? திஸ் ரியாக்ஷன் வில் பி ஃபாஸ்டஸ்ட். ஓகே. பேஸ்ட் ஆன் ஹக்கல் ரூல் தி ஃபாலோயிங் ஸ்பீஷீஸ் இஸ். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பாருங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க. வி ஹாவ் 3 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இங்கே. ஸோ ஒரு 5 மெம்பர் ரிங்கில் வந்து ஆக்சிஜன் இருக்குது. வி நோ தட் ஆக்சிஜன் ஹேஸ் 2 லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும் ஆக்சிஜன் மேலே. ஸோ ஆக்சிஜனோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து இதில் வந்து ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 மெம்பர் ரிங்கில் வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் என்ன ஆகும்? 5 மெம்பர் ரிங்கில் வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் திஸ் இஸ் கோயிங் டு பி அரோமேட்டிக். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இந்த குரூப் வந்து அரோமேட்டிக்காக இருக்கணும்னா ஆக்சிஜனோட எலக்ட்ரான்ஸ் ஆப்வியஸாக இன்வால்வ் ஆகுது. அண்ட் தென் இந்த குரூப்பில் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அண்ட் தென் வி ஹாவ் 1 more pi எலக்ட்ரான்ஸ். ஸோ சிம்பிளாக டோட்டல் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பாருங்கள். யூ ஹாவ் 5 டபுள் பாண்ட்ஸ் இருக்குது. 5 டபுள் பாண்ட்ஸ் இருக்குது ப்ளஸ் ஆக்சிஜனோட லோன் பேர்ஸ் இருக்குது. ஸோ 1 லோன் பேர் வந்து இருக்குது. ஸோ டோட்டல் டுகெதர் பார்த்தீங்கன்னா 12 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ 12 எலக்ட்ரான் வில் பி ஃபாலோயிங் 4 and row. Okay. So this is anti-aromatic. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். தி மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் யூட்டர்பியம் 3 ப்ளஸ். அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க? கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டாங்க. F13 சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ F13 என்ன? ஸோ லெட் மீ ட்ரா. திஸ் இஸ் கோயிங் டு பி 3 minus 3 minus 2 minus 1 0 1 2 and 3. So simply 14 sorry 0 வந்து இங்கே. So simply 13 electrons you fill பண்ணீங்கன்னா this is going to be like this. So this system is going to have one unpaired electron. இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க? மேக்னெட்டிக் மூமெண்ட் கேட்டிருக்காங்க. ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட் கேட்கல. ஓகேவா? ஸோ ஸ்பின் என்னது? ஸ்பின் இஸ் கோயிங் டு பி half. ஏன்னா ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. ஓகேவா? அண்ட் தென் எல் வேல்யூ என்ன? எல் இஸ் கோயிங் டு பி 3. அண்ட் இந்த சிஸ்டம் என்னது? இது வந்து மோர் தென் ஹாஃப் ஃபில்டாக இருக்குது. ஸோ ஜே இஸ் கோயிங் டு பி எல் பிளஸ் எஸ் விச் இஸ் கோயிங் டு பி 3 plus 1 by 2 which is going to be 7 by 2. Okay, magnetic moment formula and mu equal to g root of j into j plus 1. Okay, and then g factor we have one more formula 1 plus j into j plus 1 plus s into s plus 1 minus l into l plus 1 by
2j into j plus 1. Okay, so இது ஃபுல்லா வந்து g வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா this is going to be your mu value is going to be 4.74 Bohr magneton வரும். Okay, somewhere 4.74 Bohr magneton வரும். So option 1, 4.54 Bohr magneton is the correct answer. Okay. The reaction of the given compound with methyl iodine produce. Okay, so இங்க என்ன compound வந்து கொடுத்திருக்காங்க. Let me draw the structure. You are having a ரெண்டு nitrogen groups வந்து இருக்கு. Okay, one is a 3-membered ring, the other one is a 5-membered ring. So 3-membered ringல இருக்க nitrogen react ஆகுமா இல்ல 5-membered ringல இருக்க nitrogen react ஆகுமான்னு தான் பார்க்கணும். So again நான் already explain பண்ண மாதிரி 5-membered ringல வந்து பாருங்க it has one double bond. ஸோ இது வந்து ஒரு செகண்ட் டபுள் பாண்டாக கன்சிடர் பண்ணலாம். இல்லை நைட்ரஜன் மேலே இருக்க எலக்ட்ரான். ஸோ இதில் வந்து என்ன இருக்கு, இந்த நைட்ரஜன் மேலே இருக்க லோன் பேர் வந்து யூட்டிலைஸ் பண்ணாதான் என்ன ஆகும், இந்த 5-membered ரிங் வந்து அரோமேட்டிக்காக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால என்ன பண்ண முடியாது, நைட்ரஜனில் இருக்க எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ண முடியாது, இந்த மாதிரி ரியாக்ட் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானை வந்து ரிமூவ் பண்ணிட்டா என்ன ஆகிடும், அரோமேட்டிசிட்டி ஆஃப் தி 5-membered ring வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ திஸ் இஸ் நாட் பாசிபிள். பட் இங்கே 6-membered ரிங்கில் பாருங்கள் ஆல்ரெடி இட் ஹேஸ் 6 pi எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. ஓகே, நைட்ரஜன் மேலே இருக்க லோன் பேர் என்ன ஆகலை, ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகலை. ஸோ உங்களோட நைட்ரஜன் மேலே இருக்க லோன் பேர்ஸ் தான் என்ன ஆகும், ரியாக்ஷனில் வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 3 and 4 கரெக்டாக இருக்கும் இஃப் தே ஹேவ் கிவன் அ பேஸ். ஒரு பேஸ் கொடுத்துருந்தா தென் இன் தேட் கேஸ் ஆப்ஷன் 3 வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, பேஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்தா, பேஸ் இருந்தால் தென் we can say your 3 or 4 is the correct answerன்னு சொல்லலாம். Next question. The option showing the correct match of the metal complexes in column 1 and the corresponding CFSC. ஓகே, ஸோ சிஎஃப்எஸ்சி வேல்யூ எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட்ஸ். ஓகே, ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட்ஸ் ஓவர் யுவர் வீக் ஃபீல்ட் லிகண்ட். ஓகே, அண்ட் தென் செகண்ட் வந்து ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். செகண்ட் க்ரைட்டீரியாவில் தான் வந்து ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருந்தால் என்ன ஆகும், ஹை சிஎஃப்எஸ்சி வேல்யூ வந்து இருக்கும், ஹை டெல்லோ வேல்யூ வந்து இருக்கும். ஸோ இங்கே என்னென்ன ligands வந்து கொடுத்துருக்காங்க, they have given your ethylene diamine. So ethylene diamine is your strong field ligand, then your fluorine. Fluorine and water வந்து almost வந்து similar-ஆக தான் exhibit ஆகும். This is going to be in the weak field ligand. So ethylene diamine இருக்கிறதுனால this is going to be a strong field ligand. So this is going to have the maximum value. என்னாகும், this is going to have the high or maximum dello value வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ சி வந்து எஸ், ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. யூ கேன் ஸ்ட்ரெயிட் அவே சே ஆப்ஷன் 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, நெக்ஸ்ட் வந்து யூ ஹேவ் யுவர் ஃப்ளூரின். அண்ட் இங்கே என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானியம் 3+ இருக்கும், மேக்னஸ் வந்து 4+ இருக்கும், அண்ட் அயன் வந்து +2 இருக்கும். ஸோ பி வந்து என்னது, ஹேஸ் ஹையர் oxidation state. So this is going to have the second highest value, 21,800. Okay, and then பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, உங்களோட டைட்டானியம் 3+, டைட்டானியம் வந்து 3+ல இருக்குது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ஹேவ் 17,000 and your iron is going to have 9,400. So option 1 is the correct answer. Okay, the most effective pharmacore that confers the antibiotic activity to penicillin. Okay, ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஃபினைல் அசிட்டமைட் சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் யுவர் பீட்டா லாக்டம் அண்ட் திஸ் இஸ் யுவர் தயோசோலிடின், திஸ் இஸ் யுவர் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் ஆக்டிவ் வந்து எப்போ மோஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும்னா இன் கேஸ் ஆஃப் யுவர் பீட்டா லாக்டம். திஸ் இஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட், the molecule MX5 belongs to the D3H point group. Okay, elongation of the both the axial MX bonds yields A, and elongation of the one MX equatorial bond yields B. So MX group வந்து, அதாவது இந்த சென்ட்ரல் குரூப் வந்து என்ன சொல்கிறாங்க, திஸ் பிலாங்ஸ் டு யுவர் D3H பாயிண்ட் குரூப்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாண்ட் எலாங்கேட் பண்ணும்போது பாயிண்ட் குரூப் என்ன ஆகும், ஈக்குவட்டோரியல் பாண்டை வந்து எலாங்கேட் பண்ணும்போது பாயிண்ட் குரூப் என்னவா இருக்கும்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ லெட்ஸ் சே ஆக்சுவல் பாண்டை எலாங்கேட் பண்ணும்போது உங்களோட C3 ஆக்சிஸ் என்னவா இருக்கும், C3 ஆக்சிஸ் இஸ் கோயிங் டு பாஸ் த்ரூ திஸ் ஒன், ரைட். இந்த MXல வந்து உங்கள் C3 ஆக்சிஸ் வந்து இருக்கும். ஸோ C3 ஆக்சிஸ் வந்து சேஞ்ச் ஆகாது, ஸ்டில் C3 ஆக்சிஸ் வந்து ஆக்சுவல் பாண்ட்ஸில் தான் ரொட்டேட் ஆக போகுது, லைக் பாஸ் த்ரூ ஆக போகுது. ஸோ யூ ஆர் கோயிங் டு ஹாவ் அ C3 ஆக்சிஸ். அண்ட் தென் என்ன இருக்குது, யூ ஹேவ்
3 C2 axis. Perpendicular you have 3 C2 axis வந்து இருக்கு. So this is going to be D3 system. Okay. And then என்ன இருக்கு? Further we have your sigma plane. Okay, sorry, molecular plane வந்து இருக்கு. So del H வந்து இருக்கு. So this is going to be D3H. So actual bond வந்து elongate பண்ணும்போது என்ன ஆகாது? உங்க point group வந்து change ஆகாது in case of your trigonal bipyramidal structure. Okay, equatorial bond வந்து elongate பண்றோம். Only ஒரு bond மட்டும் elongate பண்றோம். So structure வந்து இன்னும் proper draw பண்ணனும்னா this is going to be like this. You are going to have one equatorial bond like this. ஸோ இப்போ வந்து பாருங்க ஒரு ஈக்குவட்டோரியல் பாண்ட் வந்து ரொம்பவே elongate ஆயிருக்கு. அதனால என்ன ஆகாதுன்னா உங்களோட C3 ஆக்சிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்காது. நோ C3 ஆக்சிஸ். ஏன்னு பாருங்க C3 ஆக்சிஸ் ஒர்க் ஆகணும்னா என்ன இருக்கணும்? ஈக்குவலாக இருந்தால் தான் என்ன ஆகும்? ரொட்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இங்கே வந்து ஒரு ஈக்குவட்டோரியல் பாண்ட் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கிறதுனால இதில் வந்து என்ன இருக்காது? நோ C3 ஆக்சிஸ் இருக்காது. ஸோ இதில் வேற என்ன தான் பாசிபிள்? நெக்ஸ்ட் வந்து உங்கள் C2 ஆக்சிஸ் மட்டும் தான் வந்து பாசிபிள். ஓகேவா? அண்ட் தென் என்ன சிக்மா பிளேன் வந்து லைக் கண்டெய்னிங் பிரின்சிபல் ஆக்சிஸ் இருந்தால் இப்போ பிளேன் கண்டெய்னிங் பிரின்சிபல் ஆக்சிஸ் அது வந்து என்ன சொல்லுவோம்? சிக்மா வி பிளேன்னு சொல்லுவோம். எப்போ சிக்மா வின்னு சொல்லுவோம்? அந்த பிளேனில் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ இதில் பிரின்சிபல் ஆக்சிஸ் என்னது? C2 தான் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். ஏன்னா C3 வந்து என்ன இல்லை, டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 2 சிக்மா வி பிளேன்ஸ் இருக்கும். ஓகே, 2 சிக்மா வி பிளேனுமே வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் கண்டெயின் பண்ணியிருக்கிறதுனால this is going to be your C2V system. So option 4 D3H and C2V is the correct answer. Next, the following two molecules are. ஸோ இங்கே பாருங்க, இங்கே வந்து 2 molecule கொடுத்துருக்காங்க. If you draw a mirror image, sorry, if you see these two are exact mirror image. பாருங்க, இங்க மெத்தில் அண்ட் ஹைட்ரஜன் வந்து என்ன இருக்கு? திஸ் இஸ் இன் தி ஆப்போசிட் பிளேன்ஸ்ல இருக்கு. அண்ட் தென் எக்ஸாக்டா என்ன இருக்கு? above தி பிளேன்ல இருக்குது, below தி பிளேன்ல இருக்குது, above தி பிளேன். ஸோ தீஸ் டூ ஆர் எக்ஸாக்ட் மிரர் இமேஜஸ். ஸோ எப்போவுமே வந்து எக்ஸாக்ட் மிரர் இமேஜஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த மாலிக்யூல் இந்த 1 and 2ல வந்து இப்போ நான் லெட்ஸ் சே ஐ எம் ரொட்டேட்டிங் 2 to 180 டிகிரி 180 டிகிரி ரொட்டேட் பண்ணனா என்ன ஆகும்? திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 1க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ 2வை ரொட்டேட் பண்ணனா இது வந்து என்ன ஆகும்? இந்த ஸ்ட்ரக்சர் வந்து 1க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து சூப்பர் இம்போஸ் ஆகும். ஸோ நான் இப்போ இந்த மாலிக்யூலை 180 டிகிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு இம்போஸ். ஓகே, ஸோ இந்த செகண்ட் மாலிக்யூலை இப்போ ஒரு 180 டிகிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் மாலிக்யூல் மேலே வச்சேன்னா என்ன ஆகும்? கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். தட் இஸ் கோயிங் டு பி சூப்பர் இம்போஸ்ட் ஆகும். ஓகே, superimposable mirror images are your identical structures are homomorphs. enantiomers தான் நான் சூப்பர்இம்போசபிளாக இருக்கணும். இப்போ வந்து enantiomer-ஆ இருக்கும் இஃப் இந்த மித்தைல் குரூப் வந்து above தி பிளேன்லேயே இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இது 180 டிகிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே வச்சாலும் என்ன ஆகாது? சூப்பர் இம்போஸ் ஆகாது. இன் தேட் கேஸ் இட் கேன் பி யர் enantiomer-ஆ இருக்கலாம். ஓகே, according to VSEPR theory, the geometries of FClO and FiIO respectively are. Okay, ஸோ வந்து ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து your chlorine is in the center. ஸோ chlorine வந்து has 7 valence electrons. கரெக்டா? இப்போ என்னன்னா this is going to have one iron atom, sorry, fluorine, and then என்ன இருக்கு? You have oxygen will be having a double bond. ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன பாசிபிள் இருக்குன்னா you have 2 lone pairs வந்து இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 lone pairs இருக்கு. lone pairs of electron என்ன பண்ணும்? is going to repel. ஓகே, this is going to repel. ஸோ அதனால என்ன ஆகாது? இந்த ஸ்ட்ரக்சர் வந்து லீனியராக இருக்காது. this is going to be your tetrahedral. ஏன்னா due to lone pair of electron repulsion. Okay, and then FiIO. So I again this also has 7 valence electron. Okay, wow. So this is going to be 1, 2, 3, 4, 5, and then you have one double bond O. Okay, so then this is going to exist as a octahedral. So option 2 tetrahedral and octahedral is the correct answer. Okay, next question, the correct order of reactivity for the following diene with malic anhydride வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? in case of உங்கள் diene எப்படி இருக்கணும்? diene should be a schizoid diene in order to react with your malic anhydride. ஓகே, உங்கள் malic anhydride கூட ரியாக்ட் ஆகிறதுக்கு உங்கள் diene எப்படி இருக்கணும்? your diene should be a schizoid
டையினா வந்து இருக்கணும். ஓகே. இங்க வந்து 3 ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. எம் அண்ட் ஓ. ஸோ ஓ ஆப்ஷன்ல பாருங்க. யூ ஹேவ் யுவர் டெர்ஷியரி பியூட்டைல் குரூப். 2 டெர்ஷியரி பியூட்டைல் குரூப்புமே வந்து என்னது? டெர்ஷியரி பியூட்டைல் குரூப் எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, பல்கி குரூப்ஸ்ன்னு வந்து சொல்லுவோம். ஓகே. ஸோ 2 பல்கி குரூப்புமே சேம் சைடுல இருக்குமா? இந்த மாரி சிஸ் ஸ்ட்ரக்சர்ல எழுதும்போது 2 டெர்ஷியரி பியூட்டைல் குரூப் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. ஏன்னா 2மே என்னது? பல்கி குரூப்பா இருக்கிறதுனால O cannot be in a cissoid form. So O will have the least possibility. O வந்து என்னவா இருக்காது? சிசாய்டா இருக்க சான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் M அண்ட் O. இந்த 2 கேட்டகரியில பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து என்ன இருக்கு? யூ ஹேவ் யுவர் டெர்ஷியரி பியூட்டைல் குரூப் வந்து இருக்கு. ஓகே. அண்ட் இங்க என்ன இருக்கு? யூ ஹேவ் யுவர் அல்கீன். ஸோ என்ன ஆகும்னா, இங்க வந்து லாட் ஆஃப் ஸ்டெரிக் கிளாஷஸ் வந்து கிரியேட் ஆக போகுது. ஸோ இந்த ஹைட்ரஜன்ஸ் வந்து என்ன ஆகும்? டெர்ஷியரி பியூட்டைல் குரூப் கூட வந்து ஸ்டெரிக் கிளாஷஸ் கிரியேட் ஆகும். ஸோ அந்த குரூப் என்ன ஆகும்? அதனால என்ன ஆகும்னா, இங்க வந்து சிங்கிள் பாண்ட் ரொட்டேஷன் நடக்கும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு எக்ஸிபிட் லைக் திஸ். டெர்ஷரி பியூட்டைல் குரூப். ஸோ கம்பேரிட்டிவ்லி இப்போ இங்கே ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கும். 2 ஹைட்ரஜன் இருக்க வேண்டிய இடத்துல ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குன்றதுனால என்ன ஆகும்? உங்கள் என் ஸ்ட்ரக்சர் வந்து ஈஸியாக ரொட்டேட் ஆகும். திஸ் இஸ் கோயிங் டு கன்வெர்ட் டு அ சிசாய்ட் ஃபார்மாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ என் இஸ் கோயிங் டு ஹேவ் மோர். ஓகே. அண்ட் எம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாண்ட் வந்து ஃப்ரீ டு ரொட்டேட். திஸ் கேன் பி ஈஸிலி கன்வெர்டட் டு யுவர் சிசாய்ட் ஸ்ட்ரக்சர். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்க டெர்ஷியரி பியூட்டைல் குரூப் வந்து என்ன பண்ணும்? இட்ஸ் கோயிங் டு மேக் தி டையின் டு ரொட்டேட் ஃபாஸ்டர். டெர்ஷியரி பியூட்டைல் குரூப் இருக்கிறதுனால உங்க சிங்கிள் பாண்ட் ரொட்டேஷன் ஃபாஸ்டரா இருக்கும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Next question. Given steroid molecules undergo facile monodecarboxylation on heating, the carboxylic acid group is lost at. ஓகே. ஸோ இப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து 4 கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்ஸ் கொடுத்துருக்காங்க. டீகார்பாக்சிலேஷன் பண்ணும்போது எந்த இடத்துல வந்து உங்களோட CO2 குரூப் ரிமூவ் ஆகுது, அதாவது உங்கள் கார்பாக்சிலிக் குரூப் வந்து எங்கே ஈஸியாக ரிமூவ் ஆகுதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளி என்ன பண்ணோன்னா, நீங்கள் வந்து ஒரு கார்பானியன் மட்டும் தான் ட்ராப் பண்ணணும். எங்கெல்லாம் வந்து கார்பாக்சிலிக் குரூப் ரிமூவ் பண்ண போகிறோமோ அங்கே என்ன பண்ணும்? கார்பானியன் வந்து ட்ரா பண்ணணும். இப்போ எந்த கார்பானியன் வந்து ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும்னு பாருங்க. ஓகே. ஸோ உங்கள் செகண்ட் பொசிஷனில் இருக்க கார்பானியன் வில் பி ஸ்டெபிளைஸ்ட் பை யோர் நெய்பரிங் கீட்டோ குரூப். ஓகே. கார்பனைல் குரூப் இருக்கிறதுனால என்ன ஆகும்? உங்கள் செகண்ட் பொசிஷனில் இருக்க கார்பாக்சிலிக் குரூப் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகும். ஓகே. பட் வேற எந்த பொசிஷன்லையும் ஸ்டெபிளைஸ் ஆகாது. ஸோ ஆப்ஷன் 4 C2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அப்புறம் next question. The correct absolute configuration for the structure shown below. Okay. So நம்மளுக்கு வந்து என்னன்னா, they have given a structure like this. Okay. And then you have your OH group and then you have your hydrogen. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் கார்பன். ஓகே. ஸோ என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் கார்பனில் வந்து யூ ஹேவ் யுவர் ஆல்கோஹால் குரூப் அட்டாச் இருக்கிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, this is going to be your second priority, and the center ring is going to be the third priority. So இது எப்படி இருக்குது? This is going to have a anti-clockwise direction. So 1 is going to be yes. And இங்கே என்ன இருக்குது? இங்கே வந்து உங்களுக்கு மித்தால் குரூப் வந்து ஃபோர்த் ப்ரியாரிட்டி வந்து என்ன இருக்குது? பிலோ தி பிளேனில் இருக்குது. ஓகே. திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரக்சரில், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் வந்து அவே ஃப்ரம், உங்களை விட்டு தாண்டி அவே ஃப்ரம்ல வந்து ஒரு குரூப் இருந்தால் இது வந்து என்ன சொல்லுவோம்? திஸ் இஸ் கோயிங் டு கன்சிடர்ட் as below the plane. And towards இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் வந்து you have your hydrogen and this hydrogen வந்து எங்கே இருக்குது? Towards you, உங்களை பார்த்து இருக்குது. ஸோ this is going to be above the plane. ஓகேவா? ஸோ சிம்பிளி 1 is going to have 1s. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செகண்ட் கார்பனில் வந்து பாருங்கள், செகண்ட் கார்பனில் அகெயின் திஸ் இஸ் கோயிங் டு பி யர் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, செகண்ட் ப்ரியாரிட்டி அண்ட் தென் தேர்ட் ப்ரியாரிட்டி. ஸோ இதுவும் என்ன இருக்குது? திஸ் இஸ் கோயிங் டு பி அகெயின் ஆன்டி கிளாக்வைஸ், 2 is also S. ஃபோர்த் கார்பன். ஸோ ஃபோர்த் கார்பனில் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்ன வரும்? உங்களோட டைமெத்தைல் குரூப் இருக்கிறதுனால திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, திஸ் இஸ் யுவர் செகண்ட் ப்ரியாரிட்டி அண்ட் திஸ் இஸ் யுவர் தேர்ட் ப்ரியாரிட்டி. திஸ் இஸ் கோயிங் டு ஹேவ் R. ஓகே. பட் இங்கே என்ன இருக்குது? ஃபோர்த் ப்ரியாரிட்டியில் யூ ஹாவ் ஹைட்ரஜன், அது வந்து அபவ் தி பிளேனில் இருக்குது. ஸோ ஆர் குரூப் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும்? உங்களுக்கு வந்து எஸ் குரூப்பாக வந்து எஸ் கான்ஃபிகரேஷனாக கன்வெர்ட் ஆகும். பிகாஸ் ஹைட்ரஜன் வந்து ஃபோர்த் ப்ரியாரிட்டி வந்து அபவ் தி பிளேனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1s, 2s and 4s is the correct answer. The following molecular orbital corresponds to. ஓகே. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூ ஹாவ் யுவர் மாலிக்யூல் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எத்தனை இருக்குது? 1 நோட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அண்ட் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு? 4 எலக்ட்ரான்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. சரியா?
ஸோ இது என்ன பாசிபிள் ஸ்ட்ரக்சர்னா திஸ் இஸ் யுவர் pentadienyl cation. This is your pentadienyl cation. So pentadienyl cation ஏன் pentadienyl anion இல்லை pentadienyl cationல you'll have your okay. So pentadienyl anion எப்படி இருக்கும்? This is going to be your pentadienyl anion. So pentadienyl anionல you'll have 6 electrons இருக்கும். So pentadienyl anion is not the correct answer. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ வந்து இது ஹோமோவா லூமோவான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ எலக்ட்ரான்ஸை வந்து சிம்பிளி ஃபில் பண்ண வேண்டியது தான். 1 2 3 ஷை 4 வரைக்கும் இருக்குமா? ஸோ யூ ஹேவ் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ 1 2 3 4 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகும். ஓகே, ஸோ ஷை ஒன்னா என்ன நம்பர் ஆஃப் நோட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஷை டூனா நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ வி நோ தட். ஸோ கொடுத்துருக்கிறது என்னது? ஷை 2 வந்து கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் நோட்ஸ் 1 நோட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அண்ட் திஸ் இஸ் யுவர் ஹோமோ ஆஃப் pentadienyl cation. ஓகே, among the following the examples of chemoselective reactions வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏல you have given lithium borohydride and ethanol. ஸோ lithium borohydride என்ன பண்ணுன்னா this is going to chemoselectively only going to selectively reduce your ester. ஸோ உங்கள் ester குரூப் வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணுன்னா ஆல்கோஹாலாக வந்து கன்வெர்ட் பண்ணும். ஓகே, ஸோ என்ன இருக்கும்? this is going to be CH2OH and this is going to remain acid. ஓகே, ஆசிட் வந்து அன்சேஞ்ச்டாக இருக்கும். திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் வந்து சேஞ்ச் ஆகாது. பட் எப்போ வந்து உங்கள் ஆசிட் ரெடியூஸ் ஆகும், உங்கள் எஸ்டர் ரெடியூஸ் ஆகாதுன்னா இன் கேஸ் ஆஃப் யர் BH3 போடும்போது என்ன ஆகும்? உங்கள் ஆசிட் வந்து ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகும், எஸ்டர் வந்து அதே மாதிரி ரிமைன் சேமாக இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் 1A வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் போரோஹைட்ரேட் கீமோசெலக்டிவ்லி கோயிங் டு ரெடியூஸ் யர் எஸ்டர் குரூப். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பியில் என்ன கொடுத்துருக்காங்க? You have your Ag2 and silate. Ag2 silate na என்னது? This is your Fetison's reagent. This is your Fetison reagent. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? Fetison reagent வந்து typically Fetison reagent என்ன பண்ணணும்? Oxidation of allylic alcohols. ஓகே, Fetison reagent வந்து உங்களோட allylic alcohols வந்து என்ன பண்ணும்? Oxidize பண்ணும். ஓகே, this is your specialty of Fetison reagent. ஸோ ஃபெட்டிசான் ரியேஜென்ட் வந்து இந்த ஆல்கஹாலை வந்து என்ன பண்ணாது? டிஸ்டர்ப் பண்ணாமல் அலைலிக் ஆல்கஹாலை மட்டும்தான் என்ன பண்ண போகுது? ஆக்சிடைஸ் பண்ணும். ஸோ யூல் கெட் தி ப்ராடக்ட் லைக் திஸ் டபுள் பாண்ட் ஓ சிங்கிள் பாண்ட். யூல் ஹாவ் யுவர் அலைலிக் ஆல்கஹால் வந்து ரெடியூஸ் லைக் ஆக்சிடைஸ் ஆயிருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ யூ கேன் சி ஆப்ஷன் 1 A and B chemoselectively reduce. Okay, chemoselective reactions. So option 1 is the correct answer. ஸோ ஆப்ஷன் சியில் வந்து பாருங்கள் என்ன இருக்குது? யூ ஹேவ் அல்கீன் அண்ட் ஹைட்ரஜன். ஸோ அல்கீன் அண்ட் ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா அல்கீன் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருந்தாலுமே என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து ஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ திஸ் இஸ் அகெயின் கோயிங், திஸ் இஸ் நாட் யுவர் கீமோசெலக்டிவ் ரியாக்ஷன். லைக்லி யுவர் அயோடின் அண்ட் அல்கீன். அயோடினில் வந்து என்ன ஆகும்? உங்கள் அல்கீன் வந்து அல்கீன் வந்து என்ன ஆகும்னா அயோடினில் வந்து ஆட் ஆகும். ஓகே, திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ குரூப் லைக் திஸ். யூஆர் ஹேவிங் அ ஆசிட், இங்கே என்ன இருக்கும்? யூ ஆர் கோயிங் டு ஹாவ் அன் அயோடின், இங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். திஸ் இஸ் கோயிங் டு நவ் டேக்கன் பை யோர் தி ரிமூவ்ட் அயோடின் குரூப். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி யோர் ப்ராடக்ட். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி என்னது? கீமோசெலக்டிவ் ரியாக்ஷன்ஸ் கிடையாது. ஓகே, தி கரெக்ட் மேட்ச் ஃபார் தி ப்ரோட்டீன்ஸ் ஆஃப் ethyl acrylate given in column P with chemical shift given in column Q. ஸோ இப்போ வந்து என்னென்னா நம்மளோட கரெக்டாக வந்து கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபார் யர் இத்தைல் ஆக்ரோலேட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ வி நோ தட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரான்ஸ் குரூப்ஸ் வந்து ட்ரான்ஸில் வந்து கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ என்னவாக இருக்கும்? ஹையஸ்ட்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி யுவர் 16. ஸோ சிக்ஸ்த்தில் இருக்கும் போது that is going to be 10. ஓகே, ஸோ 16 ஹெர்ட்ஸ் இருந்தால் யுவர் ட்ரான்ஸ், 10 ஹெர்ட்ஸ் இருந்தால் அவங்க சிஸ், அண்ட் தென் நெக்ஸ்ட் டு ஈச் அதர் இருந்தால் அது என்ன சொல்லுவோம்? ஜெமினல் கப்ளிங்னு சொல்லுவோம். ஸோ ஜெமினல் கப்ளிங் ட்ரான்ஸ் கப்ளிங்கில் வந்து 16 ஹெர்ட்ஸ், சிஸ் கப்ளிங்கில் வந்து 10 ஹெர்ட்ஸ், ஜெமினல் கப்ளிங்கில் திஸ் இஸ் கோயிங் டு பி 4 ஹெர்ட்ஸ். ஓகே, ஸோ சிம்ப்ளி உங்கள் ஹெச்சி வந்து ஹெச்ஏக்கு என்னவா இருக்குது? ட்ரான்ஸில் இருக்கா? ஸோ என்ன ஆகும்? ஹெச்சி அண்ட் ஹெச்பி வந்து இஸ் கோயிங் டு ஹாவ் வேல்யூஸ். இந்த ரெண்டு வேல்யூவில் ஏதோ ஒரு வேல்யூ தான் வந்து உங்கள் ஹெச்சி அண்ட் ஹெச்பி இருக்கும். ஓகே, அண்ட் தென் என்ன இருக்குது? ஹெச்ஏ வந்து ஹெச்சிக்கு ட்ரான்ஸில் இருக்குது. ஓகேவா? அதனால தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சாரி, சிஸில் கொடுத்துருக்காங்க. This is your geminal coupling. Okay. Okay.
The correct match for the protons of ethyl acrylate given in column P with chemical shift values வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் J வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 16, 10 and 4 கொடுத்துருக்காங்க. ஸோ J வேல்யூ எப்போ 16 இருக்கும்? 16 ஹெர்ட்ஸ் எப்போ இருக்கும்? When it's your transcoupling. Transcoupling ஆனால் your J value is going to be 16 hertz. 10 hertz வந்து எப்போ இருக்கும்? When your coupling is when you have cis coupling. So cis coupling இருந்தால் you'll have 10 hertz. And then geminal coupling. So in case of your geminal coupling, you'll have 4 hertz value வந்து இருக்கும். So we can see that இங்க என்ன இருக்கு? You have your HC and HA. So HC and HA என்னது? HC and HA is going to be uh, cis coupling. Okay, well, HC and HA வந்து என்னது? Is going to be your cis coupling. So this is going to have a value of around, so இது ரெண்டுத்துலயும் வந்து என்ன இருக்கு? 10 hertz இருக்கு. ஓகேவா? So cis coupling வந்து கன்ஃபார்ம் ஆகுது. HC and HA. Okay, this is not exact way of saying it. Okay, so yeah, so உங்க HC value என்னவா இருக்கணும்? Your HC value is going to be around 6.11 and இதுல வந்து என்ன இருக்கு? This is going to have a cis coupling இருக்கிறதுனால this is going to have 10 hertz value. ஓகேவா? And then என்ன இருக்கு? HCக்கு வந்து transல வந்து HB இருக்கு. So this is also going to have a trans coupling value around 16 hertzல வந்து இருக்கும். Okay, this is your HC value. So HC is going to be option 1. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? உங்க HA and HB வந்து என்னவா இருக்குன்னா ஜெமினல் கப்ளிங்ல இருக்கு. ஸோ உங்க HBயோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஸோ சி இப்போ வந்து நம்ம ஒரு வேல்யூ வந்து ஃபிகர் அவுட் பண்ணிட்டோம். ஹெச்சியோட வேல்யூ என்ன பண்ணிட்டோம்? 6.11 ஃபிகர் அவுட் பண்ணிட்டோம். ஏன்னா ஹெச்சியில் வந்து என்ன இருக்கு? 16 ஹெர்ட்ஸ் உங்களோட டிரான்ஸ் கப்ளிங்கும் இருக்கு, சிஸ் கப்ளிங்கும் இருக்கு. ஸோ ஹெச்சியோட வேல்யூ வந்து 6.11. ஓகேவா? ஸோ ஹெச்சி இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் 1. ரெண்டு இது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் உங்களோட ஹெச்பி வேல்யூ பாருங்க. ஹெச்பியில் வந்து என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? உங்களுக்கு வந்து ஹெச்பியில் வந்து யூ கேன் ஹாவ் ட்ரான்ஸ் கப்ளிங் 16 ஹெர்ட்ஸ் பாசிபிள் அண்ட் தென் ஜெமினல் கப்ளிங் 4 ஹெர்ட்ஸ் வந்து பாசிபிள். வித் திஸ் யூ கேன் சே ஹெச்பி இஸ் கோயிங் டு பி 6.4 and then HA is going to be 5.8 ன்னு சொல்லிடலாம். ஓகே, உங்கள் HA and HC வந்து என்னது? திஸ் இஸ் கோயிங் டு பி இன் சிஸ் கப்ளிங்கில் வந்து இருக்கும். ஸோ யூ கேன் சே ஆப்ஷன் HC is going to be 1, HB B is going to be equal to 2 and A equal to 3. Option 2 is the correct answer. Okay, the thermodynamic variable x in the equation. So இப்போ என்ன find out பண்ணணும்னா x ஓட வேல்யூ என்னன்னு வந்து find out பண்ணணும். So we know that Gibbs free energy is equal to enthalpy minus temperature into entropy. So இந்த equation கொஞ்சம் rewrite பண்ணலாமா? We can rewrite it as enthalpy H minus G ன்னு எழுதலாமா? So இது வேற எப்படி எழுதலாம்? Entropy வந்து ஏன்னா இங்க என்ன கேட்டிருக்காங்க? With respect to entropy and we have a temperature. So temperature என்னகும்? This is going to be like this. This can be rewritten like this. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிளாக இந்த ஈக்குவேஷனை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். ஸோ என்ட்ரோப்பியை வந்து we are differentiating with respect to pressure at constant temperature. ஓகே, 1/T வந்து அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அகெயின் என்ன ஆகும்? we are going to differentiate enthalpy at constant pressure, enthalpy differentiation with pressure at constant temperature. Okay, minus del G by del P at constant temperature. Okay, so if you see, you know that this is going to be equal to V. Okay, so your dou G by dou P at constant temperature வந்து எதுக்கு ஈக்குவல்னா உங்க வால்யூம்க்கு வந்து ஈக்குவல். ஸோ இந்த ஈக்குவேஷன் இங்கே ரீரைட் பண்ணிங்கன்னா this is going to be 1/T minus V plus dou H by dou P at constant temperature. So x value என்னது? X is going to be minus V. Option P is the correct answer. Next question. A molecule B is twice as heavy as molecule A. The ratio of thermal de Broglie wavelength of molecule A and of that B is. So இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா mass of B வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா is going to be twice heavy as molecule A ன்னு வந்து சொல்லிட்டாங்க. அண்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? டி ப்ராக்லி வேவ்லென்த். ஸோ டெல் லாம்டா ஏ பை லாம்டா பி வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்னது? உங்களோட டி ப்ராக்லி வேவ்லென்த்தோட ஃபார்முலா லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை ரூட் ஆஃப் 2m பை
kBt. ஓகே. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வேரியபிள். ஒன்லி யுவர் மாஸ் இஸ் வேரியபிள். ஓகே. ஸோ உங்க லாம்ப்டா வந்து என்ன இருக்கும்? லாம்ப்டா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டூ யுவர் root m. ஓகே. திஸ் இஸ் கோயிங் டு பி தி வேல்யூ. ஸோ இப்போ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஆகும்? ஸோ லாம்ப்டா a by lambda b is going to be equal to mb by ma ஹோல் பவர் 1/2 ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால. ஓகே. அண்ட் தென் என்ன தெரியும் நம்மளுக்கு? MBயோட வேல்யூ என்னது? 2 MAக்கு ஈக்குவல். MA by MA ஹோல் பவர் 1/2. ஸோ MA MA கேன்சல் ஆச்சுன்னா யுவர் லாம்டா A by lambda B வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னா √2க்கு வந்து ஈக்குவல். ஸோ யுவர் லாம்டா A by lambda B is equal to √2/1. Okay, so option 1 √2/1 is the correct answer. Next, for stepwise polymerization, the correct plot of chain length against uh, degree of polymerization வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா நம்ம வந்து கரெக்ட் கிராஃப் வந்து என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். உங்கள் ஸ்டெப் வைஸ் பாலிமரைசேஷனோட ஃபார்முலா என்ன? n is equals to 1 by 1 minus p. ஓகே. ஸோ இப்போ வந்து வேல்யூஸ் வந்து எப்போ எஃபெக்ட் ஆகுதுன்றதை வந்து பார்க்கணும். ஓகே. பாலிமரைசேஷன். ஸோ இப்போ வந்து டிகிரி ஆஃப் பாலிமரைசேஷனும் செயின் லென்த்தும் வந்து எப்படி வேரி ஆயிருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து பாருங்க, இப்போ இஃப் யூ இன்க்ரீஸ் யர் டிகிரி ஆஃப் பாலிமரைசேஷன், ஸோ இப்போ வந்து பி வேல்யூ வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ டிகிரி ஆஃப் பாலிமரைசேஷன் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும்? இப்போ 1 மைனஸ் பி வேல்யூ வந்து என்ன ஆகும்? இஸ் கோயிங் டு பி டிக்ரீஸ். கரெக்டா? ஏன்னா நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்? டிகிரி ஆஃப் பாலிமரைசேஷன் 1 மைனஸ் பி வேல்யூ வந்து என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ உங்களோட செயின் லென்த் என்ன ஆகும்? ஆப்வியஸ்லி கோயிங் டு இன்க்ரீஸ். ஓகேவா? ஸோ உங்கள் செயின் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யூ கேன் சே தட் your chain length value is going to increase like this. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யோர் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் யோர் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த இன்க்ரீஸ் வந்து எப்படி இருக்கும்னா எக்ஸ்போனென்ஷியலி இருக்கும். இந்த இன்க்ரீஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஓகே, திஸ் இன்க்ரீஸ் வந்து எக்ஸ்போனென்ஷியல் இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? லீனியர் இன்க்ரீசஸாக இருக்காது. ஓகே. Okay. Next question. The calculated magnetic moment of euphorium 3 plus 4f6 வந்து பார்த்தீங்கன்னா 0 போர் மேக்னட்ரான் வந்து calculate பண்ணும்போது ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. The experimental value வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா 3.4 to 3.6 போர் மேக்னட்ரான் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஏன் இந்த வேரியேஷன் இருக்கு, இந்த டீவியேஷன் எதனால இருக்குன்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் பாப்புலேட்டட் கிரவுண்ட் அண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். ஓகேவா? ஸோ எஃப் ஆர்பிட்டல்ஸ்ல இருந்து என்ன ஆகும்னா உங்கள் மேக்னெட்டிக் மூமெண்ட் கால்குலேட் பண்ணும்போது மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூ வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதும் தியரிட்டிக்கலாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் பாப்புலேட்டட் ground and excited state. Okay. So one mixing of F4F and 4D orbitals வந்து என்ன ஆகும்னா this is going to affect the intensity. So என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து broad and weak peaks வந்து exhibit ஆகும். Okay. So this is completely two different terms. Okay. So magnetic moment வந்து depends on your population. Magnetic moment depends on your population, and for mixing of 4F and 4D orbitals depends on your intensity. Okay. Next question. The total number of six-membered rings in the polycyclic compound P4NMe6 வந்து கேட்டிருக்காங்க. And then P4NMe2 N2Me2 whole thrice வந்து கொடுத்துருக்காங்க. So simply என்ன ஆகும்னா this is your P4NR6 structure. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்? ஸோ எல்லோ கலர் ஆட்டம்ஸ் எல்லாமே உங்களோட ஃபாஸ்பரஸ் ஆட்டம்ஸ். ஓகே. ஸோ யூ ஹாவ் யர் 4 phosphorus atoms இருக்குது. ஸோ phosphorus atoms எப்படி அட்டாச் ஆகிருக்கு? உங்கள் 4 phosphorus atoms வந்து 6 nitrogen NR groups கூட வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஸோ this is 1, this is 2, this is 3 and there is going to be 4 and 5 and 6. Okay. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா you can see this is 1, 1, 2, 3, 4, 5, 6. Okay. இங்கே வந்து 1 6-membered ring இருக்குது. And then I'll take a different pen. And then வந்து பாருங்க இங்கே. So you have your second 6-membered ring like this. So this is your second 6-membered ring, and likely
this இங்க பின்னாடி இருக்க இந்த group. Okay, this is going to be your third six membered ring. Okay, so P4 NR 6ல வந்து you have three six membered rings வந்து இருக்கு. And then இதுக்கு exact structure எனக்கு கிடைக்கல, but this is going to have four six membered rings. So altogether seven six membered rings வந்து இருக்கும். Okay, so I'll update இந்த இதோட structure வந்து if I find I'll update in group. Okay, இதோட structure மட்டும் நான் அப்புறமா வந்து update பண்றேன். Okay, next question. According to Arrhenius equation, the plot that correctly describes temperature and rate constant. Rate constant and temperature வந்து எந்த graph வந்து கரெக்டாக represent பண்ணுறதுன்னு இது பண்ணோம். And what is your Arrhenius equation? K equal to A e power minus EA by RT is your Arrhenius equation. சரியா? இங்கே வந்து என்ன plot பண்ணியிருக்காங்க? Kக்கு தான் வந்து plot பண்ணியிருக்காங்க. So simply your Y is equal to mx plus cன்னு எழுதுவோமா? ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன இருக்குது, y இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்மில் இருக்குது, இ பவர் மைனஸ் இஏ பை ஆர்டி. ஓகே, ஸோ இந்த ஃபார்மில் தான் இருக்குது. அண்ட் எக்ஸ் என்னது, எக்ஸ் இஸ் யார் ஒன் பை டி. ஸோ இதை வேறு எப்படி எழுதலாம், y ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஏ ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாமா. ஸோ ஏ இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு your இஏ பை ஆர் வேல்யூக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ சிம்ப்ளி இதுதான் ஈக்குவேஷன். ஸோ இங்கே வந்து பாருங்கள் y வந்து என்ன இருக்குது, y இஸ் கோயிங் டு ஹாவ் அ எக்ஸ்போனென்ஷியல் கிராஃப் வந்து இருக்குது. ஓகே, அண்ட் தென் இங்கே என்ன இருக்குது, ஸோ y is going to have a exponential graph. So option 1 is the correct answer. So இதுவே வந்து lnக்கு, if you plot it with respect to ln k versus 1 by t க்கு plot பண்ணீங்கன்னா, in that case you will get your state graph. Okay, so இந்த graph எப்போ possibleனா if you are plotting against ln k and ln 1 by t க்கு plot பண்ணீங்கன்னா option 3 வந்து கரெக்டாக இருக்கும். பட் கொஷனில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து கேக்கு தான் வந்து plot பண்ணியிருக்காங்க, k versus 1 by t க்கு வந்து plot பண்ணியிருக்காங்க. So option 1 is the correct answer. Okay, next question. FeCO5 on reaction with CH3 H5I gives Y with elimination of two CO molecules. Okay, consider the following statement. So first என்ன இருக்குன்னா, if we have FeCO5 இருக்கு, இது கூட வந்து என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க, C3H5I வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. Okay, this is your propenyl groups வந்து இருக்கு. ஓகேவா, this is going to result in Y plus elimination of two CO groups வந்து eliminate ஆயிருக்கு. So simply structure draw பண்ணிங்கன்னா this is going to be the structure. CO. Okay, 5 carbonyl groups என்னும் போது என்ன இருக்கும், this will be in your trigonal bipyramidal structureல இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, ஒரு கார்பனைல் குரூப்புக்கு பதிலாக யூ ஆர் கோயிங் டு ஹேவ், ஸோ இங்கே என்ன ரிசல்ட் ஆகும்னா, ஒரு ரெண்டு கார்பனைல் குரூப். ஸோ ரெண்டு கார்பனைல் குரூப் எங்கேருந்து ரிமூவ் ஆக போகுதுன்னா, உங்கள் டிரான்ஸ்பொசிஷன்லேருந்து ரிமூவ் ஆக போகுது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ரிசல்ட் இன் CH3 5 என்னது, திஸ் இஸ் யர் ப்ரொபனைல் குரூப், ரைட். திஸ் இஸ் கோயிங் டு பி தி ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சரில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து calculate பண்ணிங்கன்னா, this is going to follow your Y compound. Okay, this is the final structure and this is going to follow your 18 electron rule. Y obeys 18 electron rule. And இது எதுக்கு example, this is an example of oxidative addition. Okay, so this is an example of oxidative addition reaction. And என்ன இருக்கு, allyl moiety shows n neta 1. so இங்க allyl moiety என்ன இருக்கு, neta 3ல இருக்கு. so option C is wrong. அப்புறம் Y adopts pentagonal bipyramidal geometry. இல்லை, Y வந்து என்ன geometryல தான் இருக்குது, trigonal bipyramidal geometryல தான் இருக்குது. So D is also wrong. Only A and B is the correct answer. Next question. என்ன இருக்குன்னா, for 0.01 molar solution of aqueous solution of aluminum chloride, calcium chloride and potassium chloride at 25 degrees Celsius, the correct order of Debye length வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட Debye length formula என்னது, ஸோ Debye length வந்து will be written as 1 by k ன்னு எழுதுவோம். ஓகே, ஸோ 1 by k வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, this is going to proportional to your inversely proportional to your ionic strength and directly proportional to your square root of temperature. ஓகேவா, ஸோ இங்கே என்ன தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, இங்கே வந்து நம்மளுக்கு வந்து அலுமினியம், கால்சியம் அண்ட்
பொட்டாசியம் வந்து அப்பஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரென்த்துக்கு வந்து ஈக்குவலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அயானிக் ஸ்ட்ரென்த் வந்து எதுக்கு ஜாஸ்தியாக இருக்கும்? ஸோ அயானிக் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு பி மோர் ஃபார் யுவர் அலுமினியம் குளோரைடு. அலுமினியம் குளோரைடில் வந்து அயானிக் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி இருக்கும். தென் கம்ஸ் யுவர் கால்சியம் குளோரைட், தென் யுவர் potassium. Okay, ionic strength of aluminum chloride is going to be more than your calcium chloride, then your potassium chloride. Okay, so இது வந்து simply ஸோ என்ன இருக்குது நம்மளுக்கு டிபி லென்த் வந்து என்னது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு யுவர் அயானிக் ஸ்ட்ரென்த். ஸோ அப்போ என்ன ஆகும், அயானிக் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்கள் டிபி லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஆர் இது வேறு எப்படி எழுதலாம், இந்த ஆர்டரோட ரிவர்ஸ் ஆர்டர் தான் வந்து என்னது உங்களோட டிபி லென்த்தோட order. Okay, so simply your KCl is going to have more value than your CaCl2, then your AlCl3. Okay, so இது வந்து formula based question. ஓகேவா? ஸோ அயனிக் ஸ்ட்ரென்த் அண்ட் டிபி லென்த் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ யூ கேன் சே ஆப்ஷன் 1 is the correct answer. Okay, 2-methyl butadiene is used in pinnic oxidation. ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா pinnic oxidationோட ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஏதோ வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஸ்கேவெஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றது தான் கொஷனில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ சிம்பிளி ஃபர்ஸ்ட் உங்கள் pinnic ரியாக்ஷன் வந்து எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா you have your aldehyde. Okay, you have your aldehyde. So next என்ன இருக்கு, you are going to have a chlorous acid. Okay, chlorous acid எப்படி ஃபார்ம் ஆகும்னா உங்களோட NaCl2 and ஸோ உங்களோட NaClO2 ப்ளஸ் NaHpO4 ரெண்டுமே ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா you are going to get a chlorous acid. Cl double bond O, single bond OH. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து chlorous acid வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த chlorous acid வந்து என்ன ஆகும்னா this is going to react. இந்த chlorous acidல இருக்க ஸோ here it is going to have a negative charge. This is going to attack your carbonyl group. Thereby this is going to open like this. So இது என்ன ஆகும், this is going to be written like R O Cl double bond O, single bond ஹைட்ரஜன். ஓகே, இங்கே வந்து O மைனஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும், அகைன் வந்து எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணலாம்னா இந்த ஆக்சிஜன் மேலே இருக்க லோன் பேஸ் வந்து ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ தேர்பை இந்த பாண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகும். திஸ் கம்ப்ளீட்லி என்ன ஆகும், இந்த குளோரின் ClOH வந்து குரூப் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். ஓகே, யார் HOCl குரூப் தான் என்ன ஆக போகுது, ஸ்கேவெஞ்சாக வந்து ஆக்ட் ஆக போகுது. ஸோ ஓகே, ஸோ என்ன ஆகும், பேலன்ஸ் என்ன இருக்கும், ரெஸ்ட் வந்து யூ வில் ஹாவ் யுவர் ஆசிட். Okay, so this is an aroma, so this is going to have acid. So இந்த மாதிரி வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஃபர்தராக உங்களோட HOCl இருக்குல்ல, HOCl வந்து இப்போ வந்து அல்கீன் மாய்டி, எங்கெல்லாம் அல்கீன் மாய்டி இருக்கும் அந்த அல்கீன் மாய்டியில் வந்து இட் இஸ் கோயிங் டு ஆட். ஓகே, ஸோ தேர்பை இட் இஸ் கோயிங் டு ஸ்கேவெஞ்ச் தி அல்கீன் மாய்டி. ஓகே, ஸோ இதில் வந்து எது ஸ்கேவெஞ்சராக ஆக்ட் ஆகுதுன்னா யுவர் HOCl இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ scavenger. Okay, next question, the number of skeletal electron pairs and the cluster type for வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா B10 சாரி B10 H10 2 மைனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன ஸ்ட்ரக்சர்னு பாருங்கள், திஸ் இஸ் யோர் க்ளோசர் ஸ்ட்ரக்சர். இது வந்து க்ளோசர் ஸ்ட்ரக்சர்னு தெரிஞ்சிருச்சு. இதில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ இதை வேறு எப்படி எழுதலாம், BH10 2 மைனஸ்னு எழுதலாமா? ஓகே, ஸோ வி நோ தட் BHல வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, BH இஸ் கோயிங் டு ஹேவ் 2 எலக்ட்ரான்ஸ் அண்ட் எத்தனை மொய்ட்டி இருக்குது, 10 மொய்ட்டிஸ் இருக்குது. அண்ட் தென் என்ன இது இருக்குது, சார்ஜஸ் 2 minus 2 இருந்தால் plus 2 பண்ணும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 22. ஸோ டிவைடட் பை 2 பண்ணால் திஸ் இஸ் கோயிங் டு ஹேவ் 11 எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான் பேர் இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க, எலக்ட்ரான் பேர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 11 எலக்ட்ரான் பேர்ஸ் வந்து இருக்கும், 11 skeleton electron pairs வந்து இருக்கும். நெக்ஸ்ட் என்ன காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, B6H9 மைனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வேறு எப்படி, ஒன் செகண்ட், யா oops, so B6H9
மைனஸ். ஸோ இதை இப்படி ரீரைட் பண்ணலாம். B6H6. இங்கே 3 groups இருக்கா? So this is going to be 3 minus and minus is going to be 4 minus. Okay. So this is your nido structure. This is your nido structure. So again இதில் வந்து எத்தனை எலக்ட்ரான் pairs இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாமா? BH 6 4 minus. So BH is going to have 2 electrons and 6 pairs இருக்கு, and then charge is 4. So this is going to be equal to 12 plus 4 is going to be 16 by 2. எத்தனை skeleton electron pairs இருக்கு? 8 skeleton electron pairs இருக்கு. So 11 closo and 8 nido is the correct answer. Next question. e power e power I kx is an eigenfunction of a linear momentum operator with the eigenvalue. ஸோ இப்போ என்னன்னா நம்மளுக்கு வந்து we have given an operator and function வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து சிம்பிளி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ p of x into e power I kx. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? உங்களோட லீனியர் மொமெண்டம் வேல்யூ என்ன? மைனஸ் அயோட்டா h cut by h cut d by dx. This is your linear momentum value. And then function என்ன கொடுத்துருக்காங்க? e power I kx தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளி இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் தான் பண்ணணும். ஸோ மைனஸ் அயோட்டா ஹெச் கட் வந்து வில் ரிமைன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் என்ன ஆகும்? இப்போ வந்து e power I kx வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும்? யூ வில் கெட் தி ik வேல்யூ அவுட்டில் இருக்கும். ஓகே. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ik e power ikx வந்து இருக்கும். ஓகே. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு மைனஸ் iota ஸ்கொயர் h cut k e power I kx. ஓகே. ஸோ we know that iota ஸ்கொயர் வந்து எதுக்கு ஈக்குவல்? இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னுக்கு வந்து ஈக்குவல். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி கன்வெர்ட் டு h cut k e power I kx. ஓகே. ஸோ e power I kx is your eigen function. ஸோ eigen value என்னது? h cut k. ஸோ option 2 is the correct answer. Okay. The number of unpaired electrons in B2 molecule. So boron node electronic configuration என்ன? 1s2, 2s2, 2p1. Okay. So B2 molecule this is going to again have 1s2, 2s2, 2p1. So இந்த total இத்தனை electrons இருக்கு? 10 electrons இருக்கு. So என்ன இது follow பண்ணும்? 1 2 1 2 follow பண்ணுமா? 1 2 1 2. So உங்க p orbitalsல இந்த மாதிரி இருக்கும். So இப்போ வந்து எத்தனை electrons இருக்கு? You have one unpaired electrons and again one unpaired electrons. Fill பண்ணீங்கன்னா this is going to have 2 unpaired electrons. Okay, that's the correct answer. Consider the following statement. Micelles form above the critical micelle concentration. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? micelle form above the craft temperature. ஓகே, ரெண்டுமே கரெக்ட். ஸோ மைசில்ஸ் வந்து எப்போ ஃபார்ம் ஆகும்னா உங்கள் கிரிட்டிக்கல் மைசில் கான்சன்ட்ரேஷனுக்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மைசில் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி கிராஃப்ட் டெம்பரேச்சர் மேலே இருந்தாலும் உங்களுக்கு மைசில்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, next question. The difference in the second oxidation energies of lithium, okay, என்ன கொடுத்துருக்காங்கன்னா lithium and sodium, beryllium and magnesium, boron and aluminium, and nitrogen and phosphorus. ஸோ இதில் வந்து செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜியோட ஆர்டர் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜினா என்ன? ஸோ சிம்பிளாக இதில் வந்து ரெண்டு எல்லாமே வந்து நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் சேம் குரூப் எலமெண்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் பீரியட் எலிமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சேம் குரூப் எலிமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லித்தியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? 1s2, 2s1. ஸோ அதே மாதிரி அப்போ சோடியமில் என்ன இருக்கும்? 3s1 எலக்ட்ரான் வந்து இதுவாக இருக்கும். ஸோ பெரிலியம் வந்து இஸ் கோயிங் டு பி 1s2, 2s2, boron is 1s2, 2s2, 2p1, nitrogen is 1s2, 2s2, 2p3. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டவே நம்ம வந்து செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் வந்து இங்கே ரிமூவ் ஆகும்போது நோ ப்ராப்ளம், இங்கே வந்து நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் இருக்கும். அண்ட் செகண்ட் எலக்ட்ரான் எங்கேருந்து ரிமூவ் பண்ணணும்? நீங்கள் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் 1s ஆர்பிட்டலேருந்து ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போது வந்து அயனைசேஷன் எனர்ஜி வந்து 1க்கு வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து என்னது, நம்ம வந்து 1s ஆர்பிட்டல்லேருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ x1 is going to have high ionization energy. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? பெரிலியம். ஸோ பெரிலியமில் வந்து we have 2s2. ஸோ ரெண்டு எலக்ட்ரான்ஸை வந்து ரிமூவ் பண்ணால் என்ன ஆகும்? this is going to attain a noble gas configuration இருக்கும். ஸோ this is going to have least ionization energy. This is going to have least ionization
எனர்ஜி. ஸோ ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4 அண்ட் 3 1ல பார்த்தீங்கன்னா ஆர்டர் இருக்கு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வேற எது வந்து ஹைன்னு பார்க்கணும். ஸோ போரான்ல வந்து பாருங்க, போரான்ல வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் வந்து நீங்க ரிமூவ் பண்ணிடுறீங்க. செகண்ட் வந்து என்ன இருக்கு? கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டல்ஸ்ல இருந்து நீங்க ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட்ல வந்து என்னது? கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டல்ஸ். ஸோ இங்க வந்து நீங்க எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகும்? திஸ் கோயிங் டு பி 1s2 2s1 இருக்கும். ஓகே. ஸோ என்ன இங்கே வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டல்ஸ்லேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி செகண்ட் லீஸ்ட். திஸ் இஸ் கோயிங் டு பி செகண்ட் லீஸ்ட். ஓகே. ஸோ இங்கே என்ன இருக்குது? நீங்கள் 2 எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணால் இது வந்து 2p1ல தான் இருக்கும். திஸ் இஸ் ஈஸி டு ரிமூவ். ஓகே, திஸ் இஸ் ஈஸி டு ரிமூவ். ஓகேவா? ஸோ அயனைசேஷன் எனர்ஜி வேல்யூஸ் வந்து எதுக்கு தான் வந்து ஓகே 2p ஆர்பிட்டல்ஸ்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் ரிமூவ் பண்ண முடியாது. பிகாஸ் தட் இஸ் கோயிங் டு ஹாவ் அ ஹை electron screening effects இருக்கிறதுனால this is going to have the high values. Okay, this is going to comparatively have a high value. Okay, then compared to your s orbitals. Okay, so இங்க வந்து sp orbital overlaps இருக்கிறதுனால என்ன ஆகும்? நைட்ரஜன்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ ஆப்ஷன் 1 x1 x4 x3 and x2 is the correct order. Okay. ஸோ சிம்பிளி என்ன ஆகுதுன்னா நைட்ரஜனில் வந்து sp ஆர்பிட்டல் வந்து இன்டர்மிக்சிங்காக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ண முடியாது? எலக்ட்ரான்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகே, கம்பேர்ட் டு யர் எஸ் ஆர்பிட்டல்ஸ். சிமிலர் ஆர்பிட்டல்ஸ் ஒரே ஆர்பிட்டல்லேருந்து ரிமூவ் பண்ணுறதை விட மிக்சிங் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா எலக்ட்ரானை வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் தி எலக்ட்ரான் வந்து வில் பி டிஃபிகல்ட். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா we have given the ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன் வந்து ஹாமில்டோனியன் இது கொடுத்துருக்காங்க, வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. தென் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க? கம்யூட்டேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளி பாருங்க, இங்கே என்ன இருக்குது? ஸோ லெட்ஸ் ரைட் திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு பி எக்ஸ் ஸ்கொயர் பை 2m ப்ளஸ் வி ஆஃப் எக்ஸ் இஸ் யார் ஹாமில்டோனியன். ஸோ px லீனியர் மொமெண்டமோட வேல்யூ என்ன? மைனஸ் அயோட்டா ஹெச்கட் டி பை டிஎக்ஸ். ஓகேவா? ஸோ கம்யூட்டேஷன் ஃபார்முலா என்னது? இஃப் a and b commutes we can write it as AB minus BA should be equal to 0 இருந்தால் தான் என்ன சொல்லுவோம்? this is கம்யூட்டர்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இதோட வேல்யூஸ் வந்து என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? அஸ்யூமிங் this two are commuting, இது ரெண்டுமே வந்து கம்யூட் ஆகுதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ A வந்து P of x by 2m px square by 2m plus V of x. Okay, and into B another minus iota h cut by d by dx. This is going to be 1 minus iota h cut d by d of x into px square by 2m plus vx. Okay, this is vx. Okay, wow. So simply multiply பண்ண போறோம். So multiply பண்ணா minus iota h cut px square by 2m d by d of x minus iota h cut v d by d of x. Okay, wow. Plus iota h cut d px square by 2m d of x plus iota h cut d by dx vx. ஓகேவா? ஸோ இப்போ வந்து எதுக்கு தான் இது பார்க்குறோம்னா எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்க்கு வந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸ் இஸ் யுவர் பொசிஷன். ஓகே, எக்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் யுவர் பொசிஷன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பி ஆஃப் எக்ஸ் இருக்கிறதுனால யூ கேன் நாட் டிஃப்ரென்ஷியேட் தி டேர்ம்ஸ் ஆஸ் லைக் தட். ஓகே, ஸோ இஃப் யூ சி யுவர் போத் டேர்ம், ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் டேர்ம்ஸ் வந்து கேன்சல் ஆகும். ஏன்னா இது வந்து என்ன? பி ஆஃப் எக்ஸ் இஸ் யுவர் லீனியர் மொமெண்டம். ஓகே, எக்ஸ் இஸ் யுவர் பொசிஷன். ஸோ இது ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டேர்ம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஆட் பண்ண முடியாது. அண்ட் தென் இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து வேல்யூஸ் வந்து பாருங்கள், யூ ஹாவ் டூ டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் வந்து ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஸோ சின்ஸ் உங்கள் பொசிஷன் அண்ட் லீனியர் மொமெண்டம் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால என்ன ஆகும்? திஸ் வேல்யூ இஸ் அகெயின் கோயிங் டு டேக்கன் ஆஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இந்த வேல்யூ என்ன ஆகும்னா கான்ஸ்டண்ட்டாக வெளியில் எடுத்துருவோம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ப்ளஸ் அண்ட் மைனஸ் டேர்ம்ஸ் வந்து கேன்சல் அவுட் பண்ணியிருப்போம். சரியா?
அண்ட் இங்கே வந்து பாருங்க, இங்கே என்ன இருக்கு, யூ ஹேவ் யுவர் மைனஸ் அயோட்டா ஹெச்கட் வி. ஓகே, Vன்றது இஸ் யுவர் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆல்சோ இன்க்ளூட்ஸ் யுவர் பொசிஷன். எக்ஸ் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வி ஆஃப் எக்ஸ் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டி பை டிஎக்ஸ்ன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அயோட்டா ஹெச்கட் பை அயோட்டா ஹெச்கட் டி வி ஆஃப் எக்ஸ் பை எக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வேறு எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, அயோட்டா ஹெச்கட்ஸை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ அயோட்டா ஹெச்கட்டை வரைக்கும் வெளியில் எடுத்தால் வேறு என்ன இருக்கும், யூ வில் ஹாவ் யுவர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ டேர்ம்ஸ் வந்து இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ டேர்ம்ஸ் வந்து இருக்குமா. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் டிவி எக்ஸ் பை டி ஆஃப் எக்ஸ் மைனஸ் வி ஆஃப் டி பை டிஎக்ஸ். ஓகே, ஸோ இந்த என்டையர் டேர்மை வந்து வேறு எப்படி எழுதலாம்னா, திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் partial differentiation of, that is dv by dxன்னு வந்து எழுதலாம். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ரெண்டு பொட்டென்ஷியல் எனர்ஜிஸையும் வந்து டிஃப்ரென்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் ஒன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். திஸ் கேன் பி பிட் ட்ரிக்கி, பட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். Okay, this is a straightforward question. For FCC packing of a monatomic solid, the number of tetrahedral and octahedral holes within the unit cell is 8 and 4. This is again a straightforward question. Okay. For a proton, the gyromagnetic ratio is 26.75 to 10 power 7 rad Tesla inverse and second inverse. Okay. The Lamar frequency for a proton in megahertz வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ யா, அண்ட் தென் என்ன கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னா, லேமர் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ இன்டூ மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ யுவர் லேமர் ஃப்ரீக்வன்சி வில் பி இன் மெகாஹெர்ட்ஸ், gyromagnetic ratio will be in your megahertz by Tesla, and then you have your magnetic field. Magnetic field another value is going to be around in Tesla. பட் இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு வந்து ரேட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி கொஸ்டினை ரீரைட் பண்ணலாம். ஸோ யுவர் லேமர் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல்ஸ் டு கைரோமேக்னெட்டிக் ரேஷியோ பை 2π. ஓகே, ஸோ இது வேறு எப்படி, ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீக்வன்சின்னு எழுதலாம். ஸோ ஃப்ரீக்வன்சி இன்ட்டு 2π இஸ் நத்திங் பட் யுவர் lemma frequency, okay, omega into your magnetic field. ஸோ இப்போ வந்து சிம்பிளி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். கைரோமேக்னெட்டிக் ரேஷியோ வேல்யூ என்னது 26.752 into 10 power 7, this is rad Tesla inverse and second per second, okay, by 2 into 3.14. So இது என்னது 2π is nothing but your rad. So this rad and rad will be cancelled, and then you also have your uh, magnetic field. Magnetic field another 21.1 Tesla. So Tesla and Tesla will be cancelled. So in the you will get it in per second. So per second வந்து also we can call it as hertzல வந்து சொல்லுவோம். சரியா, ஸோ இப்போ வந்து என்ன ஆகுனா, we are going to get the values in hertz, and then என்ன பண்ண போகிறோம், நம்ம ஹர்ட்ஸில் இருக்கிறது வந்து ஆன்சர் வந்து என்ன வேணும், நமக்கு மெகா ஹர்ட்ஸில் வேணும். ஸோ 10 power 6 hertz is going to be equal to megahertz. Okay, so we can rewrite the equation as 26.752 into 10, okay, by 2 into 3.14 into 10 power 6 hertz. Okay, so 10 power 6 hertz வந்து will be equal to your megahertz. So simply இப்போ வந்து solve பண்ணிங்கன்னா, this is going to be equal to 898 megahertz. Okay, so answer வந்து பார்த்தீங்கன்னா, answer is your 4900. Next question. The following statement are given with respect to copper containing nitrate reductase. Okay, so copper containing nitrate reductaseல என்னென்ன இருக்கும்னா, type 1 and type 2 copper protein தான் வந்து present ஆயிருக்கும். type 1 and type 2 copper protein present ஆயிருக்கும். This will be helpful in your electron transfer reaction. This is a new question, okay, new set of questions. So bioinorganicல nitrate reductaseலேருந்து பெருசாக question வந்ததில்லை. This is the first time they are asking. Okay, ஸோ என்ன இருக்கும், காப்பர் கண்டெய்னிங் ப்ரோட்டீன்ஸ் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து என்ன இருக்கும், டைப் 1 அண்ட் டைப் 2 காப்பர் ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்கும். ஓகே, அண்ட் தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஸ்டோரேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட்ரேட் ரிடக்டேஸ், ஸோ இங்கே வந்து ரிடக்டேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நைட்ரேட் ரிடக்டேஸ்னால் யுவர் NO2 மைனஸ் இஸ் கோயிங் டு ரெடியூஸ் டு NO. ஓகே, ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் 1ல் என்ன இருக்குது, இட் கண்டெயின் போத் டைப் 2 அண்ட் டைப் 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன டைப் 1 அண்ட் டைப் 2 தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ராங். Next, type 1 copper protein
is involved in the electron transport process. Correct. And type option C ல இருக்கு nitrate ion is reduced to NO. That's correct. Okay. Option D ல இருக்கு nitrate ion is reduced to amine. Amina வந்து convert ஆகாது. So D is wrong. So option B and C is the correct answer. Okay. The option showing the correct match for the reactant in column 1 with the second order rate constant in column 2 for the outer sphere reaction in water. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து அவுட்டர் ஸ்பியர் ரியாக்ஷன் வாட்டர் கூட ட்ரீட் பண்ணும்போது செகண்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ஸ் வந்து கிடைக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ரேட் கான்ஸ்டன்ஸை வந்து மேட்ச் பண்ணணும். ஓகே. ஸோ டிப்பிக்கலி உங்களோட சயனைட், phenanthroline and then your bipyridine. ஸோ இந்த குரூப்ஸ் எல்லாம் இருந்தால் என்ன ஆகும்னா ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து என்ன நடக்குது, ஃபாஸ்ட் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இருக்கும். ஃபாஸ்ட் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இருக்கும். ஸோ we can straight away say first one will be 10 power 5. 10 power 5 தான் வந்து highest value. So 1 will be 10 power 5. Next என்ன இருக்கு, you have your Fe. Fe2 plus and Fe3 plus. ஸோ இங்கே வந்து பாருங்கள் அக்வா காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஆகும்னா இதில் வந்து ரெண்டுமே வந்து ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஓகே. Fe2 plus and Fe3 plus ரெண்டுமே என்ன இருக்கும், ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். This is going to be go from D6 to D5 வந்து கன்வெர்ட் ஆகுது. ஓகே. D6 and D5 ரெண்டு காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா whenever we have a complex with same spin, if you have a complex with same spin, high spin or low spin இருந்தா என்ன ஆகும்னா outer sphere reaction வந்து மெக்கானிசம் வந்து என்ன ஆகும், will be ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ரீஆர்கனைசேஷன் எனர்ஜி என்னவா இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ ரீஆர்கனைசேஷன் எனர்ஜி வந்து will be less. சரியா. ரீஆர்கனைசேஷன் எனர்ஜி லெஸ்ஸாக இருக்கிறதுனால என்ன ஆகும், this is going to be fast. Okay. So next this is going to be fast. And option C and D பாருங்க. option C and D ல வந்து you have your cobalt complex, cobalt 2 plus 2, cobalt 3 plus வந்து convert ஆகுது. And என்ன difference இருக்கு, you have your amine. Okay. And then you have your amine and ethylene diamine. ligands மட்டும்தான் வந்து வேரியேஷன் இருக்கு. So if you see in case of your amine, so amine, in presence of amine we know that cobalt 3 plus is going to be in high spin and then cobalt 2 plus is going to be low spin. So simply என்ன ஆகும்னா இங்கே வந்து in case of your cobalt 2 plus and 3 plus with ligand amine இருக்கும்போது என்ன ஆகும்னா காம்ப்ளெக்ஸ் வந்து one is going to be your low spin, the other one is going to be in high spin. ஓகே. ஒரு காம்ப்ளெக்ஸ் லோ ஸ்பின்லையும் இன்னொரு காம்ப்ளெக்ஸ் ஹை ஸ்பின்லையும் இருக்கிறதுனால இங்கே என்ன ஆகும்னா ரீஆர்கனைசேஷன் எனர்ஜி வந்து என்ன ஆகும், will be more. சரியா. ரீஆர்கனைசேஷன் எனர்ஜி மோராக இருந்தால் என்ன ஆகும், எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து டிலே ஆகும். எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து என்ன ஆகும், will be less. சரியா. ஸோ அப்போ என்ன ஆகும், ரேட் கான்ஸ்டன்ட் வந்து என்ன ஆகும், ரேட் கான்ஸ்டன்ட் கேவும் வந்து என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ லீஸ்ட்டாக என்ன இருக்குது, 10 power minus 6. ஸோ யூ கேன் ஸ்ட்ரெயிட் அவே சே ஆப்ஷன் 1 A1 B1 B2 C3 and D4 is the correct answer. Okay. Next question. The correct option for the oxidation state of niobium in the cluster வந்து கேட்டிருக்காங்க. So they have given a niobium cluster வந்து கொடுத்துட்டாங்க. இதில் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, நியோபியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ we have Na4 NB6 Cl18. So simply write பண்ணா this is going to be equal to, இங்கே என்ன இருக்குது, we have 4 Na plus, okay, plus நியோபியம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ திஸ் கோயிங் டு பி 6x. இங்கே வந்து 6 மாலிகூல்ஸ் இருக்கிறதுனால ஐ வில் புட் லைக் 6xன்னு போடுறேன். குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது, குளோரின் இஸ் கோயிங் டு ஹேவ் -1 சார்ஜ். ஓகே. அண்ட் தென் என்ன இருக்குது, வி ஹேவ் 18 குரூப்ஸ் வந்து இருக்குது, 18 குளோரின் வந்து இருக்குது. திஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 0. ஸோ 4 plus 6x minus 18 is equal to 0. ஸோ 6x is equals to 14. ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா வந்து இது வந்து எதில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து பாருங்கள் 2 is in the 3 state. அப்படின்னா என்ன ஆகும், 2x வந்து அதாவது 2 நியோபியம் வந்து in plus 3 state plus 4 நியோபியம் in plus 2 state. Okay. So this is equal to your 6x. அப்படின்னா என்ன ஆகும், this should be equal to your 14 ஆன்னு பார்க்கணும். இப்போ வந்து சால்வ் பண்ணி பாருங்க. This is equal to 6. This is equals to 8. 6 plus 8 is 14. So this is equal. So option 1 is the correct answer. Okay.
தி ஸ்ட்ரக்சர் தட் கரஸ்பாண்ட்ஸ் டு தி ஃபாலோயிங் காம்பவுண்ட். ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டான சாரி இது வந்து கரெக்டான ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் வந்து ட்ரா பண்ணும். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, ஸோ let me draw the cyclohexane. Okay, let's number. This is going to be 1, 2, 3, 4 and 5. So 1, so 1 வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகல. So let me start the numbering 1. 1, 2, 3, 4 and 5. Okay, so இங்கே என்ன இருக்குது, 1 வந்து above the planeல இருக்குது and என்ன இருக்குது, 4 வந்து again above the planeல இருக்குது. Okay, 5 வந்து எங்கே இருக்குது, below the planeல இருக்கு. So 5 is below the planeல இருந்து 5 இருக்கு. So this is going to be the structure. Option 3 is the correct answer. The major product formed in the following reaction sequence வந்து கேட்டிருக்காங்க. So first வந்து என்ன பண்றாங்க, you are treating with sodium and liquid ammonia is nothing but your Birch reduction. So Birch reductionல இது react பண்ணும்போது என்ன ஆகும், you have a complex like this, right? So electron வந்து this electron will be sent to this uh, position. Okay, so என்ன ஆகும், this bond is going to shift like this. Here you are going to get a negative charge, and இந்த negative charge வந்து எப்படி இதுவாகும், இங்க இருக்க hydrogen வந்து will break. Okay, this hydrogen was going to come here and thereby it's going to have a structure like this. So Birch reduction ல வந்து treat பண்ணும்போது this is your first product. Next என்ன பண்ண போறோம்னா, we are going to treat it with your Wilkinson catalyst. So this is your Wilkinson catalyst. Okay, Wilkinson catalyst. So Wilkinson catalyst ஓட specialty என்னன்னா, Wilkinson catalyst will reduce only your least substituted alkene. Okay, so it will reduce your least substituted alkene. So least substituted alkene என்ன பண்ணும், hydrogenation பண்ணும். So this is going to be the product. Now we are going to add your BH3 THF. BH3 THF ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ வந்து உங்களோட ஹைட்ரஜன் அண்ட் BH3 வந்து BH குரூப் வந்து இந்த மாதிரி ஆட் ஆகும். ஸோ எப்படி ஆட் ஆகும்னா, இஃப் லெட்ஸ் சே உங்களோட மெத்தில் குரூப் வந்து above the planeல இருக்குன்னா, let's say if your methyl group is above the plane, உங்களோட BH3 group எங்க தான் ஆட் ஆகும், BH3 group வந்து below the planeல தான் வந்து ஆட் ஆகும். Okay, so your BH3 group will be added below the plane. So எப்படி இருக்கும், this is going to be like this. இங்க வந்து ரஃபா denote பண்ணிருக்கேன். So this is going to be like this. You will have your group like this. Here you will have your hydrogen and here you will have your BH2. Okay, so further இதை வந்து நீங்கள் வந்து sodium peroxide கூட treat பண்ணும்போது this is going to convert to alcohol. Your BH2 group is going to convert to alcohol. So here you will have your methyl, again methyl, and then you will have your alcohol OH. So option 3 is the correct answer. Okay, in solid, the filled molecular orbitals contribute to. See, this is a very straightforward simple question. இங்க வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஸ்டினை 4 மார்க்ல கேட்டு வச்சிருக்காங்க. ஓகே, இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, filled molecular orbital contribute to. So filled orbitals na, that's going to be your valence bond. Okay, so option 2 is the correct answer. Vacant orbital இருந்தா that is going to be your conduction band. Okay, simple. Okay, sigma G and sigma U are respectively the bonding and antibonding molecular orbitals formed by linear combination of two 1s orbitals of hydrogen atom. Okay, the spatial part of purely covalent wave function for H2 molecule obtained according to the molecular orbital theory. So molecular orbital theory you have your 1s and 2s, right? So this is going to be your 1s orbital of your hydrogen and then 1s orbital of your hydrogen. So this is going to combine and going to form. Okay, so you'll have one, this is going to form a group like this. Okay, so this is your sigma gerate and this is your sigma ungerate. Okay, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 2 1s அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் வந்து ரியாக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, உங்களோட சிக்மா ஜெரேட்ல வந்து யூ ஹாவ் 2 எலக்ட்ரான்ஸ், பட் சிக்மா அன்ஜெரேட்ல யூ டோன்ட் ஹாவ் எலக்ட்ரான்ஸ். சரியா? ஸோ ஆப்ஷன் 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அண்ட் திஸ் இஸ் தி ரெப்ரசன்டேஷன் ஃபார் யோர் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, ஸ்பேஷியல் பார்ட் பியூர்லி கோவலண்ட் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, திஸ் இஸ் யர் ஸ்பேஷியல் பார்ட் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, ஸ்பேஷியல் பார்ட் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இங்கே என்ன ஆயிருக்கு, இங்கே வந்து அன்சிமெட்ரிக்லி ஃபில்ட் ஆயிருக்கு. இங்கே வந்து 1s 2 1s அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸில் வந்து
அதாவது 2 H2 மாலிக்யூல்ல வந்து என்ன ஆயிருக்கு? அன்சிமெட்ரிக்கலி ஃபில்ட் ஆயிருக்கு. சிமெட்ரிக்கலா ஃபில் ஆகல. ஸோ திஸ் இஸ் ஆன்டிசிமெட்ரிக். அன்சிமெட்ரிக் ஆர் ஆன்டிசிமெட்ரிக். ஓகே. அன்சிமெட்ரிக்கா ஃபில் ஆயிருக்கிறதுனால என்ன ஆகும்? திஸ் இஸ் கோயிங் டு ஹேவ் அ நெகட்டிவ் சார்ஜ். அதுவே if that in case of helium H2 இருந்தா that is going to be symmetrically filled, then your option 3 will be the correct answer. Okay. The major product formed in the following reaction வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன இருக்கு? You have your sodium hydrate வந்து கொடுத்துருக்காங்க, and then you have your alcohol and tosyl group இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஆகும்? உங்கள் sodium hydrate is a strong base. This is a very strong base. ஸோ இது என்ன பண்ணும்? This is going to abstract the most acidic hydrogen வந்து abstract பண்ணும். ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எதர் இட் கேன் அப்ஸ்ட்ராக்ட் தி ஹைட்ரஜன் ஃப்ரம் ஒன் ஆர் இட் கேன் அப்ஸ்ட்ராக்ட் தி ஹைட்ரஜன் ஃப்ரம் டூ. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டொசைல் குரூப் இருக்கிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு அப்ஸ்ட்ராக்ட் தி ஹைட்ரஜன் ஃப்ரம் டூ. ஸோ ஸ்ட்ரக்சர் என்ன ஆகும்னா திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு யுவர் டொசைல் குரூப் இஸ் ஹியர், யூ ஹாவ் யுவர் மெத்தில் குரூப், ஓகே, and then you also have your 5-membered ring. So இந்த மாதிரி வந்து இருக்கு. So you have your methyl group, you have your alcohol. So என்ன ஆகுதுன்னா this is going to abstract the hydrogen from here, so this is going to form a O negative. Okay, so further and now this negative charge is going to fall here, and this entire bond is going to shift here, thereby it breaks thereby it leaves your tosyl group. Okay, so option 2 is the correct answer. As you can see இங்க வந்து methyl வந்து above the plane இருக்கு. So obviously என்ன ஆகும்? இந்த tosyl group attach ஆயிருக்க group வந்து will be in the below the plane வந்து இருக்கும். So option 2 is the correct answer. Okay, for a diatomic molecule, which is an anormonic oscillator, okay, your vibrational wave number வந்து கொடுத்துருக்காங்க, and then என்ன கொடுத்துருக்காங்க? ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா the magnetic moment வந்து ஆஃப் தேர்ட் ஓட்டோன் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ we know that fundamental frequencyயோட ஃபார்முலா என்ன? V naught is equal to your vibrational wave number into 1 minus 2 into anormonicity constant xc. Okay, so simply multiply பண்ணீங்கன்னா this is going to be your wave number minus 2 VEXC. Okay, so VEXC value வந்து find out பண்ணீங்கன்னா this is going to be equal to 3.4. ஸோ இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா சிம்பிளி வந்து உங்களோட ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷனல் வேவ் நம்பர் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டு டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா யூ வில் கெட் யுவர் V by XC வேல்யூ வந்து கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா we need to find for third overtone வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ we know that 0 to 1 is your fundamental. 0 to 1 ல நடந்த transition that is going to be your fundamental. So 0 to 2 is your first overtone, 0 to 3 is your second overtone, and 0 to 4 is your third overtone. ஸோ நம்மளுக்கு வந்து தேர்ட் ஓவர்டோன் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு frequency. This is not fundamental frequency. So your frequency for your third overtone, this will be equal to 4 VE 1 minus 5 XC. Okay, this is going to be the formula for your third overtone. So simply வந்து substitute பண்ணீங்கன்னா this is going to be 4 VE minus 20 VE XE. Okay, this is small one. So substitute பண்ணுங்க values. This is going to be 4. Vibrational wave number value என்னது? 536.2. Okay, minus 20 into 3.4. So substitute பண்ணி solve பண்ணீங்கன்னா you will get your values around 2076.8 வரும். Okay, so option 1 is your correct answer. Next question. Consider the following. Maybe let me take a pen. Consider the following compound. Coupling constant வந்து கொடுத்துருக்காங்க for your 3A, AB and BC represent the coupling between HA and B and HB and C. Okay, simply என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3JABன்றது வந்து coupling between HA and HB represent பண்ணுது. Likely JBCன்றது வந்து உங்க HB and HCக்கு இருக்க கப்ளிங்கை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? இப்போ வந்து 2 டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ஹெச்பி ப்ரோட்டான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, என்னென்ன சினாரியோஸ் இருக்குது? 1 வந்து என்னென்னா உங்களோட கப்ளிங் கான்ஸ்டன்ட் ஃபார் யோர் HA அண்ட் HB வந்து
லெஸ் தேன் யுவர் ஹெச்பி அண்ட் ஹெச்சியை விட கம்மியாக இருந்தால் என்னவாகுன்றது ஒரு சினாரியோ. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் உங்களோட வேல்யூ என்னவா இருக்கும்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் சினாரியோ பாருங்க. ஸோ இப்போ வந்து ரெண்டுத்தோட கப்ளிங் கான்ஸ்டன்ட்மே வந்து ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு பி இன் சேம் என்வாயர்மெண்ட். ஓகே, ஸோ அப்போ இது எல்லாமே வந்து சேம் என்வாயர்மெண்ட்டில் இருக்கும். அப்போ ஹெச்பிக்கு வந்து நீங்கள் வந்து மல்டிப்ளிசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? ஹியர் யூ ஹேவ் 3. Okay, here you have 3 hydrogen, and then here also you have 1 hydrogen, and value another. And this is going formula another 2n plus 1 now. So number of unpaired number of proton groups வந்து என்னது, sorry, this is n plus 1, not 2n plus 1, this is going to be n plus 1 தான், சரியா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், இங்கே வந்து 4 different protons இருக்கு. ஸோ multiplicity will be equal to n plus 1, that is going to be equal to 5. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து quintet. ஓகே, யூ வில் கெட் யுவர் quintet. ஸோ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இன் கேஸ் ஆஃப் யுவர் உங்கள் கப்ளிங் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் வந்து கப்ளிங் வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் என்ன ஆகும், எல்லா ப்ரோட்டானுமே வந்து சேம் என்வாயர்மெண்ட் ஈக்குவலண்ட்னு அர்த்தம். ஈக்குவலண்ட்டாக இருக்கும்போது தட் இஸ் கோயிங் டு ஹாவ் அ quintet. This is going to have your quintet. Okay, but if let's say உங்களோட coupling for your B and C is going to be different from your A and B அப்படின்னும் போது என்ன ஆகும், in this case you are going to get two different signals வந்து இருக்கும். ஓகேவா, அந்த டூ டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸ் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி, இங்கே வந்து 3 ப்ரோட்டான்ஸ் இருக்குது. ஸோ 3 + 1 திஸ் கோயிங் டு பி குவாட்ரேட். ஓகே, ஸோ 3 + 1 போது 4. ஸோ குவாட்ரேட் ஆஃப் என்ன இருக்கும், and then you have your இங்கே வந்து ஒரே ஒரு ப்ரோட்டான் தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி டப்ளெட். ஸோ குவாட்ரேட் ஆஃப் டப்ளெட் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குவாட்ரேட் ஆஃப் டப்ளெட் அண்ட் செகண்ட் இஸ் கோயிங் டு பி யுவர் குவிண்டட். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, the complete hydrolysis of XeF6 gives P. So XeF6 வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணணும். ஓகே, இட்ஸ் கோயிங் டு கிவ் யுவர் product P. Whereas alkaline hydrolysis of XeF6, so alkaline hydrolysis என்னன்னா XeF6 வந்து OH minus கூட வந்து hydrolyze பண்ணுறோம். So this is going to be your acid hydrolysis, this is going to be your base hydrolysis பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் Qன்னு வருது. ஸோ இப்போ வந்து Q and Rன்னு வருது. ஓகே, ஸோ இப்போ PQR வந்து என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இஃப் யூ ஹைட்ரோலைஸ், ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹைட்ரோலைஸ் பண்ணால் என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு பி கன்வெர்ட் டு ஆக்சைட்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு XeO3. ஓகே, பிகாஸ் ஆக்சிஜன் வந்து என்ன ஆகும், ஆக்சிஜன் கேன் ஹாவ் 2 மைனஸ். ஓகே, ஸோ Xe வந்து F6Fக்கு பதிலாக திஸ் கோயிங் டு பி 3 ஆக்சிஜன் குரூப்ஸ் வந்து இருக்கும். ஸோ திஸ் கோயிங் டு பி வித் 3HF. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி திஸ் இஸ் கோயிங் டு பி ரிமூவ். And then in case of your Xe with your alkaline கூட react பண்ணும்போது this is going to form XeO6. இது வந்து என்ன ஆகும்னா peracids வந்து form பண்ணும். This is going to form your peracids. Okay, SeO6 4 minus will be formed, plus என்ன இருக்கும், you will get your xenon. Okay, so plus O2 வந்து form ஆகும். This is for your in case of your base hydrolysis. Okay, so option எங்கே இருக்குது பாருங்க, ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2ல தான் என்ன இருக்குது, யூ ஹாவ் யுவர் XeO4, சாரி XeO3. XeO3 வந்து இங்கே இருக்கும். ஆப்ஷன் 1ல வந்து XeO3, XeO6 4 மைனஸ் அண்ட் Xe. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் யுவர் கரெக்ட் ஆன்சர். ஸோ உங்களுக்கு வந்து பேஸ் அல்கலைன் ஹைட்ராலிசிஸ் தெரியலனா கூட, ஈவன் இஃப் யூ நோ தி ஆசிட் ஹைட்ராலிசிஸ், யூ கேன் ஸ்ட்ரெயிட் அவே சே ஆப்ஷன் 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஏன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வந்து XeO3 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், the F19 NMR spectrum of XeFi ion shows. ஓகே, என்ன ஷோ பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அண்ட் தென் என்ன கொடுத்துருக்காங்க, ஜெனானோட ஐசோடோப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐசோடோபிக் abundance. ஓகே, அண்ட் தென் தே ஹவ் கிவன் தி ஐ வேல்யூ ஃபார் யுவர் ஜெனான். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கும், திஸ் இஸ் கோயிங் டு பி Xe with, this is your pentagonal bipyramidal structure. Okay, this is going to exhibit in your pentagonal bipyramidal structure. So உங்க fluorine வந்து என்ன இருக்கும், பிளேனில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த மாதிரி 5 பிளேன்ஸ்லேயும் வந்து உங்கள் fluorine வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். then you will have your lone pairs like this. Okay, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ளூரினுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ XeF பாண்ட் லென்த் வந்து என்ன இருக்கும், இஸ் கோயிங் டு பி சேம். ஸோ சேமாக இருக்கிறதுனால this is going to show only one signal. Okay, this is going to show a
singlet. Okay, and then என்ன இருக்கு இங்க வந்து உங்க xenonோட abundance வந்து 26.5 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ xenonோட abundance வந்து 26.5 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி xenon இஸ் கோயிங் டு பி ஸோ இன்னொரு abundance என்ன இட்ஸ் கோயிங் டு பி சம்வேர் அரௌண்ட் 74. ஸோ இங்க என்ன இருக்கு நம்மளுக்கு வந்து typically you are going to get one singlet. Okay, but இங்க வந்து abundance இருக்கிறதுனால xenon வந்து இன்னொரு ஐசோடோப் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா this is going to show a satellite peak. So this is going to show a satellite peak. So என்ன ஆகும்னா this is going to almost show three peaks. Okay, நீங்க வந்து ஃபார்முலால calculate பண்ணுங்க 2ni plus 1ல calculate பண்ணீங்கன்னா this is going to be equal to 3. Okay, so this is going to have a satellite peaks of somewhere around 13.5, 13.25 and 13.25 na abundance na this is going to have satellite peak. So option 4 singlet and satellite peak is the correct answer. ஸோ சிம்பிளாக என்னென்னா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் உங்கள் ஜெனானில் வந்து இருக்கிற 5 ஃப்ளூரின்மே வந்து ஈக்குவல் பாண்ட் லென்த்தில் இருக்கும், ஈக்குவல் என்வாயர்மெண்ட்டில் இருக்கும். அதனால் இட்ஸ் கோயிங் டு ஷோ ஒன்லி ஒன் சிங்லெட் அப்படின்றது வரைக்கும் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். யூ கேன் சே திஸ் இஸ் கோயிங் டு ஷோ அ சிங்லெட். ஓகேவா? இங்கே என்ன கேட்டிருக்காங்க? அயான் ஷோஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த F19 ஸ்பெக்ட்ரம் வந்து எப்படி இருக்கும்னா அஸ் சச் உங்களுக்கு வந்து ஒரு சிங்லெட் தான் வந்து அப்பியர் ஆகும். அண்ட் தென் அந்த சிங்லெட்ல வந்து யூல் ஹாவ் யுவர் சேட்டலைட் பிக்ஸ். நெக்ஸ்ட் the isomerization of cyclopropane to propene follows Lindemann mechanism and it is carried out in a high pressure limit. Excuse me. And the ratio of the rate constant of activation to deactivation step is 10 and the product formation to deactivation step is 15 given the effective rate constant. So Lindemann mechanism என்ன இருக்கும்னா, for example if you have your complex A என்ன ஆகும்னா this is going to be first activated. So this is going to be your activation and K minus 1 is going to be your deactivation. And then என்ன ஆகும்னா this is going to form your product P. என்ன சொல்றாங்க? ப்ராடக்ட் ஃபார்மேஷன் ஸ்டெப் வந்து லெட்ஸ் சே K2. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆக்டிவேஷன் டு டீஆக்டிவேஷனுக்கு வந்து தி வேல்யூ வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க இஸ் கோயிங் டு பி 10ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் தி ப்ராடக்ட் ஃபார்மேஷன் டு டீஆக்டிவேஷன் ஸ்டெப் அதாவது K2 டு டீஆக்டிவேஷன் ஸ்டெப் K minus 1 இஸ் கோயிங் டு பி 15ன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ சிம்பிளி நம்மளுக்கு இங்கே என்ன அண்ட் தென் என்ன சொல்லியிருக்காங்க திஸ் இஸ் யுவர் லிண்டமேன் மெக்கானிசம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் கண்டிஷன் ஹை ப்ரெஷர் லிமிட். ஸோ ஒன் மோர் கண்டிஷன் என்னன்னா ஹை ப்ரெஷர். ஸோ ஹை ப்ரெஷரில் என்ன ஆகும்னா ஸோ இன் கேஸ் ஆஃப் யுவர் ஹை ப்ரெஷர் திஸ் ரியாக்ஷன் இஸ் கோயிங் டு ஃபாலோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் reaction kinetics. So this is going to be your first order reaction. Okay, this is going to follow your first order. So first order order rate and rate is going to be equal to K effective into concentration of A power 1. Okay, boom. So K effective or formula என்ன? So K effective can be written as K1 K2 by K inverse K minus 1. So this is your K effective formula. So இங்க என்ன find out பண்ண சொல்லிருக்காங்க given the effective rate constant as. So effective rate constant K effective எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. They have given K effective வந்து 150 செகண்ட் இன்வர்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் பாருங்கள் செகண்ட் இன்வர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் தி ரீஆக்டிவேஷன் ஸ்டெப். ஸோ K minus 1ஓட வேல்யூ என்ன அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ K minus 1 இஸ் நத்திங் பட் யுவர் டீஆக்டிவேஷன் ஸ்டெப்போட வேல்யூ என்னன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளி சப்ஸ்டியூட் பண்ணால் திஸ் இஸ் கோயிங் டு பி 150 இன்டூ நம்மளுக்கு என்ன தெரியும் K1 by K minus 1 into K2ன்னு எழுதலாமா? ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் திஸ் கோயிங் டு பி 150 K effective. K activation to deactivationக்கு நமக்கு என்ன தெரியும் this is going to be 10 K2. ஸோ K2 வேல்யூ is going to be equal to 15. ஸோ K2 ஓட வேல்யூ வந்து 15ன்னு தெரியும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில் வந்து ப்ராடக்ட் ஃபார்மேஷன் டு டீஆக்டிவேஷன் ஸ்டெப் அதாவது K2 to K minus 1ஓட வேல்யூ வந்து 15ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு என்ன தெரியும் K2 is K minus 1. ஓகே, ஸோ K2 ஓட வேல்யூ வந்து 15ன்னு தெரியுமா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 15 by K minus 1 இஸ் ஈக்குவல் டு 15. ஸோ அப்போ உங்களோட டீஆக்டிவேஷன் ஸ்டெப்போட ரேட் கான்ஸ்டன்ட் என்ன? திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 1. K minus 1 is going to be equal to 1. So option 2 1 is the correct answer.
Okay. The correct option with respect to metal distance and the magnetic property of 2 டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து பாருங்க உங்களுக்கு வந்து குரோமியம் குடுத்துருக்காங்க. ஸோ குரோமியம் ஃபேமிலியிலே குரோமியம், மாலிப்டினம், டங்ஸ்டன். ஓகே 2 இது வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 3D மெட்டலுக்கும் ஓகே திஸ் இஸ் யுவர் 3D மெட்டல் அண்ட் திஸ் இஸ் யுவர் 5D மெட்டல். ஸோ எப்பவுமே 3D அண்ட் 5D மெட்டல்னு பார்க்கும்போது என்ன ஆகும்னா, உங்க 5D 4D ஆர் 5D மெட்டல்ல வந்து என்ன ஆகும்? டபுள் பாண்ட்ஸ் ஆர் மல்டிபிள் பாண்ட் ஃபார்மேஷன் வந்து பாசிபிள். ஓகே ஸோ உங்க டங்ஸ்டன் 2 எப்படி ஃபார்ம் ஆகும்னா, திஸ் இஸ் கோயிங் டு எக்ஸிஸ்ட் ஆஸ் அ ட்ரிபிள் பாண்ட். ஓகே ஏன்னா வந்து 4D ஆர் 5D ஆர்பிட்டல்ஸ்ல வந்து மல்டிபிள் பாண்ட்ஸ் வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆகும். பட் உங்களோட 3D ஆர்பிட்டல்ஸ்ல வந்து டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஃபார்ம் ஆகாது. ஸோ வித் திஸ் வி கேன் சே இங்கே வந்து ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுனால என்ன ஆகும்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ டங்ஸ்டன் வந்து என்ன இருக்கும்? வில் பி லெஸ் இஸ் லெஸ் கம்பேர்ட் டு யர் குரோமியம். ஓகே உங்கள் குரோமியம் கூட கம்பேர் பண்ணும்போது உங்களோட டங்ஸ்டனில் வந்து என்ன இருக்கும்? டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து என்ன ஃபார்ம் ஆகுது? ஹியர் இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ ட்ரிபிள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. சரியா? ஸோ 2 ஆப்ஷன் இருக்கு 1 அண்ட் 2. அண்ட் தென் இஃப் யூ சி திஸ் கோயிங் டு ஃபார்ம் அ ட்ரிபிள் பாண்ட் ரைட். இது ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி டயாமேக்னெட்டிக் இன் நேச்சர். Okay, இங்க triple bond form ஆகிறதுனால this is going to be diamagnetic in nature. So you can straight away say option 1. Chromium is going to be paramagnetic and B is going to be diamagnetic. Okay, so option 1 is the correct answer. Okay, next question. The major product formed in the following reaction sequence வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து you have your Grignard reagent. ஸோ உங்கள் Grignard reagent வந்து எங்கே ஆட் ஆகும்? உங்கள் Grignard reagent வந்து கார்பனைல் குரூப்பில் வந்து ஆட் ஆகும். ஸோ உங்கள் pH minus வந்து is going to be added to your carbonyl carbon. So this is going to form a product like this. Okay, this is going to form your product like this pH, and then you will have your OH group, and then you have your methyl group. சரியா? அண்ட் தென் இப்போ ஃபர்தராக என்ன ஆகுதுன்னா, யூ ஆர் ட்ரீட்டிங் இட் வித் யுவர் KOH அண்ட் ETOHல இது பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்கே வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஸோ இங்கே ரீஅரேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஒன் ஆஃப் யுவர் ஃபினைல் குரூப் வந்து திஸ் ஃபினைல் குரூப் இஸ் கோயிங் டு rearrange here. Okay, thereby bonds are going to shift like this. Okay, ஸோ என்ன ஆகும்னா இங்கே வந்து ஃபினைல் குரூப் ரிமூவ் ஆச்சுன்னா there is going to be a positive charge, right? இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இப்போ வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு திஸ். ஓகே, ஸோ லெட் மீ செக் ஒன்ஸ். ஸோ எஸ், this is going to be like this. So structure drop on this is going to be equal to, this will be like this. So you will have your phenyl group, you have your methyl groups, and then you also have your methyl group. Okay, and then in later we also have your alcohol group. இங்க வந்து you have your alcohol and then you have your double bond. Okay, so further என்ன பண்றோம், we are treating with sodium. Okay, sodium கூட இது பண்ணும்போது என்ன ஆகும்? Sodium is going to give a electron வந்து provide பண்ணுமா? So this double bond வந்து என்ன ஆகும்? Double bond வந்து reduce ஆயிடும். So this is going to result in structure like this. pH, you will have your alcohol and then you will have your methyl. ஸோ இப்போ இதோட கரெக்ட் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கணும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ரியாக்ஷனில் வந்து ஸ்டார்டிங்கில் மெத்தில் வந்து அபவ் தி பிளேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மெத்தில் வந்து அபவ் தி பிளேனில் இருக்கும். ஓகே, இப்போது உங்களோட கீழே அட்டாச் ஆகிருக்க குரூப், ஸோ உங்கள் ஃபினைல் மைக்ரேட் ஆன குரூப் வந்து எங்கே இருக்கும் அப்படின்றது தான் வந்து நவ் இஸ் அ பிக்கஸ்ட் கொஷின். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இங்கே ஆப்ஷன் 3ல வந்து பாருங்கள், இது எல்லாமே வந்து எங்கே இருக்குது? இது எல்லாமே வந்து above planeல இருக்கு. ஸோ எல்லாமே அபவ்ல இருந்தால் என்ன ஆகும்? there is going to be a lot of clashes. ஓகே, எல்லாமே அபவ்ல இருந்தால் இங்கே வந்து இவ்வளோ பல்கி குரூப், உங்கள் ஃபினைல் குரூப் 2 மித்தைல் குரூப் ஆல்ரெடி இது எல்லாமே பல்கி, அண்ட் தென் உங்கள் மித்தைல் குரூப் கூட போகும்போது என்ன ஆகும்? there is going to be a lot of clashes வந்து இருக்கும். ஸோ this cannot be the answer. ஸோ அப்போ என்ன இருக்கணும்? உங்களோட இன்கமிங் குரூப் வந்து அதே மாதிரி in case of your 2 also என்ன ஆகும்? this is going to be not possible. ஏன்னா இங்கே பாருங்க, in case in this ப்ராடக்ட், ஸோ உங்களோட Grignard reagent ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, எய்தர் லெட்ஸ் சே உங்கள் ஃபினைல் குரூப் வந்து இப்போ வந்து அபவ் தி பிளேனில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அண்ட் தென் உங்கள் ஆல்கஹால் வந்து பிலோ தி பிளேனில் தான் இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டுமே என்ன பண்ண முடியாது? சேம் பிளேனில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஸோ இதை வச்சு யூ கேன் சே ஆப்ஷன் 2 and 3 cannot be the answer. ஆப்ஷன் 1 and 4ல வந்து எது ஆன்சர்னு பார்க்கணும்.
ஸோ நம்ம சிம்பிளா என்ன பண்ணலாம்னா, சேர் ஃபார்மேஷன்ல வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ உங்க சேர் ஃபார்மேஷன்ல திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் மெத்தில் குரூப். ஓகே. அண்ட் தென் என்ன இருக்கு? 1ல வந்து யூ ஹேவ் யுவர் ஆல்கஹால் அபவ் தி பிளேன். Your alcohol above the plane, and then you have your methyl groups below the plane. Okay, so this is a very stable structure, so option 1 is the correct answer. So option 4 வந்து if you draw, this is going to be like this. So option 4ல பாத்தீங்கன்னா one methyl is above the plane, alcohol வந்து என்ன ஆகும், alcohol is going to be below the plane, and then உங்களோட bulky group வந்து என்ன ஆகும், this is going to be like this. So இந்த மாதிரி வந்து இருக்கும். So again இங்க என்ன ஆகுது, methyl and உங்களோட phenyl and methyl groups இருக்கிறதுனால இங்க வந்து என்ன ஆகும், there is going to be a lot of steric clashes இருக்கும். There is going to be a lot of steric hindrance. So option 4 cannot be the answer. So option 4 வந்து unstable இருக்கும். So option 4 is not the correct answer. Next question. Consider the following data with respect to JJ coupling constant in neodymium 3 plus. Neodymium 3 plus வந்து கொடுத்திருக்காங்க and என்ன கேட்டிருக்காங்க, the options showing the correct lowest and highest states of neodymium 3 plus வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து neodymium JJ coupling constants data வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன கேட்குறாங்க, லோவஸ்ட் வேல்யூ எதுக்கு இருக்கும், ஹையஸ்ட் வேல்யூ எதுக்கு இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ லோவஸ்ட் எனர்ஜி எப்போ இருக்கும்னா, லோவஸ்ட் எனர்ஜி இஸ் நத்திங் பட் யுவர் கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி. ஓகேவா? ஸோ கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் என்னது, யுவர் நியோடிமம் 3 ப்ளஸ் இஸ் நத்திங் பட் யுவர் F3 சிஸ்டம். ஓகே, திஸ் இஸ் யுவர் F3 சிஸ்டம். ஸோ அப்போ என்னென்ன இருக்கும், ஸோ F3னா இஃப் யூ denote, this is going to be 3, 2, 1, 0, -1, -2 and -3. Okay, so F3 நம்மது 1, 2, 3. So இங்க L value என்னது, L value வந்து 3 plus 2 plus 1, 6. Okay, S value என்னது, இங்க வந்து எத்தனை இருக்கு, 3 unpaired electrons இருக்கு. So 3 by 2. Okay, and J value என்னது, ஸோ J வேல்யூ வந்து லோவஸ்ட்டாக இருக்கும்போது என்ன ஆகும், ஸோ J வேல்யூ கிரவுண்ட் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, லெஸ் தென் ஹாஃப் ஃபில்டா. ஸோ L மைனஸ் S, திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 6 minus 3 by 2. ஓகே, 6 minus 3 by 2னா இஸ் நத்திங் பட் யுவர் 9 by 2. ஓகே, அண்ட் தென் உங்களோட ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி ஃபார்முலா என்னது, 2S ப்ளஸ் பண்ணா. ஸோ S இஸ் கோயிங் டு பி 3 by 2. So 3 by 2 plus 1. So spin multiplicity is going to be equal to 4. So L equal to 6 value எதுக்கு இருக்குன்னு பாருங்க. So S, P, D, F, G, H and I. So this is going to be L value. L value, this is going to be 0, 1, 2, 3, 4, 5 and 6. So L equal to 6 now, that corresponds to your I term. So I, spin multiplicity is going to be 4 and coupling J value is going to be 9 by 2. This is for your ground state or your lowest energy. Okay, wow? So there is only one possibility. You can say option A is the correct answer. So highest எப்போ possible னா, இப்போ வந்து இங்கே வந்து with respect to JJ coupling தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ J வேல்யூ வந்து எப்போ ஹையஸ்ட்டாக இருக்கும், மேக்ஸிமம் எப்போ இருக்கும், இன் கேஸ் ஆஃப் யர் L plus S பண்ணும்போது என்ன ஆகும், this is going to be highest. So L plus S na enna, 6 plus 3 by 2, which is going to be 15 by 2. So then your term becomes 4i 15 by 2 வந்து convert ஆயிரும். This is for your highest. Okay, so option 1 is the correct answer. Okay, wave function is performed using two orthogonal basis functions psi1 and psi2 to generate two optimized energies eta1 and eta2. Okay, and then condition என்ன கொடுத்துருக்காங்கன்னா eta1 is less than your eta2 வந்து சொல்லியிருக்காங்க. If the exact ground state and first excited state energies are E1 and E2. Okay, then the correct statement வந்து என்னன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் தியரம் நம்மளுக்கு எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டு சிஸ்டம் ஆர் எனி சிஸ்டம்ஸ், ஏதாச்சும் சிஸ்டம்ஸில் வந்து ஏதாச்சும் ரெண்டு சிஸ்டமில் வந்து ஆர் எனர்ஜிஸ் வந்து ஆல்மோஸ்ட் சேமாக இருந்தால் நம்மளால் அதை என்ன பண்ண முடியாது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது டிஃபிகல்ட். அந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன்ஸ், நிறைய ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், we can differentiate the energy levels. ஓகேவா? ஸோ ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன்ஸோட வேல்யூஸ் வந்து லைக் எனர்ஜி ஆஃப் ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்போவுமே என்னவாக இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும் கம்பேர்ட் டு யுவர் எக்ஸாக்ட் வேவ் ஃபங்க்ஷன்ஸோட ஜாஸ்தியாக இருக்கும் இன் கேஸ் ஆஃப் யுவர் வேரியேஷனல் தியரம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
அந்த மாதிரி ட்ரையல் வேவ் ஃபங்ஷன்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, எனர்ஜிஸை வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்டிமைஸ்ட் எனர்ஜிஸ் என்னது, ஈட்டா ஒன் அண்ட் ஈட்டா டூ. ஸோ இது ரெண்டுமே வந்து என்னன்னா ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆப்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து ஆப்டிமைஸ் பண்ண எனர்ஜிஸ். அண்ட் தென் என்ன கொடுத்து சொல்லியிருக்காங்க, யுவர் ஈட்டா ஒன் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு யுவர் ஈட்டா டூக்கு வந்து ஈக்குவல், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் என்ன கொடுத்துருக்காங்க, திஸ் இஸ் யோர் ஆர்த்தோகனல் பேசிஸ். ஓகே, ஸோ இன் கேஸ் ஆஃப் யோர் ஆர்த்தோகனல் பேசிஸ் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்த்தோகனல் பேசிஸ் ஃபங்க்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுவே பேசிஸ்னா ஜென்ரல். ஓகே, ஆர்த்தோகனல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியாவே வந்து திஸ் டஸ் நாட் ஹேவ் டீஜெனரேட் எனர்ஜிஸ் இருக்காது. ஸோ இது வந்து நான் டீஜெனரேட் சிஸ்டம். ஸோ நான் டீஜெனரேட் சிஸ்டம்னா என்ன, ரெண்டு எனர்ஜிஸ்மே வந்து ஒரே லெவல்ல வந்து இருக்க சான்ஸ் இல்லை. ரெண்டு எனர்ஜிஸ்மே வந்து ஒரே லெவல்ல வந்து ரெண்டு எனர்ஜிஸ்மே இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ அப்போ இது இப்படிதான் இருக்கணும்னா ஒன்றுக்கு ஒன்று மேலே ஒன்றா இருக்கும். ஸோ அதாவது சக்ஸசிவ் டேர்ம்ஸாக தான் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஈட்டா ஒன் அப்படின்னா திஸ் இஸ் கோயிங் டு பி ஈட்டா டூ அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும். திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் திங்கே. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், உங்கள் ஈட்டா ஒன் வந்து லோவஸ்ட் எனர்ஜி, உங்கள் ஈட்டா டூ வந்து ஹையஸ்ட் எனர்ஜின்னு வச்சுப்போம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, if the exact ground state and first excited state energies. ஸோ ground state is your E1 ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அண்ட் தென் your first excited state வந்து E2ன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களோட வேல்யூஸ் வந்து எங்கே இருக்கும், உங்கள் ஈட்டா ஒன் அண்ட் ஈட்டா டூ வேல்யூஸ் வந்து எங்கே இருக்கும்னு வந்து தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ உங்கள் ஈட்டா ஒன் அண்ட் ஈட்டா டூ வேல்யூஸ், ஸோ டிப்பிக்லி உங்கள் ஈட்டா ஒன் வேல்யூ எங்கே இருக்கும்னா உங்கள் கிரவுண்ட் ஸ்டேட்டை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ கிரவுண்ட் ஸ்டேட் தான் இருக்கிறது என்னது, தி லீஸ்ட் எனர்ஜி. ஓகே, திஸ் இஸ் தி லீஸ்ட் பாசிபிள் எனர்ஜி. least possible energy is your ground state energy. And நம்மளுக்கு என்ன தெரியும், eta 1 is going to be lower energy. eta 1 வந்து என்னது is going to be your lower energy. And eta 2 வந்து எங்க இருக்கலாம், either it can be in between இருக்கலாம் or it can be above your excited stateல கூட இருக்கலாம். Okay, so option 2 eta 1 lies between E1 and E2 is the correct answer. Okay, next question. Some reagents and their applications are given below in the table. So this is a straightforward question. So option A is the correct answer. So okay va. So உங்களுக்கு வந்து reagent and their application தெரிஞ்சிருந்தா தான் இதை சால்வ் பண்ண முடியும். So Fricky solution is used for your OH concentration and copper sulfate and basic solution வந்து for your free glucose measurement வந்து calculate பண்ண யூஸ் பண்ணுவாங்க. MnSO4 magnesium sulfate in KI இது வந்து பார்த்தீங்கன்னா is usually done for your dissolved oxygen concentration. Ammonium and cerium sulfate வந்து பார்த்தீங்கன்னா for your Fe2 plus estimation. So option A is the correct answer. Okay, next question. The application of Euler's reciprocity relation to the volume of 1 mole of ideal gas result in a mixed second derivative of V. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் V வந்து என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ விக்கு வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ்னா என்ன, சிம்பிளாக நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேஷன் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட் ஆகிக்கலாம், எதர் யுவர் டெம்பரேச்சர் அண்ட் யுவர் ப்ரெஷர், டூ டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் சே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வால்யூமை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சருக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கீப்பிங் யுவர் ப்ரெஷர் ஆஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, அண்ட் செகண்ட் என்ன பண்ணலாம், யூ கேன் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு யுவர் ப்ரெஷர் கீப்பிங் யுவர் டெம்பரேச்சர் ஆஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஐடியல் கேஸ் ஃபார்முலா என்ன, பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி. ஸோ என் இஸ் ஈக்குவல் டு 1, ஸோ வி இஸ் ஈக்குவல் டு ஆர்டி பை பி. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், ஸோ டிவி பை டோ டி at constant pressure. ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருக்கிறதுனால என்ன ஆகும், உங்கள் ஆர் பை ஸோ இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், வித் ரெஸ்பெக்ட் டு டிக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு ஆர் பை பிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு டிஃப்ரென்ஷியேட் திஸ் டேர்ம், டோ பை டோ பி ஆர் பை பி at constant temperature. So இது வந்து differentiate பண்ணா என்ன ஆகும், this is going to be equal to minus r by p square. So option 1 is the correct answer. Simple derivation தான் வந்து கேட்டிருக்காங்க. Next, the oxyhemocyanin exhibit a resonance Raman spectroscopic signal around 744 centimeter inverse for 16 oxygen. Okay, following its excitation at 575 nanometer, the value of
18 ஆக்ஸிஜன். ஸோ ஐசோடோபிக்கலி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் ஆக்ஸிஜனை. வேல்யூ வந்து எங்கே லையாக இருக்கும்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ சிம்பிளி இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஹீமோசைனன் வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ஹீமோசைனனில் ஆக்ஸிஜன் வந்து எப்படி இதுவாக இருக்கும், பைண்ட் ஆயிருக்கும், பெராக்சைட்ஸாக தான் வந்து பைண்ட் ஆயிருக்கும். ஸோ O2 மைனஸாக தான் என்ன ஆகும், பைண்ட் ஆயிருக்கும். ஸோ ஆப்ஷன் 3 and 1 வந்து ஸ்ட்ரெயிட் அவே cannot be the answer. ஸோ now இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, ஸோ we know that frequency formula என்ன, frequency is equal to 1 by 2 by root of k by mu. Okay. So இங்கே வந்து your frequency is indirectly proportional to your, inversely proportional to your um, reduced mass. Okay. ஸோ ரெடியூஸ் மாஸ் இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஐசோடோபிக்கலி சப்ஸ்டியூட்டட் ஆக்சிஜன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் your 16 ஆக்சிஜன் அண்ட் அது ஒன் இஸ் 18 ஆக்சிஜன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளி your mu1 and mu2 வந்து will be equal to your mu2 by mu1 the whole power half. ஸோ ஓகேவா, ஸ்கொயர் ரூட்டை வந்து நம்ம ஹோல் பவர் ஹாஃப்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து மியூனா என்ன, மியூ இஸ் நத்திங் பட் your m1 m2 by m1 plus m2. This is your formula for your reduced mass. For 16 oxygen and now this is going to be 16 into 16 by 16 plus 16. Okay. Likely for your 18 oxygen, this is going to be 18 into 18. 18 plus 18 is going to be 32. Sorry, 36. This is going to be equal to 36. So simply value substitute pannunga. This is going to be equal to, okay. So and then என்ன கொடுத்துருக்காங்க, frequency of your 16 oxygen வந்து கொடுத்துருக்காங்க 744 centimeter inverse வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ frequency of 18 oxygen வந்து நம்மளுக்கு தெரியல. ஓகேவா. ஸோ this is that is as that we kept as mu2. This is mu2. Okay. So and reduced mass in a, for your mu2 na it's going to be 18 oxygen, right? So 18 square by 36 by mu1 வந்து 16 square by 32. Okay, whole power half. So if you simply solve this one, you will get the value of mu2 around 702 varum. Okay, 702 centimeter varum. So option 2 is the correct answer. Okay. The correct set of isolable species வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் வந்து NH2. ஸோ நைட்ரஜனோட பேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன 5, ஹைட்ரஜன் வந்து 1. ஸோ இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால this going to be 2. ஸோ this is equal to 7 electron species. ஸோ ஐசோலபிளாக இருக்கணும்னா என்ன இருக்கும், ஸோ 7 electron will be isolable to 17 electron species-ஆக இருக்கும். ஸோ இப்போ வந்து இது 17 electron இருக்கான்னு கவுண்ட் பண்ணலாம். ஸோ அயன் வந்து ஓகே, iron has 8 valence electron. Carbonyl group வந்து 2 so 2 into 4 is going to be 8. So this is equal to 16. So this is not isolable. Okay, option 2 ல பாருங்க, we have CH3. Carbon ஓட valence electron 4, hydrogen வந்து 1 into 3 is 3. This is going to be equal to 7. Again this is 7 electron. இங்க என்ன இருக்கு, Mn வந்து Mn will have 3d5 4s2. So almost 7 electron plus carbonyl வந்து 2 into 5 is 10. So this is equal to 17 electron. Okay. And இங்க என்ன இருக்கு, Cp is nothing but your cyclopentadienal, which is equal to 5 plus iron is going to be 8. Okay, plus carbonyl group வந்து 2 into 2. So this is going to be equal to 9 plus 8, which is equal to 17 electrons. So option 2 is the correct answer. Okay, option 2 is your correct answer. Next, the correct order of relative rates of the following reactions வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா, you have your radical. ஸோ இந்த radical வந்து எப்படி ஆட் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். which one is going to add faster, எந்த A or B கூட ரியாக்ட் பண்ணும்போது எதில் வந்து உங்கள் ரேடிக்கல் ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக ஆட் ஆகும் அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஸோ சிம்பிளி என்ன ஆகும்னா உங்கள் ரேடிக்கல் வந்து உங்கள் ரேடிக்கல் வந்து இந்த மாதிரி ஆகும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ radical on top of this. Okay, likely another radical. Okay, your CN Me. இந்த radical வந்து என்ன ஆகும்னா, so this is going to cleave homolytically. So this is basically homolytical cleavage. ஓகேவா. ஸோ cleave ஆகிறதுனால இங்கே ஒரு radical ஃபார்ம் ஆகும், இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். இப்போ வந்து பாருங்க, radical next to ester group இருக்கு and then ethoxy group இருக்கு.
ஸோ ரேடிக்கல் நெக்ஸ்ட் டு எஸ்டர் குரூப் வந்து radical next to ester group will be more stable compared to a radical next to ethoxy group. Okay, so ester group வந்து என்ன பண்ணும், radical better stabilize பண்ணும் compared to your ethoxy group. And then what we have likely, இங்க என்ன இருக்கு, you have again your ester group, and then இங்க வந்து you have your acetoxy group. Okay, acetate group வந்து இருக்கு. So again your ester is going to stabilize more. So again your Kc is greater than Kd. So option 1, Kb is greater than Ka and Kc is greater than Kd is the correct answer. Okay வா? So radical stability தான் வந்து important. Next, the correct set of reagent that can affect the following conversion. Okay, so first வந்து என்ன இருக்குன்னா, you have your compound like this. Okay, alkene complex இருக்கு ME. So இதில் என்ன பண்ணுறோம், first we are treating it with metachloro perbenzoic acid. So MCBBA add பண்ணும்போது என்னாகும், this is going to form your epoxidation reaction. Okay, epoxide ring வந்து form ஆகும். So epoxide ring எங்க form ஆகும்னா, let's say if your metal is above the plane. So epoxide ring எங்க form ஆகும், epoxide ring வந்து below the plane ல வந்து form ஆகும். Next என்ன இருக்கு, we have your sodium borohydrate cyanide and BF3OET OE twice. So this is your Lewis acid. So உங்க Lewis acid என்ன ஆகும்னா, this is going to bind with your BF3OET group வந்து இந்த மாதிரி add ஆகும். ஓகே, தென் என்ன இருக்கு, you have your sodium borohydrate. ஸோ இப்போ வந்து சோடியம் போரோஹைட்ரேட் வந்து என்ன ஆகும், சோடியம் போரோஹைட்ரேட் சைனேட். ஓகே, ஸோ இதில் என்ன ஆகும்னா, திஸ் இஸ் கோயிங் டு கிவ் யோர் H மைனஸ். ஓகே, ஹைட்ரேட் ஷிஃப்ட் வந்து எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லிட்ரலி உங்கள் லூயிஸ் ஆசிட்க்கு வந்து இங்கே வந்து பாண்ட் வந்து ஓப்பன் ஆகணுமா, ஸோ அப்போ உங்கள் ஹைட்ரேட் வந்து எங்கே ஆட் ஆகணும், எக்ஸாக்டாக ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஆட் ஆகணும். பட் ஆல்ரெடி என்ன இருக்குது, பிலோ தி பிளேனில் யூ ஹாவ் யோர் above the plane you have your methyl group. ஸோ என்ன ஆகும்னா, இந்த methyl group வந்து இஸ் கோயிங் டு ஷிஃப்ட் அண்ட் தேர்பை உங்கள் ஹைட்ரேட் வந்து என்ன ஆகும், ஸோ உங்கள் ஹைட்ரேட் தான் வந்து above the planeல அட்டாக் ஆகும், உங்கள் மித்தைல் வந்து என்ன ஆகும், பிலோ தி பிளேனுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஸோ உங்கள் மித்தைல் வந்து என்ன ஆகும்னா, பிலோ தி பிளேனுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ அண்ட் தென் உங்கள் ஹைட்ரேட் வந்து எங்கே ஆட் ஆயிருக்கும், உங்கள் ஹைட்ரேட் வந்து அபவ் தி பிளேனில் ஆட் ஆயிருக்கும். ஓகேவா, ஹெச் மைனஸ் வந்து கம்ப்ளீட்லி ஆப்போசிட் சைடில் தான் வந்து ஆட் ஆகும். ஸோ ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மித்தைல் அண்ட் ஆல்கோஹால் ரெண்டுமே வந்து சேம் சைடில் இருக்குது. ஸோ இட் கேன் பி இன் தி above the side also. ஸோ நான் இங்கே வந்து மெத்தைல் வந்து above the planeல கன்சிடர் பண்ணேன், below the planeல இருந்தால் you will get the product. ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 2ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்மியம் டெட்ராக்சைட். ஸோ ஆஸ்மியம் டெட்ராக்சைட் கூட நீங்கள் ஆல்கோஹாலை வந்து ட்ரீட் பண்ணிங்கன்னா என்ன, அல்கீனை வந்து ட்ரீட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ சிஸ்டயால். ஓகே, திஸ் கோயிங் டு ஃபார்ம் அ சிஸ்டயால். இந்த மாதிரி ரெண்டு ஆல்கோஹால்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, and then you will have your methyl group. So further என்ன பண்றோம், tosyl chloride and pyridium. So pyridium போது pyridium is going to take abstract this hydrogen and tosyl chloride போது என்ன ஆகும், so your OTS group வந்து form ஆகும். So this is going to be equal to your OTS group. ஸோ இங்கே வந்து என்ன ஆகணும், யூ ஹாவ் ஓடிஎஸ் குரூப் இங்கே இருக்கும், இங்கே வந்து யூ வில் ஹாவ் யர் ஆல்கோஹால் குரூப் இருக்கும். ஓகே, அண்ட் மித்தில் வந்து பிலோ தி பிளேனில் இருக்கும். அண்ட் தென் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு லிட்டரலி ரிமூவ் யர் ஓடிஎஸ் குரூப்பை வந்து ரிமூவ் பண்ணிடும். பட் என்ன இருக்கும், உங்களுக்கு ப்ராடக்டில் வந்து மித்தைல் அண்ட் ஆல்கோஹால் வந்து டிஃப்ரெண்ட் பிளேனில் வந்து இருக்கும். ஸோ that cannot be your answer. Okay, there's something wrong. Okay, so option 2 cannot be the answer. Okay, the character table for a particular point group is given below. The characters in the irreducible representation of gamma 4 and gamma 5 respectively are. So gamma 4 and gamma 5 ஓட கேரக்டர்ஸ் வந்து என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஆர்டர் என்ன, இங்கே வந்து 1 + 2 1 + 2 + 1 + 2 + 2. ஸோ ஆட் பண்ணால் திஸ் இஸ் கோயிங் டு பி 6 7 8. ஓகே, ஆர்டர் வந்து 8. ஸோ ஆர்டர் வந்து 8னா
நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்ம ஐடென்டிட்டி டெர்ம்ஸ் வந்து ஆட் பண்ணா என்ன ஆகும்? திஸ் ஷுட் பி ஈக்குவல் டூ யுவர் ஆர்டர். ஆர்டருக்கு வந்து ஈக்குவலா இருக்கணும். ஸோ எப்போ வந்து இதுவாகும்? திஸ் இஸ் 1 1 1 அகைன் இங்க ஒரு 1 அண்ட் 2 ஆட் பண்ணா என்ன ஆகும்? திஸ் இஸ் நவ் ஈக்குவல் டு யுவர் சாரி. ஸோ ஆர்டர் வந்து எக்ஸாக்டா எப்படி எழுதுவோம்னா, ஆர்டர் இஸ் ஆக்சுவலி ரிட்டன் ஆஸ் சம்மேஷன் ஆஃப் your identity element. So order is actually written as summation of your identity elements, that is 1 square plus 1 square plus 1 square வந்து கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் irreducible representation gamma 4 and gamma 5 வந்து தெரியணும். ஸோ gamma 4 and gamma 5 என்னவா இருந்தால் 8 இருக்கும். So x square plus y square என்னவா இருக்கணும்? So if your x square is 1 square and your y square is 2 square இருந்தா என்ன ஆகும்? Then this will be satisfied. ஓகேவா? ஸோ அதனால என்னன்னா, ஸோ your equations வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து gamma 4ல வந்து you should have 1, gamma 5ல you should have 2. Okay, gamma 4ல you have 1, gamma 2ல you have sorry. So காமா 4ல வந்து 1 இருக்கணும். காமா 5ல வந்து 2 தான் இருக்கணும். சரியா? ஸோ அதே மாதிரி அப்படி பார்த்தா என்ன ஆகும்? ஆப்ஷன் 3 அண்ட் ஆப்ஷன் 4 வந்து ஸ்ட்ரெயிட்டாவே ராங். ஸோ இப்போ ஆப்ஷன் 1 அண்ட் 2ல வந்து எது வந்து கரெக்ட் ஆன்சர்னு பார்க்கணும்னா, ஃபார் திஸ் யூ நீட் டு யூஸ் அ ஆர்த்தோகனாலிட்டி தியரம். ஓகேவா? ஸோ ஆர்த்தோகனாலிட்டி தியரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த 2 ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷனை ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வரணும்? யூ ஷுட் கெட் 0. ஓகே, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் gamma 1 அண்ட் gamma 5 வந்து நான் வந்து மல்டிப்ளை பண்ணா ஐ ஷுட் கெட் 0. ஓகே, ஸோ யுவர் ஆப்ஷன் 2 இஸ் யுவர் கரெக்ட் ஆன்சர். செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்? சிம்பிளி மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ என்ன இருக்குது? gamma 1 இஸ் 1. ஓகே, என்ன எலிமெண்ட்? E. So E வந்து as only 1. So that is going to be 1. And gamma 5 வந்து என்னது? Is going to be 2. Okay. Plus next என்ன இருக்கு? இங்க வந்து 0 தான் இருக்கு. So irrespective of what, எல்லாமே வந்து 0 ஆயிடும். Plus and then என்ன இருக்கு? You have your minus 2. Minus 2 and gamma 1 என்னது? Value is going to be 1. R value என்னது? R value is also 1. ஸோ அதர் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து 0 இருக்கிறதுனால இட்ஸ் கோயிங் டு பி 0. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 2 minus 2 which is equal to 0. ஸோ திஸ் follows your orthogonality theorem. ஓகே, ஸோ திஸ் இஸ் your gamma 5. அதே மாதிரி gamma 1 and gamma 4 வந்து மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் you will get your 0. ஓகே, orthogonality theorem வந்து ஃபாலோ ஆகும். ஸோ that's how you should solve this problem. Okay, next question. Cobalt amino complex on reaction with ammonia followed by addition of NaNO2 and concentrated HCl yields. Okay, let me write the reaction. So என்ன சொல்றாங்கன்னா, first வந்து you have your cobalt amino HCl2 complex வந்து என்ன பண்றோம்னா, we are treating with aqueous NH3ல வந்து react பண்றோம். Okay, followed by, so this is going to form something and then என்ன பண்றோம்? Followed by addition of NaNO2 concentrated HCl வந்து treat பண்றோம். Okay, so this is going to form your complex cobalt NH3 5YCl2. Okay வா? Reaction 1 with Na, so this with reaction 1 with NaNO2 results in CONH3 5ZCl2. So complex 2 shows, so இது வந்து unnecessary data. So complex 2 shows 2 spectral bands and then whereas complex 3 shows சேம் பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து இன்டர்பிரட் பண்ணலாம். பட் எப்படி இன்டர்பிரட் பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, உங்களோட காம்ப்ளெக்ஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா aqueous NH3 கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும்? திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ ஹைட்ரேட்டட் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ எக்ஸ் என்னவா இருக்கும்? லெட்ஸ் சே எக்ஸ் இஸ் Cl. ஓகே, எக்ஸ் இஸ் Clனா this is going to form your hydrated complex. So this is going to form a water.
ஓகே, திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் யுவர் ஹைட்ரேட்டட் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஃபர்தராக வந்து NaNO2 கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும், யுவர் Y வில் பி ஈக்குவல் டு யுவர் நைட்ரோ குரூப்பாக இருக்கும். ஓகே, ஸோ அதுவே வந்து இப்போ வந்து நம்ம டேரெக்டாக ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் 2. ஸோ இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, காம்ப்ளெக்ஸ் 2 ஷோஸ் 2 ஐஆர் பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் 2 வந்து என்ன ஆகுதுன்னா 2 ஐஆர் பேண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யுவர் நைட்ரோ குரூப். ஓகே, அண்ட் தென் என்ன இருக்குது, காம்ப்ளெக்ஸ் 1 வந்து NaNO2 கூட ரியாக்ட் பண்ணுறோம். அப்போ இசட்டோட வேல்யூ என்னவா இருக்கணும், நைட்ரோவாக தானே இருக்கணும். பட் என்ன இங்கே சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து இசட்டோட வேல்யூ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஐஆர் வேல்யூ. ஸோ இங்கே வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஐஆர் வேல்யூஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன தான் பாசிபிள்னா, இங்கே வந்து நைட்ரோ குரூப்போட அட்டாச்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா, திஸ் இஸ் கோயிங் டு பி அட்டாச்ட் அஸ் ONO-வா இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன இல்லை, பாண்ட் வந்து நைட்ரஜன் கூட ஃபார்ம் ஆகல, ஆக்சிஜன் கூட வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி பைடென்டேட் லிகேண்டில் இருக்குது, லைக் நைட்ரோ இஸ் அ பைடென்டேட் லிகேண்ட். ஸோ அதனால வந்து ONO பாண்டாக ஃபார்ம் ஆகுறதுனால தான் it is going to show a different IR band in your third complex. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1, x equal to Cl, y equal to NO2, z equal to ONO is the correct answer. Okay. Okay. Upon catalysis by hensine synthase, udesam, man, what's the name? Udesmal cation. Okay. Upon catalysis on hensine synthase and udesmal cation shown below undergoes a sequential hydride shift, ring contraction and loss of proton. ஸோ இப்போ என்னன்னா, இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் கேட்டயான் வந்து என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரைட் ஷிஃப்ட் வந்து நடக்குது. ஓகே, தென் வந்து ரிங் கான்ட்ராக்ஷன் நடக்குது, and then which is followed by loss of proton, இருக்கு. So this is going to yield your hensine complex வந்து yield ஆக போகுது. ஓகே, ஸோ சிம்பிளி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஹைட்ரேட் ஷிஃப்ட் நடக்கணும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் யுவர் டெக்கலின் ஸ்ட்ரக்சர், transdecaline structure. So structure drop on, this is going to be like this. So you have your methyl above the plane, hydrogen below the plane, and then you have your carbocation. So இங்க வந்து பாருங்க, methyl வந்து எங்க பாசிபிளா இருக்கலாம். So either it can be above the plane or below the plane இருக்கலாம். For example, if I say methyl above the plane இருக்குன்னு வச்சுக்கோங்க. And then you have your 1, 2, 3. So 1, 2, 3, third position you have your group. Okay, alkene group வந்து இருக்கு. ஸோ என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஹைட்ரேட் ஷிஃப்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹைட்ரேட் எப்போ ஷிஃப்ட் ஆகணும், ஸோ எந்த எந்த ஹைட்ரேட் தான் ஷிஃப்ட் ஆகும், ஸோ இந்த ஹைட்ரேட் வந்து ஷிஃப்ட் ஆகும். எப்போவுமே ஹைட்ரேட் ஷிஃப்ட் வந்து சேம் சைடில் தான் நடக்கும். ஹைட்ரேட் ஷிஃப்ட் வந்து எப்படி நடக்கும், எப்போவுமே வந்து சேம் சைடில் தான் வந்து நடக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஹைட்ரேட் வந்து பிலோ தி பிளேனில் இருக்குன்னா, திஸ் இஸ் கோயிங் டு ஷிஃப்ட் டு தி பிலோ தி பிளேனில் தான் என்ன ஆகும், ஷிஃப்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஹைட்ரேட் வந்து பிலோ தி பிளேனில் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ இந்த ஹைட்ரேட் பிலோ தி பிளேனில் ஷிஃப்ட் ஆனால் என்ன ஆகும், நவ் யூ வில் கெட் ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த பிளேஸில் வந்து கார்போகேட்டையன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நவ் யூ வில் கெட் கார்போகேட்டையன் இன் திஸ் பிளேஸ். ஓகேவா? ஸோ அண்ட் தென் என்ன சொல்லியிருக்காங்க, ரிங் கான்ட்ராக்ஷன் வந்து இருக்குது. ஸோ ரிங் கான்ட்ராக்ஷன்னா சிம்பிளி உங்களோட இந்த பாண்ட் இருக்குல்ல, ஸோ இந்த பாண்ட் வந்து என்ன ஆகும்னா, திஸ் இஸ் கோயிங் டு பிரேக் அண்ட் ஃபார்ம் அ 5 மெம்பர்ட் ரிங்காக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும், நியூ கார்போகேட்டையன் வந்து இந்த பிளேஸில் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஓகே, 1, 2, 3, 4 and then 5. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ வந்து நியூ கார்போகேட்டையன் வந்து இந்த பிளேஸில் ஃபார்ம் ஆயிருக்கும். யூ ஹேவ் யுவர் மெத்தில் குரூப் above the plane, ஹைட்ரஜன் பிலோ தி பிளேனில் இருக்குது, and then you have your alkene group. ஸோ ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க, there is going to be a loss of proton. ஸோ லாஸ் ஆஃப் ப்ரோட்டான் எங்கே, ஸோ இங்கே இருக்க H+ வந்து is going to loss, so thereby it stabilizes. ஸோ அப்போ என்ன ஆகும், இங்கே வந்து ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ சிம்பிளி ஸ்ட்ரக்சராக ட்ரா பண்ணால் this is going to be like this. ஸோ இங்கே என்ன இருக்குது, you have your okay, let me draw it in this manner. Okay, which is easy to describe also. Okay,
This is going to be like this. So first position you have your 5 membered ring. So you have your 5 membered ring. So 5 membered ring you have your alkene. Okay. And then என்ன இருக்கு? This is one, right? So second position. So this is first carbon. So second carbon you have your methyl group above the plane level. Methyl above the plane level you have your double bond 3, 4, 5. So fifth position 3, sorry, this is 3, 4 and 5. Fifth position என்ன இருக்கு? Am I missing it something wrong? This is 1, 2, sorry, 1, 2, 3, 4, 5. Okay. So this is in the carbon of first carbon வச்சிருக்கேன். So this is not your first carbon, okay? Sorry, it's my bad. So ring attach ஆயிருக்கிறது தான் first carbon. Okay, let me take a different pen. Even I got confused. சரி. So ring attach ஆயிருக்கிறது தான் first carbon. So 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5 and 6th carbon attach ஆயிருக்கு. So this is going to be 1, 2, 3, 4, 5 and 6th கார்பன்ல என்ன இருக்கு உங்களோட மெத்தில் above the planeல இருக்கு and then உங்களோட ஹைட்ரஜன் below the planeல இருக்கு. Okay, so if you see option 3 is the correct answer. Okay, next question, the major product A and B formed in the following transformation கேட்டிருக்காங்க. Okay, so simply இங்க என்ன இருக்குன்னா you have your beta hydroxy carbonyl group இருக்கு and then we are treating it with your B boron triethyl group ன்றது this is your Lewis acid. Basically this is your Lewis acid. Okay, and then இங்க என்ன பண்றோம்னா hydrate group கூட treat பண்றோம். So first, so what I'll do is நான் simply உங்களோட hydroxy groups வரைக்கும் எடுத்துக்கிறேன். So I'll completely denote this as R and this as R1. Okay, so simply R and R1 ன்னு represent பண்ணலாம். So this is going to be OH, okay, and this is going to be double bond O. So உங்கள் Lewis acid என்ன ஆகும்? B boron group எப்படி attach ஆகும்? This is going to form a adduct like this. Okay, this is going to form a adduct like this. பட் இங்க பாருங்க, ஒன்று above the below the planeல இருக்கு, இன்னொன்று எங்க இருக்கு, in planeல இருக்கு. ஸோ என்ன பண்ண போறோம், இந்த பாண்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம். ஓகே, சிம்பிளி ரொட்டேட் பண்ண போறோம். ஸோ 60 டிகிரி ரொட்டேட் பண்ணா என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஸோ உங்கள் ஆர் குரூப் வில் பி இன் தி பிலோ தி பிளேன். ஸோ உங்கள் ஆல்கஹால் குரூப் above தி பிளேன், சாரி இன் பிளேனில் இருக்கும். ஸோ இட் கேன் ஃபார்ம் அ adduct like this. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு, யூ ஹாவ் யுவர் சோடியம் போரோஹைட்ரேட். நெக்ஸ்ட் சோடியம் போரோஹைட்ரேட் இருக்கு. ஸோ சோடியம் போரோஹைட்ரேட் ரியாக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு ஹைட்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். H மைனஸ் அட்டாக் ஆகும். ஸோ H மைனஸ் எங்கே அட்டாக் ஆகும், இங்கே பாருங்க, பிலோ தி பிளேன்ல யூ ஆல்ரெடி ஹாவ் அ பல்கி குரூப். ஓகேவா? ஸோ அதனால H மைனஸ் என்ன ஆகாது, பிலோ தி பிளேன்ல அட்டாக் ஆகாது. பிலோ தி பிளேன்ல H மைனஸ் அட்டாக் ஆகாது. ராதர் என்ன ஆகும், H minus will be attacked from above the plane. So above the plane H minus attack ஆகுனா என்ன ஆகும், this is going to open like this. Okay, so என்ன ஆகுனா you will get your alcohol below the plane உங்களுக்கு alcohol form ஆகும். Okay, so இங்க again stereochemistry reverse பண்ணீங்கன்னா, so இங்க stereochemistry reverse பண்ணீங்கன்னா உங்க alcohol என்ன ஆகும், again below the plane இருக்கும். Okay, so option A. ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா 2 ஆல்கஹாலுமே பிலோ தி பிளேன்ல இருக்க சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி. ஸோ அகெயின் ஆப்ஷன் பியில் என்ன இருக்குன்னா, இங்கே சோடியம் போரோஹைட்ரேட் தான் இருக்குது. ஸோ அகெயின் லெட் மீ ட்ரா தி ஸ்ட்ரக்சர். யூ ஹாவ் யுவர் ஆர், ஆர்1, ஓகே, யூ ஹாவ் யுவர் ஆல்கஹால் அண்ட் தென் யூ ஹாவ் யுவர் கார்பனைல். ஓகே, ஸோ பீட்டா ஹைட்ரோக்சி கார்பனைல் குரூப் இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா, நம்ம சோடியம் போரோஹைட்ரேட் காம்ப்ளெக்ஸ் கூட தான் இது பண்ணுறோம். ஸோ என்ன ஆகுனா, யுவர் போரான் வில் பி ஆடட் லைக் திஸ் அண்ட் தென் ஹைட்ரேட் எங்கே இருக்குன்னா, ஸோ ஹைட்ரேட் இஸ் ஆக்சுவலி அட்டாச் டு தி குரூப் இட்செல்ஃப். ஓகேவா? ஸோ உங்கள் போரான் குரூப்லேயே தான் என்ன இருக்குது, ஹைட்ரேட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஹைட்ரேட் எங்கே அட்டாக் ஆகும்னா, சின்ஸ் உங்கள் ஆல்கோஹால் பிலோ தி பிளேனில் இருக்குது, பிலோ தி பிளேனில் தான் என்ன இருக்குது, உங்களோட போரைட் சோடியம் போரோஹைட்ரேட் குரூப் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஹைட்ரேடும் என்ன ஆகும், பிலோ தி பிளேனில் தான் ஆட் ஆகும். ஓகே, ஸோ உங்கள் ஹைட்ரேடும் பிலோ தி பிளேனில் ஆட் ஆகுதுன்னா ஆல்கோஹால் எங்கே ஃபார்ம் ஆகும்,
டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் வந்து ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். அதாவது ஆல்கஹால் வில் பி ஃபார்ம்ட் இன் தி above தி பிளேனில் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும், below தி பிளேனில் ஹைட்ரேட் வந்து அட்டாக் ஆகும். ஸோ யூ வில் கெட் யுவர் transdiol. Okay, so option 3 is the correct answer. Okay, next question: the transition state structure that would lead to the product in the following reaction. So transition state வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சிம்பிளி இங்கே என்ன நடக்குது, ஹீட் ரியாக்ஷன்ஸ். திஸ் இஸ் கோயிங் டு பி யர் 3,3 சிக்மாட்ரோபிக் ரியாக்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ லெட் மீ ரீட்ரா த ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை வேறு எப்படி எழுதலாம்? திஸ் கேன் பி ரிட்டன் as 0 sorry oxygen, and then you have your groups like this. Okay, so இங்க என்ன இருக்கு, oxygenல you have your double bond and then you have your methyl. Okay, so இங்க வந்து என்ன இருக்கு, methyl வந்து above the planeல இருக்கு. So above the planeல you have your methyl and then you have your double bond like this and then you have your methyl. Okay, so 1 2 3 1 2 3. So heat reaction போது என்ன ஆகும், this is going to be your 3,3 sigmatropic reaction. So 1 1 bond வந்து என்ன ஆகும், 1 1 bond வந்து break ஆகும். Okay, 1 1 bond வந்து break ஆகும். So 3 and 3 க்கு நடுவுல you will get your new bond. So this is going to be formed like this. So methyl and then இங்க வந்து double bond, you will have your groups like this. Okay, O and then methyl. This is going to be the structure. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணணும்னா, உங்கள் மெத்தல் குரூப்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்றது தான் வந்து பார்க்கணும். ஸோ 2 மெத்தல் குரூப்புமே எங்கே பிளேஸ்மெண்ட் ஆயிருக்குன்னு தான் பார்க்கணும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இந்த ரிசல்ட்டான லைக் இந்த ஃபைனல் ஸ்ட்ரக்சரை வந்து ட்ரா பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஃபைனல் ஸ்ட்ரக்சரை வந்து நம்பரிங் பண்ணிங்கன்னா, திஸ் இஸ் கோயிங் டு பி 1 2 3. ஸோ கார்பனைல் குரூப் எங்கே இருக்கா? ஸோ கார்பனைல் குரூப் 1 2 3. தேர்ட் பொசிஷன்ல யூ ஹாவ் மெத்தில் வந்து எங்க இருக்கு, மெத்தில் இஸ் above தி பிளேன்ல இருக்கு. ஸோ above தி பிளேன்ல மெத்தில் and then 4 5. So 4 and 5 க்கு நடுவுல you have your double bonds. Okay, and then you have your methyl group like this. So this is your product. Okay, so simply இனிஷியலா என்ன ஆயிருக்கு, உங்களோட மெத்தில் குரூப் வந்து டிரான்சிஷன் ஸ்டேட்ல 2 மெத்தில் குரூப்புமே above தி பிளேன்ல தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 1 is the correct answer. Okay, reaction of aqueous solution of X with NaOH forms a white gelatinous precipitate. The dissolution of this precipitate in excess NaOH gives Y. Bubbling of H2S gas into Y result in the formation of white precipitate Z and the reaction of Z with dilute H2S. Okay, this is a very simple question. So first என்ன சொல்றாங்கன்னா, you have your aqueous complex X இருக்கு. ஓகேவா? ஸோ எக்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, NaOH கூட வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ NaOH கூட ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் ஜெலட்டினஸ் precipitate இருக்குது. எக்ஸஸாக ட்ரீட் பண்ணும்போது யூ வில் கெட் யுவர் காம்பவுண்ட் ஒய். ஓகேவா? ஸோ ஃபர்தராக என்ன பண்ணுறாங்க, இது கூட வந்து H2S கேஸை வந்து பபிள் பண்ணுறாங்க. ஸோ பபிள் பண்ணும்போது என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு ரிசல்ட் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் இசட். ஓகே, ஸோ இப்போ இசட்டை வந்து நீங்கள் வந்து H2SO4 கூட ட்ரீட் பண்ணிங்கன்னா, இசட்டை வந்து என்ன பண்ண போகிறோம், H2SO4 கூட ட்ரீட் பண்ணால் யூ வில் கெட் யுவர் எக்ஸ். ஸோ H2SO4 கூட நம்ம ட்ரீட் பண்ணால் என்ன ஆகும், டிபிக்லி யூ வில் கெட் யுவர் சல்ஃபேட்ஸ். அதனால தான் வந்து ஆப்ஷனில் வந்து எல்லாமே வந்து சல்ஃபேட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கலர் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் ஜிங்க் வந்து ஜிங்க் வில் பி ஒயிட் இன் கலர். ஓகே, ஸோ ஜிங்க் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ லெட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோயிஷ் கலரில் இருக்கும். மேக்னஸ் வந்து வில் சேஞ்ச் சம்வேர் பிங்க் ஆர் சம்திங். ஓகே, ஸோ தோஸ் cannot be the answer. ஸோ ஜிங்க் சல்ஃபேட் ஃபர்ஸ்ட் வந்து இசட் வந்து என்னது, திஸ் கோயிங் டு பி யுவர் ஜிங்க் சல்ஃபேட். எக்ஸஸ் சோடியம் ஹைட்ராக்சைட் கூட ட்ரீட் பண்ணும்போது திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் zinc hydroxide ஃபார்ம் ஆகும். H2S கூட ட்ரீட் பண்ணும்போது this is going to form zinc sulfide வந்து ஃபார்ம் ஆகும். அது வந்து H2SO4 கூட ட்ரீட் பண்ணும்போது you will get your zinc sulfate. Okay, next. Okay, 1 and 2 are labels of 2 electrons and Chi 1s and Chi 2s are the 1s and 2s wave function of He atom, and alpha and beta are the spin wave functions of an electron. This later determinant that correctly describe the symmetry adapted excited state. Okay, so இது வந்து kind of tricky question. It takes some time to explain this one, but நான் வந்து ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ சிம்பிளி என்ன இருக்குன்னா, you have your helium atom.
ஸோ ஹீலியமில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குமா? ஸோ ஹீலியம் இஸ் 1s2 கான்ஃபிகரேஷன். இப்போ என்ன சொல்கிறோன்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்ன பாசிபிலிட்டி? ஸோ ஒன் டூலேருந்து ஒன் எஸ் ஆர்பிட்டல்லேருந்து 2s ஆர்பிட்டலுக்கு எலக்ட்ரான் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன இருக்கும்? 1s ஆர்பிட்டலில் 1, 2s ஆர்பிட்டலில் ஒரு எலக்ட்ரான் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கலாம்? எதர் இட் கேன் பி போத் அபவ் தி பிளேனாக இருக்கலாம். ஸோ எதர் அபவ் தி பிளேன் ஆர் ரெண்டுமே வந்து என்ன இருக்கலாம்? பிலோ தி பிளேனாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க? சிமெட்ரி அடாப்டட்னு சொல்றாங்க. ஸோ சிமெட்ரி அடாப்டட்னா ரெண்டு ஸ்டேட்லேயுமே என்ன இருக்க போகுது? எலக்ட்ரான் வந்து சேம் ஸ்பின்ல தான் வந்து இருக்க போகுது. ஓகேவா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ், ஸோ ரெண்டுமே வந்து சேம் இதில் தான் இருக்க போகுது. ரெண்டு ஸ்டேட்லேயுமே வந்து உங்கள் எலக்ட்ரான்ஸ் வந்து சேம் ஸ்பின்ல தான் இருக்க போகுதுன்னா யூ வில் ஒன்லி ஹாவ் யுவர் ஆல்ஃபா டேர்ம்ஸ். உங்களுக்கு வந்து ஆல்ஃபா டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கும். பீட்டா டேர்ம்ஸ் வந்து என்னது? ஃபார் யுவர் அன்சிமெட்ரி. ஸோ எப்பெல்லாம் பீட்டா டேர்ம் வருதோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரான்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பின்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ யூ கேன் ஸ்ட்ரெயிட் அவே சே ஆப்ஷன் 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, யூ கேன் ஸ்ட்ரெயிட் அவே சே ஆப்ஷன் 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Next question. The tosylate that on solvolysis will give a mixture of product as shown in the reaction. Okay, so first வந்து okay இதுக்கு வந்து இங்க வந்து ஆப்ஷன் வந்து actually A and D. Okay, A and D is the correct answer. Okay, so first வந்து ஆப்ஷன் A ல வந்து பாருங்க. ஸோ ஆப்ஷன் A ல வந்து என்ன இருக்குன்னா you have your group like this. Okay, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா சிம்பிளி உங்கள் மீத்தாக்சி குரூப் மேலே இருக்க lone pair of electron வந்து என்ன ஆகும்னா this is going to attack this carbon, thereby it's going to remove this tosyl group வந்து remove ஆகுது. ஸோ இதுலேருந்து எத்தனை மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகுது? this is going to be 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ பேசிக்லி ஏ கூட ரியாக்ட் பண்ணும்போது யூ ஹேவ் யுவர் 6 மெம்பர் ரிங். ஸோ இதில் வந்து OMe குரூப் இருக்குது. ஸோ ஆக்சிஜன் மேலே இருக்க லோன் பேர் இது பண்ணியிருக்கிறதுனால this is going to have a positive charge. அண்ட் என்ன இருக்குது? ஃபிஃப்த் பொசிஷனில் யூ ஹாவ் யுவர் methyl group. below the plane you have your methyl group வந்து இருக்குது. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ சாரி, ஃபிஃப்த் பொசிஷன் நான் வந்து சிக்ஸ்த் பொசிஷனில் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுதான் பார்த்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் ஃபிஃப்த் பொசிஷன், ஸோ 1 2 3 4 5 நம்பரிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபிஃப்த் பொசிஷனில் யூல் ஹாவ் யுவர் மெத்தைல் குரூப். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? வி ஆர் கோயிங் டு ட்ரீட் இட் வித் ஸோ அசிடேட் கூட வந்து ட்ரீட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து OAC மைனஸ் வந்து ஆட் ஆக போகுது. OAC மைனஸ் ரெண்டு இடத்துல ஆட் ஆக சான்ஸ் இருக்குது. either it can attack in your second position or it can attack in your sixth position. So second position attack ஆனா என்னாகும்? this bond will be open like this. So structure என்னாகும்? this is going to be OAC. Okay, and then you'll have your second and third carbon 2 3 4 5 ல வந்து you have your methyl below the plane. 6 ல வந்து you have your OMe group. So you'll have your OMe group. Okay, this is one structure. இப்போ வந்து OAC group வந்து சிக்ஸ்த் பொசிஷனில் ஆட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் OMe group ரிங் வந்து இந்த டைரக்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ லிட்டரலி யூல் ஹாவ் யுவர் OAC group here and then you'll have your methyl below the plane வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, தீஸ் ஆர் தி பாசிபிலிட்டிஸ். ஸோ இதே மாதிரி வேற எப்போ பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்ஷன் டி. ஸோ ஆப்ஷன் டிலையும் அகெயின் வந்து என்ன இருக்குது? உங்களோட மீத்தாக்சி குரூப்பில் இருக்க ஆக்சிஜனோட லோன் பேர்ஸ் வந்து அட்டாக் ஆகும்போது உங்கள் டொசைல் குரூப் வந்து இதுவாகும். ஸோ இதுலேயும் என்ன ஆக போகுது? in this case also you are going to get a similar product. So இங்க வந்து OMe group வந்து positive charge இருக்கா? So இங்க என்ன இருக்கு? 1 2 3 third positionல இருந்து you'll have your methyl group. Okay, so again OAC கூட ட்ரீட் பண்ணும்போது it can attack in both position. Either it can attack in this second position or it can attack on the sixth position. ஸோ இந்த ரெண்டு இதுலையுமே என்ன இருக்கும்? யூல் கெட் யுவர் சேம் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஓகே, மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும், சேம் ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் A and D is the correct answer. The option showing both the complexes obeying 18 electron rule. ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸுமே எதில் வந்து 18 electron rule வந்து ஃபாலோ ஆகும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளி வந்து 18 electron rule கவுண்ட் பண்ணாலே போதும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
I think your option 4 is the correct answer நினைக்கிறேன். சரி, நானே மறந்துட்டேன். Okay. So let's calculate. This is going to be neta 5, 5 electrons. So ruthenium is belongs to your ferrous group. Okay. FeRuOs. Okay. So iron groupல வந்து valence electron என்ன 8. Fluorine ஓட valence electron என்ன 1. Phenyl phosphine வந்து is going to be 2. Okay, இங்க எத்தனை இருக்கு? We have two groups வந்து இருக்கு. So this is going to be equal to 4. So literally add பண்ணா இது எவ்வளோ equal? So this is going to be equal to 5. 5 plus 6, 6 plus 4, this is going to be equal to 18 electron. Okay, and then நீங்க calculate பண்ணுங்க. So you have your 5, neta 5 இருக்கு, but என்ன இருக்கு? ரெண்டு group இருக்கு. And then zirconium. Zirconium வந்து where it belongs ன்னு பார்த்தீங்கன்னா, zirconium belongs to your மறந்துட்டேன். Scandium, titanium group, titanium, zirconium, hafnium. Okay. So this is going to be titanium, zirconium, hafnium. So zirconium வந்து titanium groupல வந்து involve ஆயிருக்கும். So இதுல வந்து valence electron என்ன? It's going to be 4. And then you have your 2 chlorine. 2 chlorine இருக்கிறதுனால you will have your 2. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா this is going to be equal to 10. 10 plus 6, 16 electron தான் இருக்கு. So this is not obeying 18 electron rule. Next complex என்ன இருக்கு? You have your iridium. Iridium belongs to your cobalt complex. So this is going to be 9 plus chlorine is 1. Carbonyl வந்து 2. Phenyl phosphine வந்து 2 and 2, 2. Okay, so this is going to be equal to again 4, 6, 16 electron வந்து equal. And then இங்க பாருங்க, here you have a cluster. இங்க வந்து ஆல்ரெடி 16 எலக்ட்ரான் ரூல் தான் சொல்லியாச்சு. ஸோ இதுக்கு வந்து கால்குலேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆப்ஷன் 2 இஸ் நாட் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ரீனியம். ஸோ ரீனியம் வந்து பிலாங்ஸ் டு யுவர் மெக்னீஷியம் ஃபேமிலி. ஸோ மெக்னீஷியம், டெக்னீஷியம், மேக்னஸ், டெக்னீஷியம், ரீனியம். ஸோ இதனோட பேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு பி 7. ஸோ 7 ப்ளஸ் 2 into 5 plus 2 minus 1. Okay, so simply now this is going to be 10. 10 plus 7 is 17, 18, 19, minus 1 is going to be 18 electron. And then இங்க என்ன இருக்கு? Nickel. Nickel வந்து என்னது? Nickel is going to be 10. Okay, nickel ஓட valence electron வந்து பார்த்தீங்கன்னா is straight away going to be 10. And then என்ன இருக்கு? You have your ammonium. Okay, you have your ammonia. Ammonia வந்து 6 groups வந்து இருக்குன்னு சொல்றோம். So plus 6, okay, neutral. And then என்ன இருக்கு? Charge வந்து plus 2ல இருக்கு. So plus 2 னா minus 2. So this is going to be equal to 14. So this is also not obeying your 18 electron rule. So option 4 obeys your 18 electron rule. So calculate பண்ணீங்கன்னா this is going to be equal to 5 plus 3 plus 8 plus 2. So this is equal to 18. And then இங்க என்ன இருக்கு? Allylic moiety. And neta 3 is again going to be 3 plus Mn is going to be 7 plus carbonyl என்னது 2 into 4. So this is going to be equal to 18. So option 4 is the correct answer. Consider a two-level system at thermal equilibrium. The ratios of the excited state population to the ground state population are. Okay. ஸோ இங்கே வந்து ரெண்டு பாப்புலேஷன் ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸைட்டட் ஸ்டேட் நீட்டா N1 to N0க்கு வந்து ரெண்டு ரேஷியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கேன் பி 0.5ன்னு சொல்லியிருக்காங்க அட் 600 கெல்வின். 600 கெல்வினில் இட்ஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 0.5 and it's going to be equal to 0.25 at 300 Kelvin. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா the energy gap between the two energy levels. ஓகே, ஸோ இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நமக்கு வந்து del E வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபார்முலா என்ன? ஸோ ஃபார்முலா இஸ் N1 by N0 is going to be equal to E power minus del E by KBT. ஓகே, ஸோ சிம்பிளி இங்கே வந்து ரெண்டு ஸ்டேட்டுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளி என்ன பண்ண போகிறோம்னா திஸ் இஸ் கோயிங் டு பி கன்சிடர்ட் ஆஸ் 1 அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி கன்சிடர்ட் ஆஸ் 2. ஸோ N1 by N0 whole power 1 by N1 by N0 2. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் என்ன ஆகும்? திஸ் கோயிங் டு பி E மைனஸ் del E. உங்களோட கேபி வந்து என்னது? போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் சேமாக இருக்கும். டெம்பரேச்சர் 1 divided by E minus del E by KB of your temperature 2.
of your temperature too. So இது வந்து rewrite பண்ணா this values வந்து straight away substitute பண்ணுங்க. This is going to be equal to 0.5 by 0.25. Okay. And this is equal to, so இங்க வந்து பாருங்க common terms வந்து வெளியில எடுக்கிறோம். So this is going to be equal to minus del E by your Boltzmann constant into 1 by T2 minus T1. ஓகேவா? ஸோ சிம்பிளி என்ன பண்ணணும், நீங்கள் வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் யோர் டெல் இ வேல்யூ வந்து கிடச்சிரும். ஸோ சிம்பிளி இது வந்து சால்வ் பண்ணீங்கன்னா திஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 2. எக்ஸ்போனென்ஷியல் எப்படி ரிமூவ் பண்ணலாம், லான் எடுத்தா ரிமூவ் பண்ணலாமா? ஸோ லான் 2 வில் பி ஈக்குவல் டு மைனஸ் டெல் இ by k. Okay, this is going to be equal to 1 by 600 minus 1 by 300. Okay, so இப்போ வந்து பாருங்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ லான் 2 is your 0.693 into Boltzmann constant kb, okay, will be equal to minus del e, and then என்ன இருக்கு இங்க வந்து 300 minus 600 by 600 into 300. Okay, so இது ஃபுல்லா சால்வ் பண்ணி del e வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா which is going to be, so which is going to be equal to 2.88 வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஸோ சாரி, which will be equal to 573.6 into 10 power minus 23 வேல்யூக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். திஸ் இஸ் யுவர் டெல் இ வேல்யூ. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, கொஷனில் வந்து 10 பவர் மைனஸ் 21 வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன ஆகும், 2 டெசிமல் வந்து முன்னாடி ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆன்சர் 5.74 is the correct answer. Okay. Next question. The major product formed in the following reaction. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரே ஒரு ரியேஜென்ட் தான். இது வந்து மிக்ஸ்ட் ஆஃப் ரியேஜென்ட் இல்லை, இது எல்லாமே என்னது ஒரே ஒரு ரியேஜென்ட் தான். யுவர் டிஹெச்கியூடி தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ உங்கள் டிஹெச்கியூடி என்ன பண்ணுன்னா பேசிக்லி இட் ஃபார்ம்ஸ் யுவர் சின் டைஹைட்ராக்சிலேஷன். திஸ் ஃபார்ம்ஸ் யுவர் சின் டைஹைட்ராக்சிலேஷன் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ இந்த சின் டைஹைட்ராக்சிலேஷன் வந்து எங்கே ஃபார்ம் ஆக போகுதுன்றது தான் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே என்ன இருக்கும், யூ ஹாவ் யுவர் எஸ்டர். ஸோ எஸ்டர்லாம் என்னது, எஸ்டருக்கு பக்கத்தில் இருக்க அல்கீன் வந்து எப்படி இருக்கும்னு பாருங்கள். ஸோ எஸ்டருக்கு பக்கத்தில் அல்கீன் இருந்தால் எஸ்டர் இஸ் யுவர் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ எஸ்டர் பக்கத்தில் இருக்க அல்கீன் என்னவா இருக்கும், இஸ் கோயிங் டு பி எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகே, அண்ட் தென் இங்கே என்ன இருக்குது, மித்தைல் வந்து மித்தைல் வில் ஷோ ப்ளஸ் ஐ எஃபெக்ட். ஸோ இந்த அல்கீன் வந்து என்னவா இருக்கும், ஸோ திஸ் அல்கீன் இஸ் கோயிங் டு பி எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கும். ஸோ உங்களோட ஆல்கஹால்ஸ் எங்கே ஆட் ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு ஆட் டு திஸ் அல்கீன். ஓகே, எலக்ட்ரான் ரிச் அல்கீனில் வந்து ஆட் ஆகும். நான் சொன்ன மாதிரி என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு பி சின். ஓகே, சின்னா ரெண்டு ஆல்கஹாலுமே வந்து சேம் சைடில் தான் வந்து ஆட் ஆகும். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Next question. The major product formed in the following reaction sequence வந்து கேட்டிருக்காங்க. So first வந்து you have your LEA. LEA is going to abstract the most acidic hydrogen. So this is going to form a carbanion here. So இந்த carbanion வந்து பார்த்தீங்கன்னா which is much more stabilized. So carbonyl group stabilize பண்ணும், and then your benzene group can also stabilize. Next என்ன இருக்கு, you have your Cl ester group வந்து இருக்கு. So simply this is going to be like this, COET, and then you have your Cl group. ஸோ என்ன ஆகும்னா உங்கள் கார்பனியன் வந்து கார்பனைல் குரூப் அட்டாக் பண்ணும்போது பாண்ட்ஸ் வில் பி ஷிஃப்டட் லைக் திஸ். ஸோ தேர் பை இட் ரிமூவ்ஸ் தி குளோரின் குரூப். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும், உங்களோட கார்பனைல் இருக்கு. ஸோ இந்த பொசிஷன்லேருந்து யூ வில் கெட் யுவர் எஸ்டர் குரூப், COOET எஸ்டர் குரூப் வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் தென் யூ ஹேவ் யுவர் பென்சின், திஸ் இஸ் கோயிங் டு பி டபுள் பாண்ட் O. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, யூ ஹாவ் யுவர் பேஸ் NET3. ஓகே, triethyl amine is going to again act as a base. It's going to abstract a hydrogen. This is going to form a carbanion here. And then you have your enone group வந்து இருக்கு. Okay, so you have your enone group. So this is basically going to be your Michael addition, soft addition. So now this bond is going to add like this. So this is going to add like this. Okay, so in the மாதிரி add ஆகும். So this is going to form a benzene ring, and here you will have your groups like this. So here you have your COET ester group, and then here you are going to have your single bond O minus, single bond Me. Okay, wow.
So and then you have your carbonyl group. Here you also have your carbonyl group. So இப்போ என்ன ஆகும்னா one more hydrogen வந்து will be removed. So one more base வந்து என்ன ஆகும்னா base is going to abstract a hydrogen from here, thereby it's going to form a carbanion. This carbanion is now going to attack your carbonyl group. Okay, so carbonyl group attack பண்ணும்போது என்ன ஆகும், this is going to open like this. So என்ன ஆகும், here you are going to form a 3 6 membered ring. So இந்த மாதிரி 3 6 membered ring form ஆகும். You have your alcohol here. Okay, so இங்க methyl இருக்கு. So இங்க வந்து you'll have your ops. Okay, so இங்க வந்து என்ன இருக்கும், you'll have your O minus group வந்து இந்த மாதிரி exist ஆயிருக்கும். Okay, your group is going to remain like this, double bond O. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் வந்து ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒன் ஆஃப் யுவர் ஹைட்ரேட், ஸோ சிம்பிளி என்ன ஆகும்னா ஒன் மோர் ஹைட்ரேட் வந்து ஒன் மோர் ப்ரோட்டான் வந்து ரிமூவ் ஆகிட்டு திஸ் இஸ் கோயிங் டு கம்ப்ளீட்லி ரிமூவ் யுவர் ஆல்கோஹால் குரூப். ஸோ ஆல்கோஹால் குரூப்பை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடும். ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யுவர் ஸ்ட்ரக்சர். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் த இன்டர்மீடியட் ஃபார்ம் வந்து ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்டர்மீடியட் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன காம்பவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஹியர் யூ ஹாவ் யுவர் CCl3, ஓகே, CCl3 COOMe குரூப் வந்து இருக்குது. ஸோ எது கூட ட்ரீட் பண்ணுறாங்க, NaOMe கூட வந்து ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும், உங்கள் மீத்தோக்சி குரூப் வந்து வில் அட்டாக் ஹியர். ஸோ thereby the entire Cl3 group வந்து ரிமூவ் ஆகும். ஸோ this is going to remove as CCl3 மைனஸாக வந்து ரிமூவ் ஆகும். ஸோ this is going to form your carbene. ஸோ சிம்பிளி என்ன ஆகும், this is going to form your டைக்ளோரோ கார்பீன் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஸோ உங்கள் கார்பீன் வந்து எங்கே ஆட் ஆகும், உங்கள் கார்பீன் வந்து அல்கீனில் வந்து ஆட் ஆகும். ஓகே, ஸோ ப்ராடக்ட்ல என்ன இருக்கும், திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் 5 membered ring வித் ஆக்சிஜன். ஸோ உங்கள் கார்பீன் வந்து இந்த மாதிரி ஆட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ஃபர்தராக என்ன ஆகும்னா உங்கள் ஆக்சிஜன் மேலே இருக்க லோன் பேர்ஸ் வில் ஃபால் லைக் திஸ், thereby it is going to open the ring. So this is going to open the ring like this. ஸோ இப்போ என்ன ஆகும், 5 membered ring வந்து 6 membered ரிங்காக கன்வெர்ட் ஆகுமா. ஸோ 5 membered ring வந்து 6 membered ரிங்காக கன்வெர்ட் ஆகும். ஸோ 1 chlorine will be removed. So you will have your oxygen here and then you will have your, so 1 2 3, so 1 2 3 third position you will have your chlorine. Okay, so and then இங்கே வந்து you will have your double bond and oxygen மேலே வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா சொல்யூஷனில் இருக்க Cl மைனஸ் வந்து வில் அட்டாக் ஹியர், thereby இட்ஸ் கோயிங் டு ஸ்டெபிலைஸ். ஸோ நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு. ஸோ கரெக்ட் இன்டர்மீடியட் என்னது, ஆப்ஷன் 4 இஸ் தி கரெக்ட் இன்டர்மீடியட். நெக்ஸ்ட் max problem. So the percentage error in the measurement of mass and linear velocity of a particle respectively are 3% and 4%. The maximum percentage error in kinetic energy of the particle வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ kinetic energy formula என்னது, kinetic energy K is equal to half mv square. So m is your mass, v is your velocity. ஓகே, ஸோ இப்போ வந்து பர்சன்டேஜ் எரர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கைனடிக் எனர்ஜியில் எவ்வளோ எனர்ஜி எரர் வந்து இருக்குன்னு பார்க்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் எரர் இன் யோர் கைனடிக் எனர்ஜி வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம், ஸோ டிஃப்ரென்ஸ் பை ஆக்சுவல். ஓகே, டிஃப்ரென்ஸ் பை ஆக்சுவல். லைக்லி உங்கள் மாஸில் வந்து இருக்க பர்சன்டேஜ் எரர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், டிஃப்ரென்ஸ் இன் மாஸ் பை ஆக்சுவல். ஓகே, ப்ளஸ் உங்களோட linear velocity. ஸோ linear velocity என்ன இருக்குது, பர்சன்டேஜ் எரர் இருக்குது. ஸோ தட்ஸ் கோயிங் டு பி del v by actual. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, உங்களோட பர்சன்டேஜ், ஸோ del m by m தான் வந்து என்னது 3% எரர் இன் மாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. del v by v வந்து என்னது 4% எரர் இன் linear velocityன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களோட பர்சன்டேஜ் எரர் இன் கைனடிக் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு 3% ப்ளஸ் அண்ட் தென் இங்கே பாருங்க. ஓகே, இங்கே வந்து என்ன இருக்குது, யூ ஹாவ் யுவர் ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து வி ஸ்கொயரில் இருக்கிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி 2v. ஓகே, ஸோ 3 + 2 into 4 which is going to be equal to 3 + 8 which is going to be equal to 11% வந்து எரர் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ஹாவ் அ 11% எரர். ஸோ இங்கே வந்து கைனடிக் எனர்ஜியில் ஃபார்முலா என்னது, வெலாசிட்டி வந்து ஸ்கொயரில் இருக்கிறதுனால யூ வில் ஹாவ் யுவர் 2.
in middle. Okay, this is really important. So இல்லைன்னா நீங்கள் வந்து ராங்காக 7% மார்க் பண்ணிடுவீங்க. Next, the compound shown below is a 48 electron metal cluster, not counting the metal metal bonds வந்து கவுண்ட் பண்ணல. ஸோ மெட்டல் என்னவா இருக்கும்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குது பேசிக்காக பாருங்கள், யூ ஹாவ் யுவர் நைட்ரோ குரூப் வந்து இருக்குது, நைட்ரோசெல் குரூப் வந்து இருக்குது. நைட்ரோசெல் வந்து எதில் இருக்குது? லைக் எல்லா நைட்ரோசெல் 4 நைட்ரோசெல் குரூப்புமே வந்து பிரிட்ஜிங் பொசிஷன்ல இருக்கு. ஸோ பிரிட்ஜிங் பொசிஷன்ல நைட்ரோசெல் குரூப் இருந்தால் என்ன அர்த்தம்? திஸ் இஸ் கோயிங் டு பி இன் பென் ஃபார்ம்ல வந்து இருக்கும். ஸோ பென் ஃபார்ம்ல நைட்ரோசெல் கேன் டொனேட் 3 electrons. ஸோ டோட்டல் வந்து 4 நைட்ரோசெல் குரூப்ஸ் இருக்கிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு கான்ட்ரிபியூட் டு 12 electrons வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். ஓகே, அண்ட் தென் என்ன இருக்கு? யூ ஹாவ் யுவர் பென்சீன் ரிங். ஸோ அண்ட் தென் யூ ஹாவ் யுவர் 3 பென்சீன் ரிங்ஸ் வந்து இருக்கு. ஓகே, so 3 benzene ring na enna? Benzene ring was theta 6. So 3 benzene ring போது this is going to be equal to 18 electron வந்து இருக்கு. So and then என்ன இருக்கு? You have 3 metals. So basically 3 metals வந்து இருக்கு, and then you have your 4 nitrosyl group plus 3 benzene group வந்து இருக்கு. This is going to be equal to your 48 electron content வந்து சொல்லியிருக்காங்க. Okay, so your 3m will be equal to 48 minus 30. So 3m is equal to 18. Okay, wow. So 3m is when will be equal to 6. So m ஓட வேல்யூ எதுக்கு 6 இருக்கும்னா, in case of your chromium, so chromium electronic configuration என்ன? 3d4 and 4s2. So valence electron 6. So chromium is the correct answer. Next, two reactions having same pre-exponential factor, but activation energy of first reaction is lower than that the second reaction. So activation energy of first வந்து என்னது is going to be less than the second. Okay, that is EA2 minus EA1 பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? Will be equal to 5 kilocalories னு சொல்லலாம். Okay, and then என்ன கொடுத்திருக்காங்க? Given ஓகே வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, the ratio of the rate constant of first order and the செகண்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரியாக்ஷனோட ரேட் கான்ஸ்டன்ட் ரேஷியோ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளி K1 அண்ட் K2ஓட ரேஷியோ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? we know that Arrhenius equation K is equal to A e power minus EA by RT. Okay, so simply substitute panna, this is going to be K1 by K2, which is equals to A e power minus EA1 by RT by A e power minus EA2 by RT. So என்ன சொல்லியிருக்காங்க? Same pre-exponential factor AA will be cancelled. So இது வந்து rewrite பண்ணா, this can be rewritten as, ஸோ என்ன எழுதலாம்? எக்ஸ்போனென்ஷியல் டேர்ம்ஸில் வந்து, ஸோ இஃப் ஐ டேக் திஸ் EA டேர்ம் அபவ்ல எடுத்து போனால் திஸ் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ், ரைட்? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி EA2 minus EA1 by RT. ஓகே, ஸோ அண்ட் தென் நம்மளுக்கு என்ன தெரியும்? EA டிஃப்ரென்ஸ் இன் ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து 5 கிலோ கேலரிஸ்ன்னு வந்து தெரியும். ஆர் வேல்யூ என்னது? ஆர் வேல்யூ வந்து கிலோ கேலரிஸில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம சேஞ்ச் பண்ண வேணாம், டேரெக்டாக வந்து ஆர் வேல்யூ இது பண்ணலாம். 1.987 இன்டூ 10 பவர் மைனஸ் 3, அண்ட் தென் வந்து என்னது? டெம்பரேச்சர் இஸ் 298 Kelvin. So 298 Kelvin. So substitute பண்ணி find out பண்ணிங்கன்னா this is going to be equal to, and then you have your exponential factor. So this is going to be equal to exponential of 8.4 somethingல வரும். So if you take the exponential, so your ratio K1 by K2 value is going to be equal to 4650. So option 1 4650 is the correct answer. Okay, the correct plot of log K versus X வந்து in the following காம்ப்ளெக்ஸில் வந்து கேட்குறாங்க. இந்த காம்ப்ளெக்ஸில் வந்து எப்போ வந்து லைக் log K and X வேல்யூ வந்து எப்படி இருக்கும், லைக் பிளாட் வந்து எந்த மாதிரி இருக்கும்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குது? இங்கே வந்து யூ ஹாவ் யுவர் வாட்டர், ஓகே, aqua அண்ட் ஃப்ளூரின். ஸோ சிம்பிளாக இந்த காம்ப்ளெக்ஸில் என்ன ஆகுதுன்னா, உங்களோட ஃப்ளூரின் வந்து வாட்டர் காம்ப்ளெக்ஸ் வாட்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வருது. ஸோ ஃப்ளூரின் வந்து என்ன பண்ண போகுதுன்னா, அவங்க வாட்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வரப்போகுது. ஸோ அண்ட் தென் என்ன தெரியும் நம்மளுக்கு? ஃப்ளூரின் அண்ட் வாட்டர் ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து சேம் லிகாண்ட் ஸ்ட்ரென்த் தான் இருக்குது. ஸோ போத் ஆர் கோயிங் டு பி ரிமைன் இன் ஹை ஸ்பின். ஸோ எல்லாமே வந்து ஹை ஸ்பின்ல தான் இருக்க போகுது. ஓகே,
ஸோ ஹை ஸ்பின்ல இருக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ 2 காம்ப்ளெக்ஸுமே ஹை ஸ்பின்ல இருந்தா என்ன ஆகும்னா, ஆ உங்களோட லைக் ஸ்ட்ரென்த் வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ லெட்ஸ் சே இஃப் எக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? ஸோ லெட்ஸ் சே இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து இருக்கிற கே வேல்யூ வந்து வில் பி மேக்ஸிமமா இருக்கும். ஓகே. அண்ட் தென் எக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? ரேட் கான்ஸ்டன்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். லைக்லி ரேட் கான்ஸ்டன்ட் வந்து என்ன ஆகும்? கண்டினியூஸா டிக்ரீஸ் ஆகும் when you increase your x value. So option A is the correct answer. Okay. Next question. Okay, this is a straightforward question from polymer. So in the graphல வந்து என்ன region என்னன்னு சொல்லணும். Okay. So simply we know that your C is your plastic region, B is your yield point, and A is your elastic region. Option 3 is the correct answer. Next, consider the matrix representation of A of water molecule in the basis V1 vector and V2 vector, where V1 vector and V2 vector are the bond vectors along two OH bonds. So என்னன்னா water molecule வந்து water molecule structure இந்த மாதிரி இருக்கா. So V1 vectorன்றது வந்து சிம்பிளி ஒரு OH பாண்டுதும் அண்ட் தென் V2ன்றது வந்து இன்னொரு OH பாண்டோட பாண்ட் வெக்டர்ஸ்ன்னு வந்து சொல்கிறாங்க. கன்சிடர் another matrix representation of same molecule in a new basis set such that ஸோ இப்போ என்னன்னா அகெயின் ஒரு வாட்டர் மாலிக்யூல் வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். பட் இந்த வாட்டர் மாலிக்யூலில் என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பாருங்கள் V1 வெக்டர் ப்ளஸ் V2 வெக்டர். ஸோ சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம்னா U1 வெக்டர். ஸோ U1 வெக்டர்னும் போது ஸோ சிம்பிளி V1 வெக்டர் ப்ளஸ் V2 வெக்டர். ஸோ ரெண்டுமே என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். ஓகே. இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் இன் சச் அ வே. இது வந்து ஸ்ட்ரெச்சிங் அண்ட் கம்ப்ரெஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இட் வில் பி ஈஸி டு சால்வ் ஆல்சோ. ஓகே. ஸோ V1 ப்ளஸ் V2 வெக்டர்னா என்ன ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரெச் பண்ணும்போது என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவலாக வந்து ஸ்ட்ரெச் பண்ணுவோமா. This is going to be stretched like this. Okay, this is going to be your U1 vector. So U2 vectorல என்ன பண்றோம் நெகட்டிவ். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்ம வந்து கம்ப்ரெஷன் பண்ணுறோம். ஸோ your V1 vector வந்து will remain constant and then V2 vector வந்து என்ன ஆகுது மைனஸ் சார்ஜ் இருக்கிறதுனால this is going to be compressed. ஓகேவா. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா the character table for the C2V point group வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதோட கரஸ்பாண்டிங் கேரக்டர் டேபிள் என்ன UN வெக்டருக்கு இருக்க கரஸ்பாண்டிங் கேரக்டர் டேபிள் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் என்ன ஐடென்டிட்டி ஆப்ரேஷன். ஸோ வி ஹாவ் ஐடென்டிட்டி ஆப்ரேஷன், C2 ஆப்ரேஷன், சிக்மா V X Z, சிக்மா V Y Z. ஓகே. ஸோ UN வெக்டரில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிட்டி ஆப்ரேஷன் பண்ணால் திஸ் இஸ் கோயிங் டு பி ஐடென்டிக்கல். ஸோ ஒன் C2. ஸோ C2வில் வந்து என்ன பண்ணும்போது அகெயின் C2 ஆப்ரேஷன் பண்ணால் என்ன ஆகும் எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகாது. ஆட்டம்ஸ் ஆர் கோயிங் டு ரிமைன் இன் தி சேம் பீஸ். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஒன். அண்ட் தென் வந்து சிக்மா XZ. ஸோ யோர் X Y and Z plane. ஸோ சிக்மா XZ வந்து ஸோ சிக்மா XZ அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளேன். ஸோ சிக்மா XZ பிளேன் வைக்கும் போது என்ன ஆகும் திஸ் இஸ் கோயிங் டு அகெயின் ரிஃப்ளெக்ட். ஓகே. ஸோ ரெண்டு சைட்லேயுமே உங்கள் ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகும் ரிஃப்ளெக்ட் ஆகும். திஸ் இஸ் கோயிங் டு பி ஒன். அண்ட் தென் என்ன ஆகும் சிக்மா YZ. ஸோ சிக்மா YZனா ஸோ இந்த மாலிக்யூலில் வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சென்டரில் வந்து பிளேன் வந்து வைக்க போகிறோம். ஸோ அப்போயும் என்ன ஆகும் அகெயின் யுவர் போத் ஹைட்ரஜன்ஸ் வில் பி ரிஃப்ளெக்டட். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஒன். This is for your U1 vector. So this is equal to your A1க்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து U2. U2க்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ U2வில் என்ன பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஐடென்டி ஆப்ரேஷன் பண்ணால் தட்ஸ் கோயிங் டு ரிமைன் சேம். C2 axis. ஸோ C2வில் வந்து என்ன பண்ண போகிறோம் பாண்டை ரொட்டேட் தான் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஆகும் ஹைட்ரஜன்ஸ் வில் பி ரிப்ளேஸ். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி ஒன். அண்ட் சிக்மா XZ. ஸோ இப்போ வந்து சிக்மா XZ பிளேன் வந்து வைங்க. இப்போ இங்கே சிக்மா XZ பிளேன் வச்சா என்ன ஆகும்னா திஸ் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் தி ஃபார் டைரக்ஷன். ஓகே. இது ரெண்டுமே வந்து என்ன ஆகலை ரிஃப்ளெக்ஷன் வந்து மேட்ச் ஆகலை. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி -1. ஓகே. அண்ட் தென் என்ன இருக்குது சிக்மா YZ. ஸோ சிக்மா YZ வைக்கும் போது என்ன ஆகலை திஸ் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி ரிஃப்ளெக்டிங். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி -1. ஓகே. ஸோ யூ கேன் சே யோர் ஆப்ஷன் A1 and A2 is the correct answer. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன் வந்து கேட்டிருக்காங்க.
ஓகே. ஸோ இங்க என்ன இருக்கு? யூ ஹேவ் யுவர் சல்ஃபர் குரூப் வந்து இருக்கு. ஸோ கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் ஃபினைல். ஃபினைல் வந்து above the plane இருக்கு. You have your methyl group and then you have your methyl group like this. Okay. And then you have your oxygen. Oxygen கூட வந்து carbon attach ஆயிருக்கு. This carbon has SME and then double bond S வந்து இருக்கு. ஸோ எப்போ வந்து குரூப்ஸ் எலிமினேஷன் ஆகும், எலிமினேஷன் ரியாக்ஷன் தான் வந்து கேட்குறாங்க. எப்போ வந்து எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கும்னா சின்ல இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், சின் எலிமினேஷன் தான் வந்து எப்போவுமே பாசிபிள். ஸோ அப்போ என்ன ஆகும், உங்களோட ஹைட்ரஜன் நீங்கள் வந்து ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ண போகிறோம். ஹைட்ரஜன் வந்து சேம் சைடில் இருந்தால் தான் என்ன ஆகும், உங்களுக்கு வந்து சின் எலிமினேஷன் பாசிபிள். ஓகே. ஸோ இப்போ பேசிக்லி இந்த மாதிரி வந்து உங்கள் எலிமினேஷன் வந்து நடக்கும், சின் எலிமினேஷன் நடக்கும். பட் சின் எலிமினேஷன் நடக்கணும்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து என்ன இருக்குது, உங்கள் ஹைட்ரஜன் வந்து பிலோ தி பிளேனில் இருக்குது. ஓகே. உங்கள் ஹைட்ரஜன் வந்து வேற பிளேனில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிளி இந்த மாலிக்யூலை வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாலிக்யூலை ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபினைல் குரூப் அபவ் தி பிளேனில் இருக்கும், மித்தைல், and then you have your this group. Okay. ஸோ உங்கள் மித்தைல் வந்து இப்போ வந்து your methyl will be in the above the plane. ஸோ சிம்பிளி நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே டினோட் பண்ணுறோம். உங்கள் மித்தைல் வந்து above the planeல ஷிஃப்ட் பண்ணுறோம். அண்ட் தென் இந்த குரூப் வந்து என்ன பண்ணுறோம்னா கம்ப்ளீட்டாக பிலோ தி பிளேனில் வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஷிஃப்டட் லைக் திஸ். ஸோ இப்போ வந்து உங்கள் ஹைட்ரஜன் வந்து, ஸோ உங்கள் மித்தைல் குரூப் வந்து பிலோ தி பிளேனில் வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம். உங்கள் மித்தைல் குரூப் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகும்னா சின் எலிமினேஷன் பண்ணும்போது யார் குரூப் வில் பி கம்ப்ளீட்லி ரிமூவ். ஸோ யூ வில் கெட் தி ப்ராடக்ட் லைக் திஸ். ஓகே. திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஐ எம் மேக்கிங் அ மிஸ்டேக். ஸோ okay, this is not going to be here. And so correct structure வந்து பார்த்தீங்கன்னா will be like this. Your phenyl, your methyl group, and then you have your double bond, and then you'll have your methyl. Okay. So option 4 is the correct answer. Okay. So bond rotation miss பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, you will ended up marking 2 as answer. Okay. So bond rotation வந்து important. Next, the rate of surface catalyzed reaction between CO and O2 follows Langmuir-Hinshelwood mechanism. If O2 gets dissociated during adsorption, the rate of reaction is வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ சிம்பிளி என்ன ஆகுதுன்னா உங்கள் CO மாலிக்யூலும் O2 மாலிக்யூலும் ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, ரியாக்ட் ஆகுது. திஸ் இஸ் கோயிங் டு பி அப்சார்ப்ட். ஓகே. Hinshelwood mechanismல ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ அப்சார்ப்ஷன். அண்ட் ஃபர்தராக என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ ப்ராடக்ட். ஓகேவா. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் O2 வந்து டிசோஷியேட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, ஒன்லி 1 மோல் ஆஃப் ஆர் 1 ஆக்சிஜன் தான் வந்து ரியாக்ட் ஆகுது. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டிசோஷியேட்டட். திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஸோ ரேட் வந்து எதுக்கு ஈக்குவல், ஸோ ரேட் வில் பி ஈக்குவல் டு K into concentration of CO and then concentration of O2க்கு வந்து ஈக்குவல். concentration of half O2க்கு வந்து this will be equal. சரியா. ஸோ எப்படி எழுதலாம், ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ், அண்ட் என்ன இருக்குது இங்கே வந்து தே ஆர் டெல்லிங் அபவுட் தி சர்ஃபேஸ் கேட்டலைஸ்ட். ஓகே. சர்ஃபேஸ் அப்சார்ப்ஷன் பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ ரேட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், K of fraction of CO absorbed and fraction of oxygen absorbed வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி half. ஓகே. இதுதான் உங்களோட ரேட். ஓகே. ஸோ இப்போ சிம்பிளி நீங்கள் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் CO அப்சார்ப் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு KCO ப்ரெஷர் ஆஃப் CO பை டோட்டல் சர்ஃபேஸ். ஓகே. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அவைலபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 + KCO PCO + KO2 half and PO2 half. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து என்னென்னா டோட்டல் சைட் வந்து அவைலபிளாக தான் வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம். லைக்லி ஃபார் யுவர் O2க்கு வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு KO2 half PO2 half. ஓகே. பை 1 + KCO PCO + KO2 half PO2
half. Okay, so rateல வந்து substitute பண்ணீங்கன்னா rate equationல substitute பண்ணீங்கன்னா this is going to be equal to option 1. Option 1 is the correct answer. Next, the major product formed in the following reaction வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, MnO2 வந்து கொடுத்துருக்காங்க. மேக்னஸ் ஆக்சைடு என்ன பண்ணுன்னா, this is going to selectively reduce your allylic alcohol. ஸோ allylic alcohol வந்து என்ன பண்ண போகுது, allylic alcohol என்ன பண்ண போகுது, ஆக்சிடைஸ் பண்ண போகுது. MnO2 is an oxidizing agent. allylic alcohol வந்து ஆக்சிடைஸ் பண்ண போகுது. ஓகே, allylic alcohol என்னவா கன்வெர்ட் பண்ணும், this is going to convert to aldehydes வந்து கன்வெர்ட் பண்ணும். So simply உங்களோட allylic alcohol எங்க, here you have an allylic alcohol, so this is going to convert as aldehyde வந்து convert ஆகும். So this is converted to your aldehyde group. Okay, this is converted to your aldehyde group வந்து convert ஆயிருக்கு. ஓகேவா, next என்ன இருக்கு, so we have your rest of the groups like this. So next வந்து பாத்தீங்கன்னா you have your protection group. So your PTSA and then என்ன இருக்கு, உங்களோட the carbonyl group and then your alcohol. So this is basically your aldehyde protection வந்து form ஆகும். Okay, so aldehyde group என்ன பண்ண போகுதுன்னா, this is going to be protected. Now your aldehyde group is going to be protected like this. You will have your aldehyde protection like this. Okay, so next என்ன கொடுத்துருக்காங்க, next you have your PCC. So PCCல வந்து என்ன ஆகும், பெரிடின் PCC கூட ரியாக்ட் ஆகும்போது உங்களோட primary alcohol வந்து என்ன ஆகும், primary alcohol will be oxidized to aldehydes வந்து oxidize ஆகும். Okay, so this is going to form your structure 2. Okay, option 2 is the correct answer. Okay. Okay, we'll solve this question in a separate video. This is a bit tricky and lengthy question. Okay, this needs a lot of understanding. Just like that வந்து நம்ம சொல்ல முடியாது, but answer வந்து பாத்தீங்கன்னா answer is the y is the correct answer. Okay, so m plus or minus 2 வந்து எப்பெல்லாம் இருக்கும்னா, in case of your dxy you'll have your m value வந்து plus or minus 2 இருக்கும், or x square minus y square இருக்கும்போது உங்க m value வந்து plus or minus 2 வந்து இருக்கும். Likely m value வந்து 0 இருக்கும் in case of your dz square. Okay, yes. Now next question, the E naught for OCl minus and Cl minus and okay, like OCl minus 2 Cl minus. Okay, and then Cl minus 2 half Cl values வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, this is going to be equal to 0.94. So E naught is going to be 0.94 and this is equal to, this E naught is going to be equal to minus 1.36. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, ஸோ இங்கே வந்து ஆக்சிஜனில் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குமா, ஸோ லிட்ரலி இங்கே வந்து 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. அண்ட் இதில் வந்து எத்தனை எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்கு, ஹியர் யூ ஆர் கோயிங் டு கெட் 1 எலக்ட்ரான். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன ஆகுனா 1 எலக்ட்ரான் வந்து ரிமூவ் ஆயிருக்கு. Okay, this is going to be the equation. So simply என்ன பண்ண போறோம்னா, ரெண்டு ஈக்குவேஷனையும் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஸோ இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, OCl2 half Cl2 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளி ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணிங்கன்னா you will get OCl minus. Okay, so Cl will be cancelled, one electron will be cancelled, this is going to have one electron, this is going to form half Cl2. ஸோ சிம்பிளி ரெண்டு ஈக்குவேஷனும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, நம்மளுக்கு வந்து ரிசல்டன் தேர்ட் ஈக்குவேஷன் வந்து கிடைக்குது. ஸோ இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷனோட E நாட் வேல்யூவும் என்ன ஆகும், சிம்பிளி இந்த ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணாலே போதும். E நாட் 1 அண்ட் E நாட் 2 வந்து ஆட் பண்ணாலே போதும். ஸோ 0.94 minus 1.36. ஓகே, இங்கே வந்து பாசிட்டிவ் அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு ஹேவ் அ நெகட்டிவ் சார்ஜ். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு minus 0.42. ஸோ ஆப்ஷன் 1 is the correct answer. Next, according to VSEPR theory, the shape and geometries of selenium F4 and BrF4 minus வந்து இருக்கு. Okay, so selenium வந்து எந்த குரூப்ல இருக்கும், selenium F4. So selenium belongs to your sulfur group, so this has 6 valence electron plus fluorine belongs to, fluorine has 7 valence electron, 4 fluorine groups வந்து இருக்கு. So simply add பண்ணீங்கன்னா 6 plus 28 is going to be equal to 34. So இது வந்து if you divide it by 8, okay,
Okay, this is a simple trick to find VSCPR theory. So divide பண்ணீங்கன்னா this is going to be equal to 4 plus 2 ன்னு இருக்கும். So 2 is வந்து 2 by 2 divide பண்ணீங்கன்னா this is going to be equal to 1. So டோட்டலா எவ்வளோ இது இருக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 plus 1 5. ஓகே, ஸோ ஜாமெட்ரி வந்து என்னது ட்ரைகோனல் பை பிரமிடல் ஜாமெட்ரியில் வந்து இருக்கும். பட் ஆக்சுவல் ஸ்ட்ரக்சரில் என்னதான் இருக்கு, யூ ஆர் கோயிங் டு ஹாவ் அ ஸ்ட்ரக்சர் லைக் திஸ். ஸோ லெட்ஸ் சே யூ ஹாவ் யுவர் மெட்டல் குரூப் லைக் திஸ், and then you are going to have your lone pair of electron like this. So this is your seesaw structure. Okay, this is your seesaw structure, trigonal bipyramidal. And then இங்க என்ன இருக்கு, you have your bromine. Next compound வந்து complex வந்து your bromine F4 minus. Okay, so இங்க என்ன இருக்கு, bromine. So bromine has 7 valence electron plus again your fluorine has 7 valence electron. 4 fluorine இருக்கு, complex மேல ஒரு positive charge இருக்கு. If you simply add, this is going to be equal to 7 plus 28, 8 plus 28, which is going to be equal to 36. 36 divided by 8 is going to be equal to 4 plus 4. 4 plus 4 cancel பண்ணா this is going to be 2. So altogether என்ன இருக்கு? This is going to have 6, which is nothing but your octahedral geometry. Okay, and 4 corresponds to your square planar. So your option 3, seesaw and trigonal bipyramidal are the shape and geometries for your selenium F4, and square planar and octahedral are the structure and shape for your Br F4. Okay, the major product formed in the following reaction வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து you have your LDA at minus 78 degree Celsius. ஸோ LDA வந்து கூல் டெம்பரேச்சர் நெகட்டிவ் டிகிரி செல்சியஸில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, this cannot abstract hydrogen from your more substituted side. Least substituted சைட்லேருந்து தான் this can abstract hydrogen. Okay, so thereby this forms a carbanion. So this is going to uh, move like this. Next என்ன இருக்கு, you have your phenyl NTF group இருக்கு. ஸோ என்ன ஆகும், phenyl NTF groupனா this is going to form OTF. This is literally going to form the OTF group வந்து form ஆகும். ஸோ இது வந்து நான் rewrite பண்ணுறேன். So I'll rewrite as methyl group as 1 and this as 2. Second positionல இருந்து இது பண்ணுறேன். So this is going to be your second position. So second positionல you are going to have your OTF group வந்து இருக்கு, and then you will have your double bond at 3. Sorry, 3. Okay, 2 and 3 node you'll have your double bond. So next என்ன இருக்கு, you have your palladium catalyst and tin butyl group வந்து இருக்கு. ஓகேவா, ஸோ tin butyl group வந்து is attached like this. ஸோ சிம்பிளி இங்கே என்ன நடக்குதுன்னா கப்ளிங் ரியாக்ஷன் தான் நடக்குது. ஸோ உங்கள் ஓடிஎஃப் குரூப் வந்து என்ன ஆகும், ரிமூவ் ஆகிடும். ஸோ டைரெக்டாக என்ன ஆகும், this group is going to now attach to this second carbon. So option 4 is the correct answer. Next, the mechanism of the following reaction involves அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, you have your uh, groups like this. This is aldehyde, and then you have your ester group. So first வந்து heat reaction. Okay, first வந்து heat reaction. In case of heat, you are going to have your cycloaddition. Okay, in case of your heat வந்து என்ன பண்ண போறோம்னா 4 cycloaddition 2 plus 2 cycloaddition வந்து in case of your heat is forbidden. கரெக்டா? ஸோ இங்கே வந்து என்ன ரொட்டேஷனில் இருக்குது, ரெண்டுமே வந்து வேற வேற சைடில் வந்து ரொட்டேட் ஆகுது. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி டிஸ்ரொட்டேஷன். திஸ் இஸ் பேசிக்லி யோர் டிஸ்ரொட்டேஷன் தான். பட் இன் கேஸ் ஆஃப் யோர் ஹீட்டில் வந்து என்ன இல்லை, 2 plus 2 வந்து அலவுட் ரியாக்ஷன் இல்லை. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி கான் ரொட்டேஷன். ஸோ அப்போ ரிசல்டன்ட் வந்து என்ன ஆகும், ரிசல்டன்ட் வில் பி இன் யோர் கான் ரொட்டேஷனில் வந்து இருக்கும். ஸோ யூ வில் கெட் யோர் ஸ்ட்ரக்சர் லைக் திஸ். சி you will have your aldehyde. Okay, and then you have your ester. Okay, so further என்ன ஆகுதுன்னா, furtherல again in presence of heat you are going to have a 6 4n plus 2 cycloaddition இருக்கும். So 6 electrons வந்து involve ஆயிருக்கும். This is going to form your 6 membered ring like this. This is going to form your, sorry, third positionல you'll have your ester. This is going to form your 6 membered ring like this. Okay, so பார்த்தீங்கன்னா 4 electron conrotatory electrocyclic reaction and 6 electron disrotatory electrocyclic reactions are the correct answer. So option A and C is the correct answer. Next, consider the nuclear shape, 14 nitrogen and 17 oxygen. So 17 oxygen, this is your isotopic oxygen.
ஸோ ஐசோடோபிக்லி நம்ம வந்து ஆக்சிஜன் எந்த குரூப்பை சப்ஸ்டியூட் பண்ணாலும் என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு சேஞ்ச் தி ஸ்ட்ரக்சர் டு ஒப்ளீட். ஓகே, ஸோ சிம்ப்ளி நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது, ஆட் ஆர் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களோட ஸ்ட்ரக்சர் வந்து ஒப்ளேட் ஸ்ட்ரக்சராக வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ 17 லைக் ஆக்சிஜன் இஸ் கோயிங் டு பி ஒப்ளேட். ஓகே, ஸோ நைட்ரஜன் என்னவா இருக்கும், நைட்ரஜன் வந்து நம்ம வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எதுவுமே வந்து ஆட் பண்ணல, எந்த சேஞ்சஸுமே எடுத்துகிட்டு வரல. ஓகேவா, ஸோ நைட்ரஜன் வந்து வில் ரிமைன் ஆஸ் ப்ரோலேட் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். ஓகே, நைட்ரஜன் வில் ரிமைன் as proline structure. எப்போ ஸ்பெரிக்கலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் யுவர் ஹை குவாட்ரோபோல் மூமெண்ட் இருக்கும்போது மட்டும்தான் என்ன ஆகும்னா ஸ்பெரிக்கலாக இருக்கும். பட் ப்ரொலேட் நைட்ரஜன் வந்து எந்த இதில் தான் இருக்கும், ப்ரொலேட்டில் தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், the total work done by the system in the cyclic process despite. ஸோ இப்போ வந்து ஒரு சைக்ளிக் ப்ராசஸில் டோட்டல் ஒர்க் டன் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, ஸோ பி டு சிக்கு பார்த்தீங்கன்னா, பி டு சியில் என்ன இல்லை, வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகலை. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குல்ல, இங்கே வந்து ஒர்க் டன் இஸ் 0. ஓகே, ஸோ அண்ட் தென் என்ன கேட்டிருக்காங்க, ஒர்க் டன் இன், ஸோ ஏ அண்ட் பியில் வந்து எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ ஏ அண்ட் பி, ஸோ டோட்டலாக 7 லைக் ப்ரெஷர் வந்து சேஞ்ச் இருக்குது. ஸோ எப்போவெல்லாம் உங்களுக்கு வந்து வால்யூம் சேஞ்சஸ் இருக்கும், அப்போ வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், ப்ரெஷர்லேயே சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு 7P1. பட் ஆனால் என்ன ஆகல, ஃபர்ஸ்ட் வந்து 1P1 வரைக்கும் உங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை, ஒர்க் டன் நடக்கல. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி, ஸோ சிம்பிளி இங்கே வந்து வேல்யூஸ் தான் நோட் பண்ணுங்க. ஸோ இது வந்து என்னது, அட் பாயிண்ட் பி the value is V1 P1. ஓகே, அட் பாயிண்ட் A the value is V1 7P1. Okay, so this can be written as 7P1 V1 minus P1 P1. So substitute பண்ணி solve பண்ணிங்கன்னா this is going to be equal to 6P1 V1. So எவ்வளோ work done தான் நடந்திருக்கு, 6P1 V1 work done தான் வந்து நடந்திருக்கு. This is basic understanding, you don't need thermodynamics for this. Next, the absorption spectrum of lanthanum 3 plus is normally sharp and weak in intensity. However, samarium 4F5 in dilute acidic solutions shows a broad and moderate intense transition. Okay, transition என்னன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சமேரியமோட கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் வந்து பார்க்கணும். திஸ் இஸ் கோயிங் டு பி 4F5னு சொல்லியிருக்காங்க. ஸோ yes, 3 2 1 0 -1 -2 and -3. Okay, 5 electrons வந்து fill பண்ணுமா, 1 2 3 4 5. Okay, so இப்போ இதோட L value find out பண்ணிங்கன்னா L is going to be equal to 5. Okay, so L 5 na this corresponds to your H term and S value is going to be 5/2. So 2s plus 1 formula என்ன வரும், spin multiplicity is going to be 6. So this is going to be 6H and J value என்னது, J is going to be L minus S. So which is again going to be 5/2. So this is your ground state term. So transition எப்போவுமே எப்படி பாசிபிள்னா, உங்களோட L வேல்யூ வந்து L வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுக்கு தான் வந்து உங்களோட transition பாசிபிள். ஸோ L equal to 4 வந்து corresponds to your G term. So transition is possible for your H term to G term. Okay. Next, a molecule shows two absorptions at 896 and 960 megahertz in its 13C NMR spectroscopy in a magnetic field of 3 Tesla வந்து சொல்லிட்டாங்க. The corresponding chemical shift வந்து கேட்டிருக்காங்க, chemical shift in ppm. ஸோ எப்போ வந்து இங்கே வந்து வேல்யூஸ் எதில் கேட்டிருக்காங்க, ppmல வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபார்முலா என்னது, your difference in frequency, okay, is by frequency of machine, spectroscopy machine, okay, is equal to, okay, இதுதான் வந்து நம்ம இப்போ வந்து இதுதான் வந்து என்ன சொல்லுவோம், யோர் கெமிக்கல் ஷிஃப்ட்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சி டிஃப்ரென்ஸ் இன் ஃப்ரீக்வன்சியை வந்து வில் டிப்பிக்கலி மென்ஷன் இன் ஹெர்ட்ஸ். ஓகே, மெஷின் வில் பி இன் மெகா ஹெர்ட்ஸில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹெர்ட்ஸ் பை மெகா ஹெர்ட்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு யுவர் பிபிஎம். திஸ் இஸ் ஈக்குவல் டு யுவர் பிபிஎம். ஓகேவா, ஸோ சிம்பிளி என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரெண்டு ஃப்ரீக்வன்சிஸ்க்கும்
difference find out பண்ணும். So difference find out பண்ணீங்கன்னா this is going to be equal to 64. This is going to be 64 hertz வந்து difference இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் மெஷினில் வந்து மெஷினோட ஃப்ரீக்வன்சி வந்து என்ன? ஸோ மெஷினோட ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பெக்ட்ரம் இஸ் ஈக்குவல் டு gyromagnetic ratio divided by 2 pi into b. Okay, this is your spectroscopic machine order frequency கண்டுபிடிக்கிறதுக்கான formula. So simply values வந்து substitute பண்ணுங்க. Gyromagnetic ratio value என்ன கொடுத்துருக்காங்க? 6.72 into 10 power 7. Okay, radius Tesla inverse, second inverse by 2 pi. 2 pi na another pi is 3.14. This is going to be a radius. Okay. And then Tesla is going to be 3 Tesla வந்து சொல்லியிருக்காங்க. They have given the magnetic field as 3 Tesla. So Tesla will be cancelled. Radian will be cancelled. 1 by second is nothing but your hertz. Okay. So நம்மளுக்கு என்ன தெரியும்? Spectroscopy of machine should be in megahertz. Okay, wow. So we can write this as 10 power 6 hertz, which is nothing but your megahertz. So balance it varaikkum simply if you solve, this is going to be 67.2 by 2 into 3.14. So spectroscopy of machine வந்து பாத்தீங்கன்னா, if you calculate, this is going to be equal to 32 megahertz வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஸோ சிம்பிளி இப்போ என்ன பண்ண போறோம்னா வந்து chemical shift ஓட value find out பண்ணணும். Okay, the corresponding chemical shift value first வந்து என்னது, you have your 896 megahertz வந்து இருக்கு. So with respect to 896 நம்மளோட chemical shift value என்னவா இருக்கும்னு பார்க்கணும். So this is going to be 896 megahertz divided by, actually இது வந்து megahertz கிடையாது, hertz தான். ஓகேவா? So the question mistake, 896 divided by 32 megahertz. Okay, so if you solve, this is going to be somewhere around 28. This is going to be equal to 28. And then in a you have your 960 megahertz, sorry, hertz divided by 32 megahertz. So this is equal to 30. So option 4, 28 and 30 is the correct answer. Okay. Next, in the following nuclear reaction, X, Y, and Z value வந்து find out பண்ண சொல்லியிருக்காங்க. So you have your 238 uranium வந்து இருக்கு. So 238 uranium என்னவா கன்வெர்ட் ஆகுது? 239 uranium கன்வெர்ட் ஆகுது. ஸோ இங்கே என்ன இன்க்ரீஸ் ஆகுது? நியூட்ரான் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அட்டாமிக் நம்பர் வந்து ரிமைன் சேமாக இருக்குது. ஸோ சிம்பிளி நியூட்ரான் வந்து ஆட் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? யூ ஆர் கோயிங் டு ஹாவ் 239 நெப்டியூன். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, உங்களோட மாஸ் நம்பர் வந்து ரிமைன் சேமாக இருக்குது, பட் அட்டாமிக் நம்பர் சேஞ்ச் ஆகிறதுனால எலக்ட்ரானிக் ஆட்டமே வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, we are going to add one electron. Okay, so we are going to add a electron. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன இருக்குது? அகெயின் உங்களோட மாஸ் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகலை, பட் என்ன இருக்குது? உங்களோட ஆட்டம் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன இருக்கும்? அகெயின் இவங்களோட எலக்ட்ரான் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ நியூட்ரான் அடிஷன் கூட வந்து யூ வில் ஆல்வேஸ் accompanied by gamma radiation. Next, a schematic rotational vibrational spectrum is depicted below. Okay, and 4 lines of the spectrum for 2 diatomic molecules Mn and M2 வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, ஒரு 4 lines வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க? வேல்யூஸ் வந்து கொடுத்திருக்காங்க. If the reduced mass of M1 is 3 times the reduced mass of M2, so mu1 is going to be equal to 3 times of mu2 சொல்லியிருக்காங்க. The ratio of the bond length of M1 to that of M2 வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, bond length வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ரொட்டேஷனல் வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரமில் உங்களோட பி அண்ட் ஆர் பிரான்ச்சோட டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவல்? திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2Bக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ வி நோ தட் பி வேல்யூ என்னது? யுவர் பி வேல்யூ இஸ் கோயிங் டு பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, சாரி, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு, not true. So B value is inversely proportional to 1 by mu r square வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? நம்ம வந்து ரெண்டு இதுக்குமே வந்து M1 and M2 ரெண்டு மாலிக்யூலுக்குமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ we can rewrite that as B2 by B1.
Okay, so which will be written as mu1 by mu2. R1 will be equal to R1 by R2 the whole square. Okay, simply நம்மளுக்கு என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, the ratio of the bond length, அதாவது R1 by R2 ஓட வேல்யூ வந்து ரேஷியோ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா b வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ we know that distance between two branches going to be 2b. ஸோ இப்போ வந்து பாருங்க a and b a and bக்கு இருக்க distance. ஸோ சிம்பிளி இது ரெண்டுத்துக்கும் distance ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா this is going to be equal to 24 in case of your m1. Okay, so this is 24 is equal to your 2b. Okay, so b is equal to b1 is going to be 12. Okay, likely in case of your b2 m2, in case of your m2 பார்த்தீங்கன்னா difference வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், this difference is almost equal to 32. So 32 is equal to 2b2. Okay, so b2 value is going to be equal to 60. So இப்போ இந்த values வந்து substitute பண்ணும். And then என்ன சொல்லிட்டாங்க, reduced mass வந்து they have given the relation. So simply substitute பண்ணிங்கன்னா this is going to be equal to b2 is 16, b1 is going to be 12, and reduced mass of u1 another is equal to 3 mu2 by mu2 into r1 square, r1 by r2 the whole square. So mu and mu will be cancelled. If you solve this one, this is going to be equal to 16 by 3 3 into 12, 3 12s are 36, which is equals to r1 by r2 the whole square. Okay, so simply they be simplify பண்ணலாம். This can be rewritten as 4 square by 6 square, which is equal to r1 by r2 the whole square. So simply your r1 by r2 value is equal to 4 by 6, which can be written as 2 by 3. So 2 by 3 is the correct answer. Okay, next question. In the oxidative addition of trans iridium complex with H2 path A and with CH3I methyl iodide in path B, the d orbitals involved in the electron transfer வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளி உங்களோட iridium காம்ப்ளெக்ஸை வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் கூட வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அடிஷனில் வந்து எந்த ஆர்பிட்டல்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குன்னு வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ சி இன் கேஸ் ஆஃப் யோர் ஹெச் அடிஷன், ஓகே, ஹெச்2 வந்து எப்போவுமே எப்படி ஆட் ஆகும், சின் அடிஷன்னா வந்து ஆட் ஆகும். ஓகே, அண்ட் தென் உங்களோட மெத்தைல் வந்து ட்ரான்ஸ் அடிஷன் பாசிட்டிவ். ஸோ இங்கே வந்து என்ன காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்கொயர் பிளேனர் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் DSP2. ஓகே, ஸோ ஸ்கொயர் பிளேனர் காம்ப்ளெக்ஸில் எந்த ஆர்பிட்டல்ஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு, உங்களோட லிகேண்ட் எல்லாமே வந்து dx² மைனஸ் y² தான் இருக்கும். ஸோ வேறு என்ன தான் வேக்கண்ட்னா உங்களோட dz² தான் வந்து வேக்கண்ட்டாக இருக்கும். ஸோ மெத்தில் அயோடைடில் வந்து என்ன ஆகும், மெத்தில் இஸ் கோயிங் டு ஆட் இன் யுவர் dz² and then iodine is going to add in your dz². Okay, so B is going to have your dz². Okay, path 1. ஸோ path 1ல வந்து என்னன்னா H2 வந்து எப்பவுமே எப்படி ஆட் ஆகும், சின் அடிஷன். H2 வந்து எப்பவுமே சின் அடிஷன் தான் வந்து நடக்கும், சிஸ் அடிஷன் தான் வந்து பாசிபிள். ஸோ in case of your H2, this is going to have your distorted trigonal bipyramidal ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும். distorted trigonal bipyramidal ஸ்ட்ரக்சரில் வந்து இன்டர்மீடியேட் வந்து இருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன ஆர்பிட்டல்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும்னா, இதில் வந்து என்ன ஆகும், ரெண்டு வந்து லைக் பக்கத்தில் இருக்க குரூப்பில் வந்து ஆட் ஆகும், தட் இஸ் யுவர் சிஸ், ரைட்? ஸோ என்ன ஆகும்னா இதில் வந்து உங்களோட டேரெக்டாக dz² ஆர்பிட்டல் இன்வால்வ் ஆகாது, ரேதர் உங்களோட dxy ஆர் dxz ஆர் dyz ஏதாச்சும் ஒரு பிளேனில் வந்து என்ன ஆகும்னா உங்களோட H2 மாலிக்யூல் வந்து ஆட் ஆகும். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ யூ கேன் ஸ்ட்ரெயிட் அவே சே, இங்கே பாருங்கள் dx² மைனஸ் y² வந்து பாசிபிள் இல்லை, ஏன்னா அதில் தான் வந்து லிகேண்ட் வந்து இருக்குது. அண்ட் dz² வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், dz² ஆட் ஆகணும்னா trans addition தான் possible. So you can say 2 and 4 is straight away wrong. So option 3 is the correct answer. Next, the major product formed in the following reaction வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குது, you are going to have your acetylation. Okay, so simply acetyl group வந்து draw பண்ணா, this is going to be your acetyl groups, acetic anhydride group வந்து draw பண்ணியாச்சு.
ஸோ என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் கோயிங் டு யுவர் O மைனஸ் இஸ் கோயிங் டு அட்டாக் யுவர் கார்பனைல் குரூப். Thereby this bond is going to be shifted and this entire group is going to be removed. So nitrogen மேல என்ன ஆகும்? You are going to have your oxygen, and that oxygen is now going to have your aldehyde group. Okay, this is going to be the structure. So let me finish the structure. So you have your structure like this. ஸோ அண்ட் தென் என்ன பண்ணுறோம் அகெயின் வி ஆர் கோயிங் டு ஆட். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹீட் ரியாக்ஷன். ஸோ ஹீட்னா என்னது? உங்களோட பெரிசைக்ளிக் ரியாக்ஷன். இங்கே என்ன பாசிபிள் பாருங்கள். ஸோ இங்கே வந்து அகெயின் யுவர் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன் பாசிபிள். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 1, 1, 2, 3 and this is 1, 2, 3 and 4. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் வந்து எங்கே தான் பாசிபிள்னா உங்களோட ஃபோர்த் பொசிஷனில் தான் பாசிபிள். ஸோ பிஃபோர் தட் என்ன ஆகும்னா யூ ஹாவ் யுவர் ஓஏசி ரைட். ஸோ இந்த சொல்யூஷனில் ரிமூவ் ஆன ஓஏசி என்ன பண்ணுன்னா திஸ் ஓஏசி இஸ் கோயிங் டு அப்ஸ்ட்ராக்ட் அ ஹைட்ரஜன். எங்கே அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்? திஸ் கேன் அப்ஸ்ட்ராக்ட் ஹைட்ரஜன் ஃப்ரம் ஹியர். இங்கே வந்து ஆர் இட் கேன் அப்ஸ்ட்ராக்ட் ஹைட்ரஜன் ஃப்ரம் ஹியர். ஏன் இங்கே வந்து ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணாதுன்னா இஃப் இட் அப்ஸ்ட்ராக்ட் ஹைட்ரஜன் ஃப்ரம் ஹியர் இதோட அரோமேட்டிசிட்டி வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால என்ன பண்ண முடியாது? நைட்ரஜன் பக்கத்தில் இருக்க குரூப்பில் வந்து ஹைட்ரஜன் வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணாது. ஓகே, ஸோ சிம்பிளி இப்போ வந்து ஃபர்தராக தான் நம்ம வந்து ஹீட் ரியாக்ஷன் விச் இஸ் யார் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஸோ பெரிசைக்ளிக்கில் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் 3,5 சிக்மாட்ரோபிக் ரியாக்ஷன் வந்து பாசிபிள். ஸோ என்ன ஆகும்? 1,1 பாண்ட் வந்து பிரேக் ஆகும். ஓகேவா? ஸோ 3 is this. ஸோ 1,1 பாண்ட் வந்து பிரேக் ஆகும். 3,3 பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ லெட் மீ ட்ரா லைக் திஸ். ஸோ 1,1 பாண்ட் வந்து பிரேக் ஆகும். 3,3ல வந்து பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். திஸ் நெகட்டிவ் சார்ஜ் இஸ் கோயிங் டு அட்டாக் யுவர் ஆக்சிஜன். ஸோ என்ன ஆகும்? திஸ் இஸ் கோயிங் டு ரிசல்ட் இன் அ ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா இந்த அசிட்டேட் குரூப் ஓஏசி குரூப் வந்து செகண்ட் பொசிஷன்லேருந்து ரிமூவ் ஆகி உங்களோட ஃபிஃப்த் பொசிஷனில் வந்து ஆட் ஆகுது. ஓகே, ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அதுதான் வந்து இங்கே நடக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக எழுதணும்னா திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் நைட்ரஜன். இங்கே உங்களுக்கு ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. யூ ஹாவ் யுவர் டபுள் பாண்ட் ஹியர் அண்ட் தென் யூ ஹாவ் யுவர் 6-membered ring with OAC group and then you also have your one more 6-membered ring like this. Okay, one more 6-membered ring like this. இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஃபர்தராக வந்து if you remove the hydrogen this is going to be stabilized. This is now going to be stabilized. Okay, wow. So option 2 is the correct answer. So OAC group வந்து எங்கே ஆட் ஆகுது? உங்களோட ஃபிஃப்த் கார்பனில் வந்து ஆட் ஆகுது. நெக்ஸ்ட், a particle of mass m is confined in a rectangular box. Rectangular box na ஒரு 2D box with Lx equal to 2Ly. The state with the energy 10 h square by 8 ml square has a degeneracy. So degeneracy வந்து என்னன்னு வந்து கேட்டிருக்காங்க. So they have given it's your 2D box. Okay. So we know that energy is equals to energy formula என்னது? h square by 8m n x square by lx square plus ny square by ly square. This is your energy formula for your 2D box. Okay. So என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து they have given lx is equal to 2ly ன்னு வந்து சொல்லியிருக்காங்க. So this is equal to h square by 8m. Okay, and then they have given the value itself 10 h square by 8 ml y square வந்து சொல்லிட்டாங்க. So this is equal to nx square plus 2ly square. 2ly square now this is going to be 4. Okay, ny square by ly square. So if you rewrite this, this is going to be h square by 8 ml y square. So this is going to be equal to nx square plus 4ny square. Okay, this is equal to 10 h square by 8 ml square ml square வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா?
ஸோ இப்போ என்ன பாசிபிள் பாருங்க. ஸோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, n ஸ்கொயர் பிளஸ் 4ny ஸ்கொயர் வந்து இஸ் ஈக்குவல் டு யுவர் 10. ஓகே. அண்ட் தென் என்ன இருக்கு, யூ ஆல்சோ ஹேவ் யுவர், இங்க வந்து ஒரு 4 வந்து இருக்கு. ஓகே. ஸோ சிம்பிளி எப்போ வந்து 10 பாசிபிள்? ஸோ எப்போ வந்து 10 பாசிபிள்? உங்களோட n ஸ்கொயர் பிளஸ் 4ny ஸ்கொயர் பை 4 வந்து எப்போ வந்து 10க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும்னா, இஃப் யுவர் என்டையர் டேர்ம், இந்த என்டையர் டேர்ம் 40க்கு ஈக்குவலாக இருந்தால் 40 by 4 is going to be 10ன்னு சொல்லலாமா? சரியா? ஸோ your n x square plus 4ny square வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவல், இஸ் ஈக்குவல் டு 40. ஓகேவா? எப்போ வந்து 40 பாசிபிள்னு வந்து பாருங்க. ஸோ லெட்ஸ் சே உங்களோட n வேல்யூ, n y வேல்யூ வந்து இப்போ வந்து லெட்ஸ் சே இஃப் யுவர் n y வேல்யூ இஸ் 1, n y வேல்யூ 1னா, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி 4 into 1 square is going to be 1. ஓகே, திஸ் இஸ் கோயிங் டு பி 40. அப்போ n x ஸ்கொயர் வேல்யூ என்னவா இருக்கும், 36 இருக்கும். ஸோ 36னா என்ன ஆகும், n x வேல்யூ வந்து கேன் பி ஈக்குவல் டு 6. இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் வேற என்ன பாசிபிலிட்டி இருக்கு, உங்களோட n எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4ny ஸ்கொயர் ஈக்குவல் டு 40. வேற என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே இஃப் யுவர் n வேல்யூ ஆர் யுவர் ஓகே nx வேல்யூ வந்து 2. Let's say your nx value is 2. Okay. So nx value 2 and this is going to be equal to 4 and this is going to be equal to 40. So என்ன possible again 36. So இங்க வந்து 4 table எப்போ 36 வரும், in case of your 9. So ny square value வந்து 9 இருக்கும்போது, that means ny value வந்து 3 இருக்கும்போது possible. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்குது. எய்தர் வேல்யூஸ் வந்து என்ன இருக்கும், nx அண்ட் ny வேல்யூ வந்து 1,6 இருக்கணும், ஆர் 2,3 இருக்கும்போது யூ வில் கெட் திஸ் எனர்ஜி 10 h square by 8 ml square. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், the major product formed in the following reaction. ஸோ இங்கே என்ன கேள்வி கொடுத்துருக்காங்க, யூ ஹாவ் யுவர் பர்ச் ரிடக்ஷன் வந்து நடக்குது. ஸோ பர்ச் ரிடக்ஷனில் என்ன ஆகும், லிட்ரலி உங்கள் எலக்ட்ரான் இஸ் கோயிங் டு பி ஆடட் ஹியர், தேர்பை இட்ஸ் கோயிங் டு ஷிஃப்ட். ஓகேவா? ஸோ யூ கேன் ரீரைட் திஸ் ஈக்குவேஷன் as, இந்த ஈக்குவேஷனில் வந்து this is going to be O minus, this is going to have a double bond here, and then here it's going to have your 6-member ring. Okay, and then you have your methyl group. So next என்ன இருக்கு, you have your ethyl iodide. So ethyl iodide வந்து எங்க ஆட் ஆகுதுன்னு வந்து பாருங்க. ஓகே. ஸோ தி பெஸ்ட் வே டு டூ திஸ் இஸ் சேர் ஃபார்மேஷன்ஸ். எப்போவுமே வந்து சேர் ஃபார்மில் ரைட் பண்ணிவிட்டு இது பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன சொல்லிட்டாங்க, உங்கள் மெத்தில் வந்து அபவ் தி பிளேனில் இருக்குன்ட்டாங்க. ஸோ ஆப்வியஸாக இங்கே வந்து ஹைட்ரஜன் வந்து பிலோ தி பிளேனில் இருக்கும். ஓகேவா? ஸோ and then you have your single bond O minus like this, and then you also have your double bond here. So இப்போ என்ன ஆகும்னா, this bond is going to shift like this. இது வந்து என்ன ஆகும்னா, உங்களோட அல்கீன் வந்து ethyl iodide கூட வந்து ரியாக்ட் ஆகும்போது this is going to remove the iodine group like this. ஸோ இப்போ வந்து பாருங்க, ஆல்ரெடி above the planeல என்ன இருக்கு, above the planeல you have your ethyl group. ஓகேவா? above the planeல methyl group இருக்கு. ஸோ அப்போ ethyl group வந்து என்ன ஆகாது, above ஆட் ஆச்சுன்னா there is going to be a lot of steric clashes வந்து இருக்கும். ஸோ அதனால ethyl எங்கே தான் ஆட் ஆகும், below the planeல தான் வந்து ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ this is going to be below the planeல வந்து ஆட் ஆகும். ஸோ ஆப்ஷன் 1 is the correct answer. ஓகேவா? Next question. The temperature dependent standard electron potential of silver bromide with the expression வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, என்ட்ரோபி சேஞ்ச் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ we know that ஃபார்முலா என்னது, del S is equal to NF dou E by dou T at constant pressure. ஸோ இப்போ வந்து எனர்ஜிக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, they have given the terms. ஸோ இப்போ என்ன பண்ணும், சிம்பிளி இந்த ஈக்குவேஷனை வந்து differentiate பண்ணும். ஸோ differentiate பண்ணும்போது என்ன ஆகும், constant term will become 0. ஓகே. ஸோ this is equal to NF. ஓகே, வேல்யூ என்ன இருக்கும், differentiate பண்ணால் with respect to temperature this is going to be 4.998 into 10 power minus 4. இங்கே வந்து temperature term 1 இருக்கு. ஸோ this is going to be equal to 0. ஸோ this 1 என்ன ஆகும், this is going to be equal to 1. ஓகே, minus 3.45
into 10 power minus 6. இங்க வந்து என்ன இருக்கு? ஸ்கொயர் இருக்கு. ஓகேவா? ஸோ ஸ்கொயர் இருக்கிறதுனால என்ன ஆகும்? This is going to have 2. And then term என்ன இருக்கு? T minus 28. 298. ஓகே. ஸோ இது வந்து கெல்வின்ல தான் வந்து கேவா வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. நத்திங் எல்ஸ் பட் யுவர் டெம்பரேச்சர் ஒன்லி. ஓகே. திஸ் இஸ் தி ஈக்குவேஷன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து டெம்பரேச்சர் வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். டெம்பரேச்சர் என்னது? 398. ஸோ 398 மைனஸ் 298 வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். So this is going to be 100. Okay. This is going to be equal to 100. So 100 வந்து இவர் எப்படி எழுதலாம்? 10 power 10 square எழுதலாம். So 10 squareல இது பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? This is going to be NF into minus 4.998 into 10 power minus 4 minus 3.45 into 2 into 10 power minus 4. ஓகேவா? ஸோ இப்போ 10 பவர் மைனஸ் 4 டேர்ம் வந்து காமனாக இருக்கும். அண்ட் என் வேல்யூ என்னது? திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் என் வேல்யூ இஸ் கோயிங் டு பி 1. ஏன்னா இங்கே வந்து இருக்குது சில்வர் புரோமைட். சில்வர் புரோமைடில் வந்து என்ன இருக்குது? 1 எலக்ட்ரான் சிஸ்டம். ஸோ என் இஸ் கோயிங் டு பி 1. எஃப் வேல்யூ இஸ் கோயிங் டு பி 96500 கூலும். ஓகே. இன்டூ ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி 11.89 into 10 power minus 4 வந்து இருக்கு. So if you multiply, you will get the value around 114.7 joule Kelvin inverse mole inverse is your answer. Okay. So option 4 is the correct answer. Okay. Next, the following statements are given with respect to the symmetry operations and symmetry elements. Okay, wow. இங்க வந்து என்ன குடுத்திருக்காங்கன்னா, BF3 possesses S3 axis, C2H6 is a staggered conformation of S6 axis, benzene molecule possesses 3 sigma V plane, water molecule possesses C2 axis and sigma H plane. ஸோ எங்க ஆப்ஷன்ல வந்து பாருங்க, ஏதோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வந்து ராங்கா இருக்க பாசிபிள். ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் தி ஆப்ஷன் ஹேஸ் 3 பாசிபிலிட்டிஸ். ஸோ இங்க பாருங்க ஆப்ஷன் டில வந்து பாருங்க, வாட்டர் மாலிக்யூல் பொசஸ் C2 axis and sigma H plane. So நம்மளுக்கு என்ன தெரியும்? Water molecule has sigma V plane. Water molecule has 2 sigma V plane and no sigma H plane. So option D is wrong. So option 2, A, B and C is the correct answer. Okay. Next, ozonolysis of terpene gives equimolar mixture of acetone. So acetone, alpha hydroxyacetylate and 4-oxopentanol. The correct structure is. So இப்போ என்னன்னா ஓசோனோலிசிஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அல்கீன்ல வந்து நீங்க வந்து ஓசோனோலிசிஸ் O3 வந்து ஆட் பண்ணா என்ன ஆகும்னா, திஸ் இஸ் லிட்ரலி கோயிங் டூ லெட்ஸ் சே இந்த மாரி இருக்குன்னா, C1 அண்ட் C2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாரி இருக்குன்னா, ஓசோனோலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ கார்பனைல் குரூப். ஸோ இண்டிவிஜுவலா என்ன ஆகும்னா, கார்பனைல் குரூப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, எந்த டெர்பீன் ஸ்ட்ரக்சர்ல வந்து நம்ம வந்து ஓசோனோலிசிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அசிட்டோன் அண்ட் தென் என்ன இருக்கு அண்ட் தென் யூ வில் கெட் யுவர் alpha hydroxy acetaldehyde. So alpha hydroxy, so this is your alpha, right? Alpha hydroxy acetaldehyde and then your 4-oxopentanol. 4-oxopentanol is going to be this. Pentanol, okay? Pentanol na aldehyde. 4-oxo pentanol வந்து பாசிபிள் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ எந்த டெர்பினை வந்து நம்ம வந்து க்ளீவ் பண்ணால் நம்மளுக்கு இதெல்லாம் வந்து பாசிபிள்னு பாருங்க. ஸோ இங்கே ஆப்ஷன் 4. ஸோ இங்கே க்ளீவ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுங்க, டபுள் பாண்டில் 2 டைரக்ஷன்லையுமே என்ன பண்ணணும், கார்பனைல் குரூப்பை வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ இஃப் யூ டூ திஸ், இதில் வந்து திஸ் இஸ் கோயிங் டு ரிசல்ட் இன் அசிட்டோன் அண்ட் இங்கே என்ன இருக்குது, திஸ் இஸ் கோயிங் டு பி here you are going to have the group like this. Okay, so simply here you can insert one more carbonyl, here you can insert one more carbonyl. This is your 4 oxypentanol. Okay, and then inge enna irukku, you have your hydroxy group like this and then inge vandu oru carbonyl group insert pannina, this is your alpha hydroxy acetaldehyde group. Okay, so option 4 is the correct answer. Next question. I think this is the last question. So 31p NMR spectrum of P4S3 consists of. So P4S3 structure this is going to be the structure. Okay. Your P4 group is going to remain like this.
and then sulfur will be in the middle, S3, right? So this is going to be the structure. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்து NMR ஸ்பெக்ட்ரமில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து ஃபாஸ்பரஸ் NMRல என்னென்ன வேல்யூஸ் இருக்கும்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, this phosphorus was in a different environment and இந்த த்ரீ ஃபாஸ்பரஸும் என்ன இருக்குது, கம்ப்ளீட்லி இன்னொரு டிஃப்ரெண்ட் என்வாயர்மெண்ட்டில் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து டூ டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸ் வந்து பாசிபிள். ஓகேவா? when you see the phosphorus, ஸோ இங்கே கீழே இருக்க த்ரீ phosphorus பாருங்க, அதாவது பி சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து த்ரீ phosphorus இருக்கிறதுனால என்ன ஆகும், this is going to have a strong signal வந்து இருக்கும், this is going to have a strong signal இருக்கும். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பி வேற என்ன டிஃப்ரெண்ட் ஃபாஸ்பரஸ் இருக்குது, உங்களோட ஏ ஃபாஸ்பரஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபார்முலா என்னது, என் ப்ளஸ் ஒன்னா. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ஹாவ் அ டப்லெட். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ஹாவ் அ டப்லெட். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ உங்களுக்கு வந்து எத்தனை ஃபாஸ்பரஸ் குரூப் இருக்குது, த்ரீ ஃபாஸ்பரஸ் குரூப் இருக்குது. ஸோ ஃபார்முலா அகெயின் என் ப்ளஸ் ஒன். ஸோ த்ரீ ப்ளஸ் ஒன் இஸ் கோயிங் டு பி quadrat. So you will be getting a doublet and a quadrat as the correct answer. So with this we have solved all the 100 chemistry questions and 20 general aptitude questions வந்து செப்பரேட்டாக சால்வ் பண்ணியிருக்கோம். So if you have any doubt, let me know. Thank you.